ஓப்பனிங் சீன்ல கேம் லெவல் டிசைன் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. இதுல நம்ம ஹீரோயினுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. ஹீரோவும் இவன் எப்படி விளையாடுறான்னு தான் பாப்போமே அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினும் சந்து புந்துக்குள்ளெல்லாம் பூந்து பயங்கரமா டேர்னிங் எல்லாம் போட்டு செம்மையா விளையாடுறா. ஹீரோவே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படி மாசா பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு நம்ம ஹீரோயினும் இதுல வின் பண்றா. ஆக்சுவலா ஹீரோ ஒரு கேம் டிசைனர் போல. ஸோ இந்த காம்படிஷன் கேம் டிசைன் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கான காம்படிஷன். ஸோ இதுல நம்ம ஹீரோயின் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடி யாரோட கேம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஓட் பண்ணுவாங்க போல. ஸோ அப்படி 4 டீம் போட்டி போட்டதுல 50% ஓட் வந்துட்டு அந்த கேம் விளையாடினாங்க இல்லையா, அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஹீரோவோட டீமுக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம ஹீரோயினும் ஓட் பண்ண 52% ஓட் கிடைச்சிருச்சு. கடைசியா ஹீரோயின் ஓட் பண்ணதால ஹீரோயின் ரொம்ப சூப்பரா அந்த கேமையுமே பிளே பண்ணா இல்லையா, அதனால அந்த யூசர் நேமை ஹீரோ பார்த்து வச்சிருக்கான். அதுல ஸ்டிக்கி டோட் ட்விஸ்ட்ங்கிறது தான் ஹீரோயினோட யூசர் நேம். அப்போ இவ்வளவு இங்க தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பிளேயர்ஸை போய் எட்டி பார்க்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வின்னரையும் அனௌன்ஸ் பண்றாங்க. டாங்னிங் யூனிவர்சிட்டி சேர்ந்த ஹீரோஸ் பாத் டீம் தான் வின் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு வருது. ஹீரோ தான் இந்த டீமோட கேப்டன். ஸோ இவனோட பேரு கு. இதை டிஸ்பிளேல பார்த்ததும் நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிட்டா. பாத்தியா கூஷன் டீம் தான் வின் பண்ணிருக்கு. நான் சொன்னல லாஸ்டா பிளே பண்ணது அவனோட கேம் தானே. கூஷன் நீ தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கா. அந்த கேம் நடத்துறவங்க கொஞ்சம் போவே அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட அப்பவும் ஏட்டி ஹீரோ தான் தேடிட்டு இருக்கா. கொஞ்சம் வாமா தேயன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் எழுதிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி இவ போனதுக்கு அப்புறமா ஹீரோ அவளை தேடிக்கிட்டு வரான். உங்களுக்கு ஸ்டிக்கி டோட் ட்விஸ்ட் பிளேயர் எங்க இருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லி விசாரிக்க, சாரி சார், இன்னைக்கு நிறைய பேர் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க பிளேயரா. ஸோ குறிப்பிட்டு யார் எங்க போனாங்கன்னு எங்களால சொல்ல முடியாதுன்ட்டாங்க. இப்படி இங்க வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே சைனை கூட போட்டு போயிருக்காங்க. அதுல எப்படிக்கா திரும்ப நம்ம ஹீரோயினும் போட்டு போயிருக்கா. இதை பார்த்தது ஒரு ஸ்மைல். தென் இப்போ கட் பண்ணி காலேஜில் காட்டுறாங்க. கடைசியாக நடந்து முடிஞ்ச அந்த கேமிங் காம்படிஷனை வால்டர்ஸ் கேமுங்கிற ஒரு கம்பெனி தான் நடத்திருக்கு. ஹீரோ வின் பண்ணதால அங்கே ஜாப்க்கு ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. பட் ஹீரோ அதை வேணான்னு சொல்லியிருக்கான். அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. மில்லியன் கணக்காக வருஷ சேலரி வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வர ஆஃபர் ஏன்டா இப்படி வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லி இன்னொருத்தனும் கேட்க, இவனோட கிரியேட்டிவிட்டிஸை வந்துட்டு அவங்க வந்து தடுத்து நிறுத்தக்கூடாதாமா. அந்த மாதிரி ஒரு கம்பெனியாக கிடைக்கணும், அப்பதான் நான் போவேங்கிற மாதிரி சொல்றான். உன்னோட 100% கிரியேட்டிவை எந்த கம்பெனி தான் ஏத்துக்க போறாங்களாமாங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பா இருக்கு, அப்படி ஒரு கம்பெனி இருக்குன்ட்டு போறான். இப்போ இந்த பக்கம் ஹெச்சி கேம்ங்கிற ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. இங்க தான் நம்ம ஹீரோயினும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஃபேவரட் கேரக்டர்ஸ்னு கேமிங்ல இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பிளேயர்ஸை ஓட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல ஹீரோயின் டிசைன் பண்ண அந்த கேரக்டருக்கு தான் அதிக ஓட் கிடைச்சிருக்கு. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இதுல வின் பண்ணிருக்கா. அதான் அங்க வேலை செய்யறவன் கொஞ்சம் பொறாமையோடு சொல்ல ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு ரிசைன் லெட்டரை தட்டி விட்டுருக்கா. ஹீரோயின் இன்னும் காலேஜ்ல படிச்சுட்டு தான் இருக்கா. இங்க இன்டர்னா வேலை பார்த்துட்டு இருப்பா போல. இதை கேட்டு ஃப்ரெண்டு என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த கண்ணாடி போட்டவரோ, என்ன நீ கிராஜுவேட் ஆக போற, இப்ப பார்த்து ரிசைன் பண்றியே, அப்போ நிஜமாவே போக போறியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இன்னொருத்தர் வந்து நியூ இயர் ஸ்பெஷலுக்கு நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணணுமே, அதை என்ன பண்றது மிஸ்டர் ஜியாங், உனக்கு தானே அந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் மிஸ்டர் இன் இங்க இருக்காராச்சே, அவரே என்னை விட சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த கண்ணாடி பட்டவரோட பேரு இன். இவருமே ஆமாமா இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, நானே பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கூடவே ரொம்ப நாளா நம்ம எல்லாரும் ஒன்னாவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூட ஒரு பாண்டுமே கிரியேட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ கியான்லி போறதுக்காக ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி வச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இவரு தான் இவங்க டீமோட குரூப் லீடரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஒன்று திங்க் பண்ணி பார்க்குறா. மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு இவங்க வெளியே போய் சாப்பிடுவாங்க போல. அப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறாரோ இல்லையோ பேசியே கொலை பண்ணியிருக்காரு. ஆஸ் அ குரூப் லீடரா நான் தானே உங்களை பார்த்துக்கணும், கண்டிப்பா உங்களை கரெக்டாக வழி நடத்துவேன்னு சொல்லிட்டு போதையில பேசிக்கிட்டே இருந்திருக்கான். குடிச்சாலும் பேசுறான், குடிக்கலனாலும் பேசுறான். ஸோ இதை நினைச்சு பார்த்து ஹீரோயினும் சென்ட் ஆஃப் பார்ட்டியே வேணாங்கிறா. இவன் திரும்பி பார்த்ததும் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணும், அதனால தான் ஓடிட்டு இருக்கா. பாவம் மற்ற எல்லா டீம் மெம்பர்ஸும் மாட்டிக்கிட்டாங்க. இங்க ரிசைன் லெட்டரையும் கொண்டு வந்து கொடுக்க, நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ற, உன்னோட ஒர்க்கை லவ் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு 2வது தாட் இருந்தா நான் வேணா இந்த ப்ரொசீஜரை எல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் கூட கேட்குறாங்க. அப்படி கிடையாது மேம், கரெக்டான ஒரு ரீசனும் எனக்கு பெருசா தெரியல, இருந்தாலும் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி லைன்ல ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ காலேஜுக்கு போய் என்னோட கிராஜுவேட் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றா. அப்போ ஒருத்தன் காலேஜ் கூட முடிக்காத ஒருத்தருக்காக என்ன குவிட் பண்ண சொல்றீங்களா, எனக்கு இந்த வேலையே தேவையில்லைன்னு சொல்லி ஐடி கார்டெல்லாம் தூக்கி போட்டு ஜாபை விட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயினும் வாவ் இவ்வளோ கூலா ரிசைன் பண்ணிட்டு போறாருன்னு சொல்லிட்டு, ஆமா மேடம் இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இது 9th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆமா அடடே அந்த கம்பெனி தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அடிக்கிட்டு போக, அது எல்லாமே ரூமர் தாமா. சொல்லப்போனா 7-8 மாசமா எந்த ஒரு வேலையுமே நடக்காம இப்போ அதை ஷட் டவுன் பண்றதாவே முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி யார் அந்த கிராஜுவேட் ஆகாத ஸ்டூடெண்ட் அந்த 9th ஃப்ளோர் கம்பெனிக்கு போறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க நானே செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்க கரெக்டாக ஹீரோ வருவானா, நான் தான் கூஷன்,
9th ஃப்ளோர் யூனிட்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறான். அவனை பார்த்த ஹீரோயினும் பேப்பர்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இவனே திரும்பி பார்த்தாலும் பார்க்கறத நிறுத்தல. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேவான்னு சொல்லி கேட்க ஆமாங்கிறான். இப்போ இவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் கம்ப்ளீட் அக்ரிமெண்ட்ல தான் ஹீரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் அந்த கம்பெனில. ஸோ இப்போ அவனும் தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட ஹீரோனோ மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் வேணாம் அப்படி சொல்லிட்டு திரும்ப அவங்க சீலை வச்சு குட் பைமா பார்த்து போயிட்டு வான்னு வழி அனுப்பி வச்சாச்சு. ஹீரோயினுக்கு கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரல, மனசுக்குள்ளேயே கதறி அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் தலைவிதியேன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டே ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. இங்கிருந்து வெளியே வரேன்னு சந்தோஷப்பட்டேன், ஆனா கூசன் வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கதறி அழுகிறா. கண்டிப்பா இது எல்லாமே விதிதான் இப்படி பண்ணுதுங்கிறதெல்லாம் ஃப்ரெண்டு சொல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்க்குறா. பப்ஜி கேம் போலயே ரியல் லைஃப் கேம் வந்துட்டு விளையாடி இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரிகளோ தயவு செஞ்சு என்ன சுற்றுமா, என்னால் ஒரு ஸ்டெப் கூட நடக்கவே முடியாதுன்னு சொல்ல 2 பேரும் சுட்டு சாச்சிட்டு ஹீரோ இன்னும் உயிரோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதோ இப்படின்னு திரும்ப ஒரு ஷூ தெரியுது. அப்போ அவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஷூட் பண்ணால் ஹீரோவையே காண வெறும் ஷூ தான் இருக்கு. பார்த்தா அவன் மேலே தான் உட்காந்துட்டு இருக்கான். டபன்னு ஷூட் பண்ணி ஹீரோயினை எலிமினேட் பண்ணி விட்டுட்டான். இவ்வளோ ஹீரோவை பேபன் அப்ப இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கீழே இறங்கினவனோ நீ என்ன ஸ்னேக் மாதிரி ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்க இவ வாயே திறக்கல, பேபன் ஹீரோ மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் ஏஸ் ஆகிடுச்சா இல்லையா, அதை தான் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க போல. ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட இவனும் கிளம்பிட்டான். யாரா அந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்கா, என்ன கிளாஸ்ன்னு கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறது கேட்க அதெல்லாம் தெரில, ஆனால் ஒரு ஸ்னேக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுங்கிறான். இவ்வளோ இங்கே இவ்வளோ அழகான ஒரு ஃபேஸ் எப்படி இருக்க முடியும், எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஃபேஸ்ன்னு சொல்லி கனவு கண்டுட்டு பார்த்துட்டு இருந்திருக்கா. இப்போ எங்கள் ஹீரோயினும் மொத்தத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு வீதி ஏன்னு போனால் இங்கே வேலை செய்கிற இடத்துல கிடைச்ச ஃப்ரெண்டு 9th ஃப்ளோர் யூனிட்ல புதுசாக ஒரு ஹெட்டு வந்திருக்காராமாவே, உங்கள் காலேஜ் பையன் கோவாமா உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க தெரியும்ட்டு போயிட்டு இருக்கான். தென் இப்போ கட் பண்ணால் இவங்க எல்லாருக்கும் மீட்டிங்கை போட்டிருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனோட கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். பட் இன்னொரு யூனிட்க்கு அவன் ஹெட்டாக இருக்கான். ஸோ கூஷன் தான் 9th ஃப்ளோர் யூனிட்டோட ஹெட்டு. AAA கேமோட டெவலப்பர் இவர் தான் சொல்லி சொல்கிறா. இந்த கேமை ஓவராலாக முடிக்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆகிடுமாமா. ஸோ இந்த டைம்லைனை பற்றி நீங்களும் எல்லாம் தெரிஞ்சு தானே வச்சுருக்கீங்கிற மாதிரி சொல்லி கேட்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரமாகவே முடிச்சிடலாங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மீட்டிங்கில் உங்களோட ப்ராஜெக்ட்க்கு அப்ரூவல் கிடைக்கணும், அந்த அளவுக்காவது உங்கள் ஒர்க் இருக்கணும், அப்படி இல்லைனா ரீசைன் தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜியாங் தான் இங்கே எல்லாமே. ஸோ அவர்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்குறது தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ அவங்க ஒர்க் பண்ண போகிற அந்த 9th ஃப்ளோர் யூனிட் வந்துட்டு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெருசாக ஸ்பேஸ் இருக்காதுங்கிற மாதிரி சொல்ல ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி எனக்கு தாங்க, என்னோட டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஃபுல் எஃபோர்ட்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட சப்போர்ட்டுக்கு தேங்க்யூன்னு முடிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் மொத்தமாக கிளம்பிட்டான். எனக்கு இப்போ ஆச்சு இவனோட சான்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிளம்புறா. இப்போ இந்த பக்கம் இவன் ஃப்ளோருக்கு வந்தா அந்த கண்ணாடி போட்டவர் ஒருத்தர் மீட்டிங்கில் இருந்தார் இல்லையா, அவர் தான் டைரக்டர் போல. அவருக்கும் ஹீரோவுக்கும் சுத்தமாக ஆகலை, முன்னையே பழக்கம் கூட இருக்கும் போல, கிளியராக தெரியலை. தென் இப்போ இவங்களோட ஆஃபீஸ்க்கும் வந்தாச்சு. நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா கோர் கேம் பிளேவை டிஃபைன் பண்ணணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம டீமை உருவாக்கணும். லீட் ப்ரோக்ராமர், லீட் டிசைனர், லீட் ஆர்டிஸ்ட் இவங்க தான் ரொம்ப முக்கியம். மற்ற பொசிஷனுக்கு போக போக செலக்ட் பண்ணிக்கலாங்கிறான். சரி அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் சேலரி கொடுக்க போகிறேங்கிறான். அப்போது எனக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையன் கேட்க உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறான். நாம தான் ஃபேமிலி மாதிரி ஆச்சே அப்படி சொல்லிட்டு நிலைய. அப்போது இன்னையிலிருந்து நம்ம 2 பேருக்கும் சேலரியே கிடையாதுங்கிறான். அது எப்படி அவங்களுக்கு பே பண்ணுவேன் எனக்கு பே பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்க உனக்கு அப்படி வேணும்னா என் பேக்கெட்டில் இருக்க காசை எடுத்து தரேன்டா அப்படின்னு சொன்னதும் மிஸ்டர் கோ ரொம்ப செல்ஃபிஷ், இருந்தாலும் சரி சொல்கிறேன், இது நம்மளோட ப்ராஜெக்ட், நம்ம கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கி ஆகணுங்கிறான். தென் இப்போ இந்த பக்கம் ஈவினிங் போல் நம்ம ஹீரோயின் கேமிங் சென்டருக்கு வரா. இவ்வளோ எல்லாரும் லெஜெண்ட் தான் கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு ரெக்கார்டை செட் பண்ணி வச்சிருப்பா போல. இப்போ வந்து பார்த்தா வேக் நேச்சுரலி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. உன்னோட இத்தனை வருஷம் ரெக்கார்டையெல்லாம் இந்த நியூ கமர் அடிச்சு தூக்கிட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளோ இப்போ வெறித்தனமா விளையாடி வின் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா இந்த வேக் நேச்சுரலி யாரு, ஏன் நேம கலாய்க்கிற மாதிரியே வேணும்னே வச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்க எனக்கே தெரியாதுமா, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கான். அந்த பையனும் உன்ன மாதிரியே தான், பயங்கர டேலண்ட்டு, அதுவும் செம்ம ஹேண்ட்ஸமாக வேற இருக்கான், உனக்கு வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவான்னு சொல்லி கேட்க ஒரு நார்மலான ஹேண்ட்ஸமான பையன் எனக்கு ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். குஷன் நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு மெய்மறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ திரும்ப ஓடி வந்து பாஸ் எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறா. கட் பண்ணா கையில் எதையோ தூக்கிக்கிட்டு குஷன் என்ன ஒரு கோயின்சிடென்ட், நீயும் இங்கே கேம் தான் ப்ளே பண்ண வந்தியா? ஆக்சுவலாக இவங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெம்பர்ஷிப்க்கெல்லாம் ஃப்ரீ கேம் டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உன்னோட மெம்பர்ஷிப் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனோ துளி கூட கண்டுக்கல. எனக்கு 300 டோக்கன்ஸ் கொடுத்துருக்கா.
இதை வச்சுட்டு நான் ஒருத்தி மட்டும் எப்படி விளையாடி தீக்கிறது? 2 பேரும் சேர்ந்தே விளையாடலாம்னு சொல்லிட்டு கிட்ட வர டக்குன்னு கீழே போட்டா மொத்தத்தையும். ஸோ அவனும் கீழே உட்காந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண 2 பேரும் ஒரே கையினை தொடுறாங்க. ஸோ அவனே அதை எடுத்து கொடுக்க இவ்வளோ அதை வாங்கிட்டு திரும்பிக்கிட்டவ நான் அவன்கிட்ட என்னத்தை பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப பார்த்தா உட்காந்துருக்கிறது பாஸ். போதுமா டோக்கன்னு சொல்லி கேட்க இவ்வளோ வெறுப்பில் சிரிச்சுக்கிட்டே நான் இதை ரிட்டர்ன் பண்ண போறேன்ட்டு இருக்கான். தென் இப்போ அங்கிருந்து கிளம்ப கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது. பண்ணுறது கேம்பஸ் ஹங்க்குங்கிற ஒரு ஐடியில இருந்து உனக்கு எத்தனை டைம் தான் இன்வைட் கொடுக்கறது, வரையா இல்லையாங்கிற மாதிரி திட்டேன். இவளுக்கு கடுப்பாயிடுச்சு. உன்னோட பிளேமெண்ட் எல்லாரும் சேர்ந்து ஹர்ட் ஆகும் போதெல்லாம் அவங்கள ஹீல் பண்ணணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், இதுதான் என்னோட வேலையாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே அப்படி நான் ப்ளே பண்ணணும்னா 1 மணி நேரத்துக்கு 500 யான் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கே பேச்சுவார்த்தை முடியுதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கா. இது ஆன்லைன் கேமிங்கிறதால 2 பேரும் யாரோட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியாமையே பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கேமிங்குள்ள போறதுக்காக தான் ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கன் ஷூட் பண்ற கேம்க்கெல்லாம் வரவே மாட்டேன். ஆனா எப்போல இருந்து அந்த ஸ்டிக்கிடோ கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சியோ அதுக்கப்புறம் டெய்லியும் விளையாடிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோன்னு தோணுது. ஒருவேளை அது பொண்ணு இல்லாமல் பையனை இருந்த என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு டீச்சர் அம்மா ஹீரோனோட ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டான டைமில் ஹீரோனும் வந்து மாட்டிக்க இவங்க 2 பேரும் ஒரு எக்ஸாமை மிஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வாங்கி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்டேயும் வந்து உங்களுக்கு காம்படிஷன் இருக்குங்கிறதால தள்ளி வச்சுட்டோம் உங்களுக்காக எக்ஸாமை, நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது, இன்னும் இதையே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா படிங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. தென் இப்போ நம்ம ஹீரோயின் 500 யான் தான் கேட்டிருப்பான். இவன் 5000 யானை அனுப்பி விளையாடுவான்னு சொல்லி கூப்பிட தென் இப்போ கட் பண்ணா மொத்தமாக எல்லாரும் கேமிங்குள்ளே போகிறாங்க. ஹீரோயினும் இன்னைக்கு தான் என் வேலையை விட்டே நின்றுட்டு வந்தங்கிற மாதிரி சொல்ல இதனால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். மிஸ்டர் ஹங்கெல்லாம் கேள்வி கேட்குறாரா? அடேங்கப்பா எடுங்க கண்ணை சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு கேமுக்குள்ளே இறங்கிட்டாங்க. இங்கே உள்ள வந்தா ஹீரோயின் மரண மாஸ் காட்டிட்டு இருக்கா. ஹீரோலாம் பேன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் இன்னைக்கு விழுந்துட்டேன், இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டியே அதனாலயா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கேட்க இன்னைக்கு என்ன அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஒருத்தர் என்னோட ஹார்ட்டை ப்ரோக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஆனால் இதை கிட்ட ஹீரோவுக்கோ அப்போ அவளுக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்கானான்னு சொல்லிட்டு நொறுங்கி போயிட்டான். அதுக்கப்புறமா ப்ரோக் மை ஹார்ட்ன்னு தானே சொன்னான். ஸோ ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசை தேத்த இன்னொரு ஃப்ரெண்டு அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என்னோட க்ரஷை இன்னைக்கு பார்த்தேன், நாங்கள் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் அவன் ஒரு டைம் கூட என்னை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நடந்துக்க மாட்டான். ஸோ இப்படி தான் அவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கிறா. இப்போ இதை கேட்டதும் ஹீரோக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்போ அவள் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கான், உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. உனக்கு க்ரஷ் எல்லாம் இருக்கா, அந்த கூமட்டுக்கு எத்தனை வயசாச்சுங்கிற மாதிரி ஹீரோ சிரிச்சுட்டே இங்கே கேட்க எதுக்காகடா சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கா. தென் இப்போ கட் பண்ணி திரும்ப அந்த கேமிங்கில் இருக்கவங்கலாம் நைட் வந்துட்டு சேட் பண்ணிட்டு இருக்காங்க. விளையாட போகலான்னு சொல்லி ஹீரோ கூப்பிட ஹீரோயின் வரமாட்டேங்கிறா. ஏன் உன்னோட க்ரஷ் உன்னை நோட் பண்ணலாங்கிறதாலையா அப்படி சொல்லிட்டு கேமல்ங்கிற ஒருத்தர் கேட்க என்னை ஏன் பேச வைக்கிறீங்க, அவன் என்னை திரும்ப கூட பார்த்தது கிடையாதுங்கிறா. அப்போ உனக்கு ஹோப் இருக்காங்கிற மாதிரி இவர் கேட்க நான் உனக்கு அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன்னு ஹீரோ சொன்னதும் பேசலாமே அப்படின்ட்டா. நீ ஒரு சாஃப்ட் அண்ட் ஜென்டிலான பொண்ணுங்கிறத அவனுக்கு காட்டணுங்கிற மாதிரி சொல்லித்தரேன். ஏன் உனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்குமான்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாங்கிறான். ஏன்டா புழுவுற, உனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களையோ பிடிக்காதேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படியும் ஹீரோயின் அவளோட க்ரஷ் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஹீரோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவன் தான் அந்த க்ரஷனே இவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. தென் இப்போ கட் பண்ணி ஹீரோவுக்கு எப்படி ஹீரோயின் மேலே ஒன் சைடில் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இவனுக்கு ரொம்ப நாளாகவே ஹீரோயின் மேலே ஒன் சைட் லவ் இருக்கு. ஸோ வரதுக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் யதார்த்தமாக இவங்க 2 பேரும் ஒரு மேட்ச் போட்டிருக்காங்க. ஹீரோ அரகண்டாக தானே பேசுவான். ஸோ அது மாதிரி டவுன் பண்ணி பேச என்னையே நீ டவுன் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தோத்தே போயிருந்தாலும் திரும்ப விளையாடி வின் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கப்புறமா தான் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ஒன் சைடில் வர ஆரம்பிச்சிருக்கு. தென் இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இவளும் காலேஜ் பஸ்ஸில் வேகமாக ஏறினா ஹீரோ உள்ள உட்காந்துட்டு இருக்கான். இதுதான் நாடி ஃபேட்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஓடி போய் நின்றுட்டு குஷன் வாட் அ கோஇன்சிடென்ட், என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறா. நானா டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னதும் செம்ம பல்ப்பு. இதில் கிட்ட உட்காரவே கூடாதுன்னு சொல்லி பேக்கையும் போட்டான். தப்பான கொஸ்டின் கேட்டுட்டேன்னு சொல்லி பக்கத்து சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஹீரோவையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டா. அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறான். 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனாலும் ஒருத்தருக்கு தெரியல. நம்ம ஹீரோவோட ஆன்லைன் ஒன் சைட் லவ் முடிவடைய இன்னும் 246 நாள் இருக்குது. அப்போது ஹீரோவும் ஹீரோயினும் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆன்லைனில். ஃபோட்டோவை தான் அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க நான்லாம் ரொம்ப அசிங்கமாக இருப்பேன், ஒன்றுது அனுப்ப பார்க்கலாம், நீ எவ்வளோ ஹேண்ட்ஸம்னு பார்க்குறேன், அதுக்காக ஆன்லைன்லேருந்து எடுத்து ஃபேக் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர கரெக்டாக ஹீரோ ஃபுட்பால் விளாண்டுருக்கான். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட எங்கள் ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்லிட்டு இவ்வளோ பற்றி கேட்குற மாதிரியே இருக்குது. பார்த்தா ஃப்ரெண்டு பையன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருக்கான், அதனால கேட்டிருக்கான். சச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்ப கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஃபுட்பால் விளாட்ற மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், உனக்கு வேணா அனுப்புவான் அப்படிங்கிறது கேட்க
ஹீரோ தானே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குற ஒரு வேலை இருக்குமோன்னு சொல்லி பார்த்தா அவன் கார்ட்டூன் ஃபோட்டோவை அனுப்பி வச்சிருக்கான். சேச்சா அப்படியெல்லாம் இருக்காதுங்கிற மாதிரி ஹீரோயினும் திங்க் பண்ணிட்டு கிளம்பிட்டா. தென் இப்போ கட் பண்ணா 204 days இருக்கு ஹீரோவோட ஆன்லைன் லவ் எண்டு கார்டு போட. இப்போ ஹீரோ கூப்பிட்டு ஹீரோயின் வந்து விளையாட வராததால அவன் கோவத்தில் இருக்கா 2 நாளா. ஸோ இவளும் அவன்கிட்ட போய் அந்த கதை இந்த கதைன்னு சொல்லி எப்படியாவது சாரி கேட்கலான்னு பார்த்தா அவன் சுத்தமாகவே எப்படி கொடுக்க மாட்டேங்கிறான். கடைசியில் இவளே நானே உங்ககிட்ட சாரி தானே கேட்குறேன் புரிஞ்சுக்கோவேன்னு சொல்ல அவனும் சிரிச்சிட்டான். சுமூகமாக போயிடுச்சு. ஸோ இப்படி தான் இவங்க ஆன்லைனில் பேசிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. தென் இப்போ ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது. நேற்று மீட்டிங் இருந்ததால தான் ஆன்லைனுக்கு வரல, ஏன் பேச மாட்டேங்கிறேன், நான் உனக்கு ஏதாவது ஜோக் சொல்லவான்னெல்லாம் கேட்க இவ கண்டுக்கவே இல்லை. எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறா. பார்த்தா ஹீரோயின் ரீஜாயின் பண்ண வந்திருக்கா. அதே வழியாக ஹீரோவும் வரான். இன்னைக்கு தான் ஹீரோவோட அந்த ஆன்லைன் லவ் ஸ்டோரி எண்ட் ஆக போற டே. இப்போ நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பேரே சொல்ல மறந்துட்டேன். இவளோட பேரு கியான் லீ. நம்ம ஹீரோயினுக்கு சுட்டு போட்டாலும் அந்த ஷை டைப்பே வராது. பார்க்கலாம் நீ அந்த ஷை டைப்புக்கு ஒத்து வரையா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டினை ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல கேட்க அதில் சூஸ் பண்ணுறது கூட நான் இப்படி தான் டேரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுறா. அடி மவளே உனக்கு சுத்தமாக சுட்டு போட்டாலும் அந்த ஷை டைப்பே வராது, தயவு செஞ்சு விட்டுடுங்கிறத சொல்ல. நீ சொல்லேன் எல்லா பசங்களுக்கும் அந்த மாதிரி இருக்க பொண்ணுதான் பிடிக்குமான்னு சொல்லி இவ கேட்க அப்போ நீ இதை கற்றுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறா. ஆமாம் அஃப்கோர்ஸ் நான் அதை கற்றுக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் ஒரு ஷை டைப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போட்டுருக்கா. அப்போ இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. வீக்லி ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாளுச்சே. ஸோ அவள் தான் வின் பண்ணியிருக்கா. பயங்கர ஹாப்பி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எங்களோட கம்பெனிக்கு இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா, 30,000 யான் சம்பளம் தரேன்னெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா நீ பயங்கர பணக்காரி ஆயிருவ போலேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்க அப்படி மட்டும் ஆகிட்டேன்னா வையேன் கண்டிப்பாக உன்னையும் சேர்த்து நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அவள் ரிசைன் பண்ணிட்டு வந்தா இல்லையா, அந்த கம்பெனியில இருந்து அந்த கொலீக்ஸ் கால் பண்ணி உன்னோட கிளவுஸஸ் இங்கே வச்சுட்டு போயிட்டேன், ஒன்று நான் அனுப்பி வைக்கிறேன், அப்படி இல்லைனா நீ வந்து எடுத்துக்கிறியான்னு சொல்லி கேட்க என்னது ஆஃபீஸ்க்கு திரும்ப வருதான்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் இவளுக்கு. இன்னைக்கு நான் ஒரு ஷை கேர்ள்னு அவனுக்கு ப்ரூஃப் பண்ணி அவனோட ஹார்ட்டை கேப்சர் பண்ணுற பாருன்ட்டு போறா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே காஸ்டியூம்லாம் போட்டு வர கரெக்டாக ஹீரோ லிஃப்ட்டில் வெயிட் பண்ணுறான். இவ போகும்போதே கரெக்டாக ஹீரோ தான் ஸ்டாப் பண்ணுறானா. ஸோ உடனே தேங்க்யூ, இருந்தாலும் உங்கள் கையை இப்படி டோரில் வச்சு ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான ஒன்று, இதை மிஸ் பண்ணால் அடுத்த லிஃப்ட்டில் வரப்போகிறேன், அவ்வளோ அவசரம் எனக்கு இல்லைங்க, தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். ஸோ அவனுக்காக தான் இவன் லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணியிருக்கான். எடுத்ததுமே பல்பா ஹீரோயினுக்கு சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே முடிய பறக்க விட அது லிஃப்ட்டில் மாட்டிக்கிச்சு. ஏன் முடியும் ஐயோ சாமின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னோட முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சிருத்தா அது ஈஸியாக வந்துடுச்சு. இப்படி எல்லாமா இன்சல்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு கியாங்லி குட் மார்னிங்னு சொல்ல இவ்வளோ குஷன் குட் மார்னிங்கிறா. பதில் எதுவும் வரல. தென் ஃப்ரெண்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் சீக்கிரமாகவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி கேட்க அவள் ஒர்க்கையே ரிசைன் பண்ணிட்டான்னு ஹீரோ சொல்கிறான். இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இவன் என்ன ஞாபகம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரே குஷி. ஸோ யாராச்சும் கை காலை பிடிச்சாவது இந்த கம்பெனிலே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு நேராக ஹெட்டை மீட் பண்ணி நான் திரும்ப ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி கேட்க நான் பாஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கும் நீ ப்ரிப்பேர்டாகவே இருந்துக்கோ, ஏன்னா ரிசைன் பண்ண யாரையுமே நம்ம கம்பெனி இது வரைக்கும் எடுத்ததே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி புஷ்ஷுன்னு போச்சேன்னு சொல்லிட்டு சரி வந்ததுக்கு க்ளவுஸை வாங்குவோன்னு சொல்லி இவளோட க்ளவுஸை வாங்கிக்க ஜியாவோ இவங்க டிஎலான இன்னு இருக்காரு இல்லையா, அவரு தான் நீ பண்ண வேண்டிய ஒர்க்கை எடுத்துட்டாரு, அதுவும் பண்ணி முடிச்சுட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்கிறத சொல்லிட்டு இருக்க கரெக்டாக வரான். கியான்லி நேற்று தான் வேலையை விட்டு நின்னா, இப்போ ரீஜாயின் பண்ண போகிறாளாமா. மேலே பாஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன். அவர் பயங்கர டென்ஷனில் இருக்கார் அவன் மேலே. இது என்ன மார்க்கெட்டுன்னு நினச்சாலாம் போயிட்டு திரும்ப வர இந்த கம்பெனிக்கு ஒன்றும் அவள் தேவையே கிடையாதுனால பேசினாங்களாமா. ஸோ இப்போ வர இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாது, சீக்கிரமாக சக்ஸஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேச கொஞ்சம் அங்கே பாருங்களே அப்படிங்கிறான். ஹீரோயினை பார்த்ததும் கியான்லி இவ்வளோ சீக்கிரம் திரும்ப வந்துட்டியா, எதையும் பெருசாக எடுத்துக்காத, டூ இயர் பெஸ்ட்டுன்ட்டு போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு இந்த டிபார்ட்மெண்ட் சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு பக் வந்துடுச்சு. ஸோ உடனே எல்லாரும் மாற்றி சண்டை போட்டுக்க. ஒரு கண்ணாடி போட்டவர் இருந்தார் இல்லையா, அவர் கூட நான் டைரக்டர்னு சொன்னேன். அவர் டைரக்டர் கிடையாது, ப்ராஜெக்ட் மேனேஜர். இதை வந்து பார்த்தவர் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் தள்ளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சர்வர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினும் ஏன் ஆள் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியே லுக் விட்டுட்டு இருக்கா. இங்கே உள்ள ஹீரோவும் கழட்டி பார்த்ததுல பூச்சிக்கூடு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, இதுதான் ரியல் பக்குன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். வாவ் இது எப்படி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாராட்டேன். ஹீரோ அதை பெருசாகவே எடுத்துக்கல, இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு கூட தேங்க் பண்ணல, ஏதோ லக்கில் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். உள்ளே இருக்கவங்களும் ஹீரோவை பற்றி புகழ்ந்து பேச இவனால் தாங்கிக்கவே முடியல. போய் வேலையை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கத்தி விட்டுருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி சாரிம்மா
உன்னை வேலையில் சேர்த்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து கேட்குறாங்க. எதை பற்றியும் நான் கவலைப்பட போகிறதே கிடையாது, திரும்ப ரெசியூமை சப்மிட் பண்ண போறேன்ட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஒரு ஃபோட்டோ அனுப்பி இந்த கிளவுட்ஸ்லாம் நல்லா இருக்கலன்னு சொல்ல ஆமாமா உன்ன மாதிரியே இருக்குன்னு இவ சொல்கிறா. ஏன் என்னோட மெசேஜ்க்கு லைட்டாக ரிப்ளை பண்ணுற, உன்னை யாராச்சும் கிட்னாப் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஆமாம் திரும்ப ஆஃபீஸ்க்கு என்ன கடத்திட்டு வந்துட்டாங்கங்கிறா. அப்போ நீ ரிசைன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க நீ என்ன சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்கிட்ட காசு கிடையாது, கிட்னாப்பர் கிட்ட நெக்ஸ்ட் டைம் உன்னை சாகடிச்சிருன்னு சொல்லிக்கோன்னு சொல்கிறான். தென் இப்போ கட் பண்ண நைட்டு ஒரு போஸ்டரை பார்த்துட்டு இருக்கா. அது நல்லாவே இல்லைன்னு பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணது இன்னுதான். ஸோ இதை ஜியா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நீ வெளி வேலையெல்லாம் பார்ப்பியா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க நான் கிராஜுவேஷன் ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கேன், ஸோ என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஹீரோயின் சொல்லிட்டா. அடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணி ஒழுங்காக ப்ராக்டிஸ்க்கு வந்துருமா தாயேன்னு சொல்லி கூப்பிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வரா. இது மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டுட்டு ஆடிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணலாம் தானே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், ஏன் எனக்கு முன்னாடி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை பட்டது யாருன்னே தெரியாமல் அடிச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா. கவலையப்படாத, எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த டான்ஸ் வரப்போகுது இல்லையா, ஸோ இன்னும் சில மூவ்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுக்கவே விடாம அழுத்தி போட்டு அப்போ நீ ஒத்துக்கிறியான்ட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் ஒரு படம் பார்த்து தெரியுமான்னு சொல்லிட்டு தட்டி தட்டி பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க, தாங்கவே முடியாமல் எடுக்கிறான். பார்த்தா உள்ளே இருக்கிறது ஹீரோ. இவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க அவனும் கீழே பார்க்குறா. இவன் அவன் மேலே தானே கை வச்சிட்டு இருக்கா. ஸோ டக்குன்னு எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா இவன் ஹீரோயினை பார்த்துட்டு ஸ்னேக் இது நீ தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரியல் கேமில் உன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஷூட் பண்ணியே நீ உன் பாட்டுக்கு பேச போது அது நான் தான் இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம், என்னோட லீடர் கியான்லி யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு நீ தெரியாதுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் கியான்லி யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஒரு ஸ்னேக்னு எனக்கு தெரியும்ட்டு போகிறான். எல்லாமே அசிங்கப்படணும்னு ஃபீல் பண்ணுவேன். நேராக ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ வரலன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. விடு, அவனை தான் மீட் பண்ணலங்கிற மாதிரி இவ சொல்ல மண்ணாங்கட்டி இந்த காலேஜை என்ன பியூட்டின்னு கூப்பிட்டுருக்கான், அவன் என்ன ஸ்னேக்குன்னு கூப்பிட்டு இருக்காங்கிறா. வெற்றியம்மா உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய கூட அவனுக்கு பிடிச்சி போயிருக்கலாம் இல்லையாங்க, என்ன மாதிரி ஒரு பிள்ளையா, நீ ஏன்டி ப்ராக்டிஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. தென் இப்போ ஹீரோ விளையாட கூப்பிட்ட சரி விளையாடலான்னு உட்கார மற்றவங்களாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போது நம்ம கூட இன்னும் சில பொண்ணுங்களெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு மற்ற 3 பேர்கிட்ட இருந்தும் இது பண்ணிட்டா. தென் இப்போ ஹீரோ நம்ம விளையாடலாமா அப்படிங்க இவங்க 2 பேர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே போனதும் பயங்கரமாக நம்ம ஹீரோயின் ஒரு ஜம்பை போட ஹீரோ அப்படியே வாயை பொழுது பார்க்குறா. பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி மண்ணை கவிட்டா ஹீரோயின். ஏன்னாச்சும் உனக்கு இன்னைக்கு ஒரு ஃபார்ம்லேயே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஷைகர்டாக இருக்க தவறிட்டேன், நீ கண்டுக்காதன்ட்டு இருக்கா. ஏன் உன் க்ரஷ் என்ன பண்ணானாமான்னு சொல்லி கேட்க அவனை பற்றி நான் ஏன் கவலைப்படணுங்கிறா. ஒருவேளை அவன் சிங்கிளாக இல்லைன்னா என்ன பண்ணுவேன், உனக்கு பயமா இல்லையான்னு கேட்க எனக்கு தெரியும், ஒருவேளை அப்படி இருந்தா அவனை நான் தூரத்துல இருந்து தெரியாம பிளஸ் தான் பண்ணுவேன், அதை விட்டுட்டு அவனை பறிச்சுட்டு போகலாம் நினைக்க மாட்டேங்கிறா. ஆனா அவனை ஸ்டீல் பண்ணவும் உனக்கு கேப்பபிள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அடுத்து கீல் பண்ண ஆள் வந்துட்டாங்க. ஸோ இவ எழுந்து கீல் பண்றதுக்குள்ளேயே ஹீரோ கீல் பண்ணிட்டான். என்ன நான் பார்த்ததும் நீ கீல் பண்ணிட்டேன்னு சொல்லி இவ கேட்க ப்ரையாரிட்டி பார்க்குறதெல்லாம் லவ்ல மட்டும்தான், கில்லில் கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோவை துரத்திட்டு கிளம்பிட்டா. அவனும் அவளை சுற்றி பிடிச்சி அப்படியே ஹக் பண்ண அப்படியே லைட்டாக ஹீரோக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. இவ்வளோ காலை பிடிச்சி அழுத்தி அவனை போட்டு தலை தான் பார்க்குறா. ஸோ இப்படி 2 பேரும் மாற்றி சண்டையை போட்டுட்ருக்கேன். இவனுக்கு என்னாச்சு, ரீசெண்டாக கொஞ்சம் கோவமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற ஹீரோயின். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் ஒரு ரெசியூமை கொண்டு போயிட்டா. முன்னாடி ரிசைன் பண்ணா இல்லையா அதே கம்பெனிக்குன்னு தான் நினைக்கிறேன். அவங்களும் இவளோட ரெசியூமை பார்த்துட்டு ஓவர் டைம்னா எத்தனை மணி வரைக்கும் பண்ணுவேன், பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சா, ஹோம் வச்சிருக்கியா, ஹோம் லோன் போட்டிருக்கியான்னு சொல்லிட்டு அடிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவளோட ஐடியா பார்த்துட்டு அடடே ஸ்லீப் டில் வேக் அது உன்னோட தானா, நீ தான் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீ தான் இன்டர்நெட்லேயே ஃபேமஸான இலிஸ்ட்ரேட்டர் ஆச்சே, உன்னை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்போ நீ இன்டர்ன் தானா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஹீரோவோ அதே போல் ஒரு இலிஸ்ட்ரேட்டர் தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்து இன்னொருத்தர் இன்டர்வியூக்கு வராரு. இவரும் ஒரு ஃபேமஸான டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட் தான். ஆக மொத்தம் வந்த 2 பேரையுமே இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இங்க இந்த பக்கம் ஹீரோயின் இன்னும் இன்டர்வியூல தான் இருக்கா. அப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்தா இல்லையா அந்த கம்பெனில இருந்து ஜென்ன்றவங்க கால் பண்றாங்க. பட் அவங்க பேசுறதுக்காக கூப்பிடல. ப்ராஜெக்ட் மேனேஜர் புடுங்கி கியான்லி நம்ம ஆஃபீஸ்க்கே திரும்ப வந்துரு, 3000 யான் எக்ஸ்ட்ராவா தரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. இங்கே இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னோட அம்மா அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க, ஸோ நான் இப்போவே போய் ஆகணும், பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓடிட்டா. தென் இப்போ காலேஜுக்கு வந்தா அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டான்ஸிங்க்கு மாற்றி எடுத்துக்கிட்டு எவன்டி எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துலேயே இன்னொரு சவுண்டு கேட்குது. பார்த்தா ஹீரோவும் ஃப்ரெண்டும் அதே பனிஷ்மெண்ட் தான் வாங்கியிருக்கானுங்க. ஏன்னா இவனுங்களும் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்த ஹீரோயின் நான் கூஷனை பார்த்துக்கிறேன், நீ
அவன் பின்னாடி உள்ள பையனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்க கூட போய் ஒட்டிக்கிட்டு குஷன் என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இவன் ஹீரோவோட ஜாயின் பண்ணிக்கிட்டா, அவன் ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணிக்கிட்டா. நானோ பொண்ணு இந்த லயனோட ஹெட்டை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாதுல்லன்னு சொல்ல இந்த இதை புடின்னு சொல்லி அவகிட்ட தள்ளி விட்டுட்டான். சரி இதையே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டு குஷன் இந்த ஸ்பீடு ஓகேவா உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. இதில் உடனே ஐயோ எனக்கு மயக்க வருதேன்னு டான்ஸை போட ஹீரோ அந்த பக்கமாக விலகி நின்றுட்டான். அது இவளுக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ சார்கிட்ட மாட்டிட்டா. தென் இப்போ கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோ ஆன்லைனில் யாரும் கூட பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கும் நம்ம ஹீரோ பண்ணுற பிஸ்னஸ்க்கும் ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. ஸோ அதை ஹீரோவும் சென்ஸ் பண்ண ஃப்ரெண்டுக்கிட்ட செகண்ட் அக்கௌண்ட் கொடுறான்னா அது ஃபீமேல் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஒரு புள்ள மாதிரியே அவன் யாருன்னே தெரியல அவன்கிட்ட பேசி ஒரு கேமை போட்டு AAA கேமோட டைட்டில் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க எதுக்காக நீ என்கிட்ட இதை கேட்குறேன்னு திரும்ப அது ஒரு மாதிரி பேசினவன் பயந்து போய் ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் போனவன் அடுத்து பிளாக்கே பண்ணிட்டான். இவன் யாருன்னு தெரியல கண்டுபிடிச்சே ஆகணும் மச்சான் நீ இதை பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. இதை வேற கொண்டு போய் அந்த மிஸ்டர் கூ கொடுத்தாகணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த சென்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கொடுங்க 9th ஃப்ளோர் யூனிட்டுக்கு தான் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வாங்குறான். இப்போது 9th ஃப்ளோர் யூனிட் வேர் ஹவுஸ் ஆன 12th ஃப்ளோரில் இருக்குது நீயே கொடுத்துருமான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதை தூக்கிக்கிட்டு எட்டி பார்க்க ஹீரோ அங்கே ஜெராக்ஸ் பண்ணிருக்கான். ஆக்சுவலாக நைட்டு ஹீரோ கிட்ட பேசும்போது அந்த ஆன்லைனில் பெண்மைத்தன்மையோடு நடந்துக்கோ கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதையே இப்போ ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படியே காற்றுல முடியெல்லாம் பறக்க ஹாய் குஷன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட திரும்பின ஹீரோவை வாயை பொழந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் கனவு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே போல் ஃபேன் காத்துக்கு முன்னாடி நின்றுட்டு முடியெல்லாம் பறக்க குஷன்னு மட்டும் தான் சொன்னான். கையில் பேப்பர் இருக்காச்சே அதெல்லாம் பறந்து பயங்கரமாக இன்சல்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் விட அப்படியா தான் இருக்கா. இப்போ கீழே விழுந்த பேப்பர் ஹீரோவை எடுக்க வர நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா நல்லா உட்காந்து நானே இதை பண்ணிக்கிறேன்னு சொல்ல நீ என்ன யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறியான்னு ஹீரோ கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் உனக்கு என் ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறான். சேச்சா அதெல்லாம் ஒன்று வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மொத்தத்தையும் எடுத்து கையை நீட்ட பார்த்தா ஹீரோவை காணோம். அவன் போய் உட்காந்துட்டான். திரும்ப ஒரு பங்கமான இன்சல்ட். இருந்தாலும் திரும்பவும் ஹீரோ கிட்ட வந்து குஷன் நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக நீயும் பிஸியாக தானே இருக்க. சாரி நீ இவ்வளோ பிஸியாக இருக்குன்னு தெரியாமல் லயன் டான்ஸ்க்கு உன்னையும் கூட கூப்பிட்டுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னாலாம் பேச உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். HR இந்த டாக்குமெண்ட்டில் உன்னை சைன் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வைக்க நீ தானே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டல அப்படிங்கிறான். ரிசைன் பண்ணது உண்மைதான் திரும்ப அவங்க ரீஜாயின் பண்ண சொன்னாங்க அதான் பண்ணிட்டேங்கிறா. சரி உன்னோட HR கிட்ட கொடுத்து நான் இதை சைன் பண்ண மாட்டேன்னு கொடுத்துட்டுன்னு சொல்ல நீ இதெல்லாம் படித்து முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதை படித்து பார்த்து ஒரு சைன் போட்டால் போதும் நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு நிற்க அவன் துளி கூட கண்டுக்கல. ஒரு நிமிஷம் இவன் பழைய கேரக்டர் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பேஜை படிச்சு பார்க்க உனக்கு என்னன்னு சொன்னவே இவன் மூஞ்ச பார்த்ததும் முடிச்சுட்டு பண்ணுங்கிறா. HR நான் பார்த்தாகணும் இதை சொல்லிடுன்னு சொல்ல இவன் என்னடா இப்படி பண்றான்னு சொல்லி இவளுக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினும் கிளம்ப யாரும் அவளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. மிஸ்டர் கோ நான் ஒன்றும் கோச்சில் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் திரும்பி பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பார்த்தா இவளோட ட்ரெஸ்ஸு அங்கே இருக்க சிலையில் மாட்டியிருக்கு. இவன்ட்ட வந்தாலும் இன்சல்ட்டு தான் ஆகுறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ வந்து உட்காந்தா மிஸ்டர் வேங்கிறவர் ஹீரோயினுக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக உன்னை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் உனக்கு இன்னும் ஒரு 3 நாள் தரேன் அதுக்குள்ளேயே நீ முன்னாடி பண்ண அந்த ஒரு வெர்ஷன் இருக்கு இல்லையா அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சீக்கிரமாக எனக்கு கொடுத்தாகணும். அப்படி உன்னால் முடியாதுன்னா இப்போ என்கிட்ட சொல்லிடு நான் வேறு யாராச்சும் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை நானே பண்ணி கொடுத்துட்றேன்னு ஹீரோயின் சொல்கிறா. தென் இப்போ நம்ம ஹீரோயினும் ட்ராயிங் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கிறா. பண்ணிக்கிட்டே இருக்கா. நைட் ஆகிடுச்சு எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஒருத்தி தான் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா பாராட்டுவான்னு பார்த்தா திட்டிகிட்டு இருக்கான். ஒழுங்காக போய் திரும்பவும் பண்ணிட்டுவான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். ஸோ இன்றைக்கும் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஓவர் டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ்வளோ ட்ரா பண்ணுறா எரேஸ் பண்ணுறா தூக்கம் வேற ஒரு பக்கம் கண்ணு சுருக்க ஆரம்பிச்சிச்சு. இவளுக்கு கரெக்டான ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போது ஆன்லைனில் நம்ம ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். யூஸ்வலாக பசங்க நியூ இயர்க்கு எங்கெல்லாம் போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க வீட்டில் இருப்போம் அப்படின்னதும் வேறன்னு கேட்குறா. என்ன நியூ இயர்க்கு ஒன்று அவுட்டிங் கூப்பிடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்குறியான்னு சொல்லி கேட்க உனக்கு தான் மூளையே கிடையாது நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதான் கேட்டேங்கிறா. நானும் பொண்ணுங்க கூடலாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு பதிலாக ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸ்க்கும் கேட்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுவேங்கிறான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. டாட்டா சொல்லிட்டு ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவனும் என்ன இவன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். தென் இப்போ கட் பண்ணா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினை கொஞ்சம் திட்டினார் இல்லையா அவரை நம்ம இங்கே கூப்பிட்டு போண்டா செம்ம ஒர்க் பண்ணுவாருங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். டேய் அவர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காரு நம்ம போய் 4 வார்த்தை சொன்னா அவர் கவுந்துருவாரா இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது அவரை கூப்பிடுறான் காருக்குள்ள.
ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோங்கிற ஒரு ப்ராஜெக்டை பண்ணியிருப்பான். ஸோ அதை எடுத்து காட்டவும் அவருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். நிஜமாவே எனக்கு இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோ பிடிக்கும் தெரியுமான்னு சொல்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக நீ நினைக்கிற பார்ட்னராக என்னால் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இதுக்காக வேணாம் AAA கேமுக்காகலாம் இல்லையாங்கிற மாதிரி கூப்பிட அதுக்குமே என்னால் முடியாதுன்னு தான் சொல்கிறாரு. அதனால ஹீரோவோ நம்ம வேணால் ஒரு பெட் வச்சுப்போம், நெக்ஸ்ட் மந்த் ப்ராஜெக்டில் நாங்கள் அப்ரூவ் ஆகிட்டோம்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூப்பிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு. தென் இப்போ நெக்ஸ்ட் டே கூட ஒரு 5 பேர் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதம் ஆர்ட் டைமுக்கு ஃபுல் ஒர்க் இருந்ததால் எங்களால் இதை பண்ண முடியலன்னு சொல்ல என்ன எக்ஸ்கியூஸ் கேட்டுட்ருக்கீங்களா, அடுத்த மாதம் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கத்தி விட்டு போயிட்டுருக்காரு. இந்த பிஎம்மோட பேர் தான் மிஸ்டர் ஜியாங். இவருக்கு தான் எல்லாருமே பயப்படுவாங்க, ஏன்னா இவர் அப்படிப்பட்ட ஒரு டென்ஷன் பார்ட்டி. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட டீமும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஹிஸ்டாரிக்கல் டீம் தான் வச்சிருப்பாங்க போல. அப்போது ஹிஸ்டாரிக்கல்னா மார்ஷல் ஆர்ட்ஸையும் சேர்ந்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்க ஹீரோக்கும் ஹாப்பி. தென் இப்போ ஹீரோயினும் கரெக்டாக ஹீரோ கூட சேட் பண்ண ஆரம்பிக்க இவன் எல்லாருக்கும் லஞ்ச் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணதால இவன் ஒருத்த மட்டும் ஹெட்செட்டை போட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு மற்ற எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டான். இப்போ ஹீரோயினும் அந்த கேமல்ங்கிற ஒரு யூசர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஆமாம் இந்த ஹங்க் பையனுக்கு க்ரஷுக்கு இது இருக்கா என்ன அப்படிங்கிறது கேட்க அவனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அவனுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி சொல்ல இன்னொரு ஃப்ரெண்டும் ஆமாம் அவன் எந்த ஒரு பொண்ணை பற்றியும் பேசினதே இல்லை தெரியுமா, ஏன் ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்காங்கிறது கூட பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணை பற்றி பேசுவானதும் ஹீரோக்கு அள்ளி விட ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ எங்கே சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன், என்ன பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டாக கேட்க ஆமாம் கரெக்டாக சொன்னேன், இத்தனை பசங்களை ஒத்த ஆளாக சமாளிக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதில் கூட நீ தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்ல ஹீரோயினும் மூஞ்சியெல்லாம் சுழிச்சிக்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கோ வெறியாகிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஸ்க்ரீனையே எல்லாருக்கும் பிளாக் ஆக்கி விட்டுட்டான். தென் இப்போ கட் பண்ணால் ஆஃபீஸில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ சொன்ன ஐடியாவை வச்சு அந்த கேரக்டரில் கூட பூனைக்குட்டியை ஆட் பண்ணியிருக்கா. இதை பார்க்க யாரோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன் சரி லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஜியா கிளம்பிட்டா. இவ்வளோ அதையே பார்த்தவன் இது பார்க்க குஷன் மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ இவளோட ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வரலாம் இல்லையா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன பண்ணுறது, அந்த வந்து இதை கண்டிப்பாக முடிச்சாகணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி முடிச்சு கொடுக்கலன்னா என்னை வெளியே துரத்தி விட்டுருவாரு. ஸோ அதை நான் சீக்கிரமாக முடிக்கணும், அதுவும் நியூ இயர்க்குள்ள. ஏன்னா குஷனோட டீம் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அங்கே ஓடி போயிடுவேன் இருக்கா. தென் இப்போ அந்த டிராயிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பினவ ஹீரோ வருவானா அப்படின்னு பார்க்குறா. அப்போ பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டியோட ஒரு ஆண்டி நின்றுட்டு இருக்கேன். அப்படியே நாய்க்குட்டியை கொஞ்சம் திரும்ப கரெக்டாக ஹீரோ வரான். எனக்காக ஒன்று மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு அந்த நாய்க்குட்டி இவளை துரத்துற மாதிரியே இவன் பயப்படுற மாதிரி ஆக்டிங்கை போடுறா. கரெக்டாக ஹீரோ வரும்போது ஐயோ எனக்கு நாய்னா பயம், தயவு செஞ்சு யாராச்சும் காப்பாத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் சரி பிடிக்கலான்னு வரும்போது கரெக்டாக ஒரு வண்டி நாய்க்குட்டி மேலே ஏற்றுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ உடனே இவன் அந்த நாய்க்குட்டியை தூக்கிக்க ஹீரோவோ இவளையும் சேர்ந்து காப்பாற்றிட்டான். எப்படியோ இவன் நினச்சது நடந்துருச்சு. எப்படியோ நான் உன்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு போமோமே கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நாயை அனுப்பி வச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூங்கிறா. நான் அந்த நாய்க்குட்டிக்காக தான் கவலைப்பட்டேன், உனக்கு திடீர்னு நாய் மேலே இருந்த பயம்லாம் போயிடுச்சா என்னன்னு சொல்லி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கேட்க அட ஆமாம்ல டக்குன்னு போயிடுச்சா அப்படி சொல்லிட்டு நடிக்கிறா. என்ன கருமமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு போக இவ்வளோ ஒரு நிமிஷம் உங்களோட டீம் ஹையர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுலேயோ AAA கேம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் 9th ஃப்ளோர் யூனிட்டில் கூட சேரணுன்னு தான் என்னோட ஆசை, நானுமே சில ஆன்லைன் ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேச உன்னோட ஜாப்புக்கு நீ நியாயமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மாவே வேணா இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் வேணா ரிஹர்சல் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பயங்கர இன்சல்ட். தென் இப்போ நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய் அந்த ஸ்டிக்கிடோக்கு எப்போ க்ரஷ் இருக்குன்னு உனக்கு தெரிய வந்ததோ அதில் இருந்த அப்செட்டாகவே சுற்றிட்டு இருக்கியே, நீ அவளை என்ன லவ்க்கு இது பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு கேட்க இது வரைக்கும் நேரில் கூட பார்க்காத ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி இவன் கேட்க உன்ன மாதிரி ஒரு ஃப்ரீக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்கிறான். இப்படின்னு பார்த்தவன் கொஞ்ச நேரத்தையே ஹீரோயினுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறான். நியூ இயர் வரப்போகுது, பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு தெரியாதுப்பா, நான் ஒன்றும் நார்மலான கேர்ள் கிடையாது, நான் பிரிட்டி கேர்ளுங்கிறா. ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு டே இதுக்கு நேராக அவளை நீ அவுட்டிங்கே கூப்பிட்டுடலாடாங்க, நான் அவளை அவுட்டிங் கூப்பிட்றேன்னு யாரா சொன்னான்ட்டு இருக்கான். ஆனால் அங்கே ஹீரோயின் கிட்டேயோ சரி பிரிட்டி கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டே கேட்குற விஷயத்த டேரெக்டாக தான் கேட்டு தொலையேண்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் பேரையும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், இவன் பேர் ஜூன், நான் இதுக்காக தான் அவளை கூப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கான்.
டேய் இப்படியே பேசிட்டு மட்டும் இருந்தேன்னு வையேன், கடைசியில் நீ மீட் பண்ணும்போது உனக்கும் சரி அவளுக்கும் சரி பாட்டியும் தாத்தாவும் ஆயிருப்பீங்கிறான். ஒழுங்கா சாப்பிட்டு தொலை அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோயின் அதே கடையில் வந்து ஏதோ ஃபுட்டு வாங்கிட்டு இருக்கான். நாம ஏன் அவளை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஓகே அன்லி அப்படி சொல்லிட்டு ஜூன் ஹீரோயினை கூப்பிட்டு விட்டான். ஹீரோயினும் வந்து உட்காந்துக்க ஏன்டா அவளை கூப்பிட்டேன்னு ஹீரோ ஜூனோட காலை போட்டு அழுத்திட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக இவனுக்கு ஒரு காலம் வந்துட, சரி நீங்கள் 2 பேர் சாப்பிடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஜூன் கிளம்பிட்டான். ரொம்ப நேரம் வேலை செய்றியே, ரொம்ப பிஸியான்னு சொல்லி கேட்க ஆமாங்கிறான். நான் வேணா உனக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டு வாங்கி தருவாங்க வேண்டான்ட்டான். சரி உன்னோட நம்பர் எனக்கு கொடுக்குறியா, லைன் டான்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வீடியோ கிடச்சா நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க தேவையில்லைன்ட்டான். இப்படி பண்ணுறானேன்ட்டு ஏதாச்சும் எக்ஸ்கியூஸை போட்டு ஓடிடணும்னு சொல்லி ஐயோ என்னோட ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு விழுந்து எந்திரிச்சு ஓடியே போயிட்டா. இவளுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குமோன்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜூன் வந்துட்டு எங்கடா அவன் கேட்க நான் தான் பயமுறுத்தி அனுப்பிட்டேங்கிறான். டேய் நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு அவளை கூப்பிடலான் இருந்தடாங்க, யார் அவளா தேவையே இல்லைன்ட்டு இருக்கான். இங்கே இந்த பக்கம் ஹீரோயினும் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கா. அப்போது ஸ்டார்ஸும் மூணும் ஒட்டுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுக்க அது பயங்கர அழகாக இருக்குது. ஸோ இவளும் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இவங்களோட சேட்டிங் குரூப்பில் ஸ்டார்ஸும் மூணும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறா. அப்போ இவள் பக்கத்தில் தான் இருப்பா போலியான்னு சொல்லிட்டு ஹீரோவும் டக்குன்னு வெளியே ஓடி வந்து பார்க்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்கான். அப்பாவையும் அவனுக்கு தெரியாதாச்சே, ஒருவேளை இதே சிட்டியில் தான் இவன் இருப்பா போலையேன்னு சொல்லிட்டு நீ இந்த ஊர்லேயே இருக்குன்னு சொல்லி கேட்க இவன் இங்கே எங்கேயா இருக்கான் அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்க ஹீரோ தூரத்தில் நின்றுட்டுருக்கான். அப்போது கேம்பஸ் அங்குங்கிறது இந்த கூஷனா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க அவனும் ஃபோனை தானே பார்த்துட்ருக்கான். ஸோ உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஹீரோ கிட்டே போகலான்னு போகும்போது நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்ட்டான். ஸோ இவளும் இந்த வழியாக போயிட அவனும் அந்த வழியாக போயிட்டான். நான் கூட நீயும் என் ஊரில் தான் இருக்கியோன்னு நினச்சிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அப்போ அது சர்ப்ரைஸ் தானே அப்படின்னு கேட்குறான். ஒழுங்காக வித்ட்ரா பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருக்கா. சரி எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்க ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புறேங்கிறா. நான் கூட நீ டேட்டிங்கில் பிஸியாக இருந்தியோன்னு சொல்லி ஹீரோ சொல்ல நானே உங்ககிட்ட சொன்னல அது ஜஸ்ட் க்ரஷ் தான்ட்டு வந்துட்டுருக்கா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஜியாங்க்கு நம்ம ஹீரோயின் கம்ப்ளீட் பண்ண அந்த போஸ்டரை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். தென் இப்போ கட் பண்ணால் ஹீரோ வச்சு தான் அதை ட்ராப் பண்ணேன். க்யூட்டாக கூட இருந்தது கூட, அதனால தான் கேட்டை கூட ஆட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்கா. கட் பண்ணதும் மெசேஜ் மேலே மெசேஜ், அந்த இன்னுதான் பயங்கரமாக பேசுகிறான். இப்போ வரையா இல்லையாங்கிற அளவுக்கு போச்சு எல்லாம் விதின்னு சொல்லிட்டு இவங்களோட கேமிங் சேட்டில் ஒரு மெசேஜை போட அடுத்து இவளோட போஸ்டரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் இத்தனை நாள் இந்த ஆர்டிஸ்ட்டை வரையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட ஃபேவரட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோ வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த இன்னும் சும்மா இருப்பானா, எப்போவுமே அவனுக்கும் ஹீரோயினுக்கு தான் ஆகாதாச்சு. ஸோ இந்த நல்ல நல்ல கமெண்ட்டை பார்த்து பயங்கரமாக அவன் வெறியாகிட்டு இருக்க. இதை ஜியா அவனுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோ ஹீரோயின் போட்ட மெசேஜ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ரிப்ளை பண்ணுறான். அவளோட மெசேஜ் வராததும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவனோட டீமுக்கான ஒர்க்குள்ளே போகிறான். தென் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்த ஹீரோயினும் சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, திரும்ப பிறந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஹீரோ எனக்கு வேலை இருக்குன்ட்டான். நான் ஒன்று மட்டும் கூப்பிடல மற்றவங்களையும் சேர்ந்து தான் கூப்பிட்றேன்னு ஹீரோயின் சொல்ல இந்த மெசேஜை பார்த்து ஜூனோ ஹீரோ கிட்ட ஓடி வந்து டேய் அவளுக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது நீ தான் போக போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆஃபீஸ் ஹவர்ஸில் தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கான். தென் இப்போ ஹீரோயினும் வேலையை முடிச்சுட்டு வர இன்னைக்கு நைட் 9 மணிக்கு லயன் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கே கோஷனை பாப்பனே அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இது ஏதோ க்ரீம் போல, அட கொஞ்சம் டைம் தானே யூஸ் பண்ணிருக்கு இது என்ன வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வரான் லிஃப்ட்டில். அப்படியே இவனை பார்த்ததும் மாற்றிட்டா. கூஷன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நானா லிஃப்ட்டை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்ல அப்படியா அப்படி சொல்லிட்டு இவன் வெளியே பார்க்குற வர பார்த்தவன் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டான். என்ன இப்படி மூடுற அப்படி சொல்லிட்டு இவ்வளோ உள்ளே பூந்துக்கிட்டா. தென் இப்போ உள்ள பூந்துவ சும்மா இருப்பாளா, அப்படியே அவன் முடியை எடுத்து அவன் மேலே படுற மாதிரி பண்ண அவனுக்கு தும்மல் வந்துடுச்சு. அச்சோ அவனுக்கு இது அலர்ஜி போலையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைம் எவ்வளோ சீக்கிரம் போகுது பாரு, நம்ம திரும்பவும் ட்ரைனிங் பண்ண வேண்டியது கூட வந்துடுச்சுங்க. ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இந்த ஃப்ரைடே என்னோட ட்ரைனிங்க்கு வரையில அது உன்னோட வேலையை இன்ட்ரப்ட் பண்ணுமான்னு கேட்க அவன் மூச்சு கூட விடாம ஆமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். தென் இப்போ நேராக ரூம்க்கு வந்ததும் ஹீரோவோட சேர்ந்து ஒரு கேமை போடுறான். அதில் அப்படி இப்படி ஃபைட்டை போட்டு ஓரமாக உட்காந்தவங்க என்ன முக்கியமான விஷயம்னா நான் என் க்ரஷை மீட் பண்ண போகிறேங்கிறான். அப்போ சரி நல்லா ஜென்டலாக நடந்துக்கோ அவன் கிட்டன்னு சொல்ல உடனே கிட்ட வந்து உட்காந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லு அப்படிங்கிறா. நீ ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துருக்கியா, அதில் பசங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொல்லி கேட்க என்ன மாதிரி பொண்ணுங்களை தானேன்னு சொல்லி இவ கேட்குறான். அப்போது உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்கள ஃபாலோ பண்ணு, உன்னோட ட்ரீம் லவரை கேட்ச் பண்ணிடுவேங்கிறான். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ அவன்கிட்ட ஜென்டலாக பழகு, அப்புறம் பாரு அவனே உன்னை சுற்றி சுற்றி வரப்போறான்னு சொல்லி ஐடியா கொடுக்க சரி சரி ஒரு டைம் உன்னை நபரன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க எதிரிக பாம் போடுதும் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. பாரு நம்மளே அட்டாக் பண்ணுறானுங்க என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இவன்
பதிலுக்கு ஹீரோ பேச்சு கேட்காம பாம்பை போட அது அந்த பக்கமாக போயிடுச்சு. அப்புறம் என்ன இவ்வளோ போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் கேமை விட்டு வெளியே வந்ததும் எப்படி ஜென்டலாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை போட்டுட்டு இருக்கா. இங்கே ஹீரோவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். இல்லைடா நான் வர முடியாதுன்ட்டானா. இவ கூட நான் ஒருத்தனே இருக்கணுமாங்கிற மாதிரி திரும்ப ஹீரோயின் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன கருமமோன்னு சொல்லிட்டு போக பார்க்க ஒரு நிமிஷம் இரு, நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கோம்ல, அந்த ப்ராக்டிஸுக்காக தான் இந்த டப்பாவை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் சில மூமெண்ட்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இது அந்த லயன் ஹெட்டை விட வெயிட் கம்மியாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்ல ஏதோ பண்ணி தொலைன்ட்டு போகிறான். அப்போ தான் ஆன்லைனில் ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. ஜென்டலாக நடந்துக்கணும்னு சொன்னா இல்லையா. ஸோ உடனே ஐயோ இது ஓவர் வெயிட்டாக இருக்கு, என்னால் பிடிக்கவே முடியல, ஹெல்ப்மேன்ட்டு இருக்கா. நீ தானே எடுத்து வந்த, நீ தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவனும் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இப்போது அதை வச்சே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்டெப் ஏறும்போது தழைக்கு விட்டு கீழே விழுந்துட்டா. ஐயோ பவன் தூக்க வரா. அதுக்குள்ளேயே ஹீரோயினும் ஸ்டெப்பெல்லாம் பயங்கர ஹைட்டாக இருக்கா, தான் விழுந்துட்டேன்னு ஒரு சீனை போட. இந்த ஸ்டெப்பு 30 சென்டிமீட்டர் தான் இருக்கு, நீ என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டானா. உன்ன அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இவளுக்கு கோவம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப ஹானஸ்டாக பேசுகிறேன்னு சிரிச்சிட்டு இருக்கா. சரி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி கேட்க பண்ணலாம் எனக்கு ஒன்றும் வலிக்கலன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா இல்லை எனக்காக கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கோ, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறா. இவளை என்னதான் போட்டுறதுன்னு சொல்லிட்டு சரின்னு ஹீரோ கிளம்ப இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி எழுந்திரிக்க வர ஹீரோ போயிட்டானாச்சே. ஸோ பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த குண்டாக்குள்ளேயே விழுந்தவ அதுலேருந்து சறுக்கி அப்படியே பறந்து கீழே விழ போக கரெக்டாக ஹீரோ வந்து கேட்ச் பண்ணிட்டான். இப்படி அவன் மேலேயும் விழுந்ததும் இல்லாமல் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறியாங்கிறான். எழுந்ததும் தோலை பிடிக்க ஐயோ இன்னும் ஹர்ட் ஆகிடுச்சா, டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் டாக்டர் தேவையில்லை, உனக்கு தான் டாக்டர் தேவை, ஃபஸ்ட்டே உன்னோட பிரெயினை செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. எடுத்ததும் அப்படி சந்தோஷமாக போகுது. ஜியாங் வந்து ஒரு கத்து தான், என்ன கனவு கண்டுட்டு இருக்க, மீட்டிங்க்கு ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டு போயிட்டு இருக்காரு. இவர் ஏன் எப்பவும் சூடாகவே இருக்காரு அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோவும் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒர்க்கு கொஞ்சம் ஓவர்லோடாக போயிட்டு இருக்க. ஜூனோ பாரு என் கையெல்லாம் டைப் பண்ணி இப்போ என் பேச்சை கேட்க மாட்டேங்கலாம் சீனை போட. இப்போ என்ன உனக்கு செக்ரட்டரி வேணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் மச்சா கரெக்டாக சொல்லிட்டு எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கை முடிப்போம், மீட்டிங்க்கு அப்புறமா நீ செலக்ட் பண்ணிப்பியாமா அப்படிங்கிறான். கட் பண்ண இன்டர்வியூ தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் மேனாமணிக்காக இருக்குது, இல்லைன்னா பேசவே மாட்டேங்குது. இதில் இன்னொருத்தன் வைஸ் பிரசிடென்ட் தானே இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூபிட் கம்பெனி அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு வேற போக வெளியே இன்னொரு பொண்ணு இன்டர்வியூக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் பயந்து சுபாவம் போல். ஸோ இப்போ ஜூனை பார்த்ததும் ஏன் பாஸ் இவ்வளோ இதாக கத்திட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பாஸா அப்படின்னு யோசிச்சவன் ஆமாம்மா இந்த 9th ஃப்ளோர் யூனிட் ரொம்ப ஒரு ஸ்டூப்பிடான கம்பெனி தெரியுமா, அந்த ஜியாங் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல இருக்கிறது தான், அதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய பாஸ் எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் மாதிரியா பார்த்துப்பாங்க, நம்ம தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறா. இது உன்னோட ரெசியூமா, நான் வேணா உள்ள ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு இவனும் ரெசியூமை வாங்கி பார்த்துட்டு இருக்க. நீங்கள் இவ்வளோ கைண்டான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஓஹோ உன் பேர் செங்ஷியா, பரவாயில்லையே அப்படி சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ரெஃபரன்ஸ்க்கு இன்னும் கூட ரெசியூம் வச்சிருக்கேன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக இன்னொருத்தர் வந்து மிஸ்டர் ஜியாங் இந்தாங்க இன்னும் 2 ரெசியூம்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. இவனோட ஃபுல் நேம் ஜியாங் ஜூன். ஸோ அதனால தான் நம்ம ஜூன் வச்சுக்கிட்டோம். இப்போ இவன் தான் ஜியாங்கன்னதும் இவன் முகம் மாறுமே. நீ ஷார்ப்பான பொண்ணாக இருக்க, நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். இவ்வளோ ஓகேன்னு சொல்லிவிட அப்போ நாளைக்கு இப்போ பொண்ணு கிளம்பிட்டான். தென் இப்போ கட் பண்ணால் நைட்டு ஜூன் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட தான் பேசிகிட்டு இருக்கான். இவங்களோட கேமிங் பிளானை பற்றி ஹீரோ கிட்ட வாய் விட்டு பேச இதை ஹீரோயினோட ஆஃபீஸில் இருக்கவன் கேட்டுட்டான். ஓடுவானா இதை காப்பி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிய போயிட கரெக்டாக ஹீரோ வரான். இவன் ஓடி போகிறத பார்த்துட்டு நீ என்ன ஆக்சுவலாக பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க இவனும் சொல்ல அப்போது நம்மளதை பிட் அடிச்சிட்டானுங்க, இப்போவே ஏதாவது பண்ணணுமேன்ட்டு ஓடுறானுங்க. தென் கட் பண்ணால் ப்ராஜெக்ட் மீட்டிங் வந்துருச்சு. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அவன் கேட்டுட்டு போன மாதிரியே ஹீரோனோட ஆஃபீஸில் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த லாங் டிஸ்டன்ஸ் தீமை வச்சுட்டானுங்க. பேசுங்கிற மாதிரியே தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். இவங்களோடது ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் தீம் தானே, ஸோ அதில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்குள்ள லாங் டிஸ்டன்ஸுங்கிற கான்செப்டையும் கொண்டு வரான். இதில் இருக்கக்கூடிய ஹீரோ அண்ட் ஹீரோயின் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதாவது வேற உலகத்தை சேர்ந்தவங்க. ஹீரோக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஹீரோயினால் சென்ஸ் பண்ண முடியும். அதனால ஹீரோயின் ஹீரோக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிறா. ஸோ இந்த ஐடியா மெயினாக வந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான். ஸோ இந்த பிளானை நாங்கள் ஓவர் நைட்டில் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்கிறான். அப்படித்தான் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண எப்படி இருந்தாலும் கேட்டுட்டு போனவன் நம்மளோட தீமை காப்பி அடிச்சிடுவான். நம்ம தான் புது பிளானை போட்டாகணும், எனக்கும் ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பிளானை போட்டிருக்காங்க. ஸோ இப்படியாக ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்து முடிக்கிறான். ஸோ இப்படி போட்டதில் ஹீரோவோட ப்ராஜெக்ட் தான் அப்ரூவ் ஆகியிருக்கு. இன்வெஸ்டருக்கு ஹீரோவோட ப்ராஜெக்ட் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி அப்ரூவல் வாங்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு
பார்த்து ஒரு சிக்னலை கொடுக்க பரவாயில்லடாங்கிறாரு. இப்படி இவங்க பேசிக்கிறத அந்த பிஎம்ஓ பார்க்குறாரு. தென் இப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கு தேங்க்ஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ண வெல்கமன் இருக்கா. ஏன்னு கேட்க மாட்டேன்னு கேட்டா எனக்கெல்லாம் மேனர் இருக்குப்பா அப்படின்ட்டு போறா. தென் இங்கேயோ அந்த வேங்கிறவரு நேரா பிஎம் கிட்ட வந்து அவரோட ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டாரு. பிஎம்க்கு பயங்கர கடுப்பாகுது. எனக்கு அதுதான் ட்ரீம், நான் அங்கேயே போறேன்னு சொல்லிட்டாரு. இதே ஒரு டென்ஷன். இப்போ வெளியே வர ஹீரோவோட கம்பெனி ரெனோவேஷன் முடிஞ்சு திரும்ப கீழே வந்துட்டாங்க. இனிமேல் நாங்கள் உங்களோட நெய்பர் ஆகிட்டோங்க. அவன் கடுப்புல போறான். அடேங்கப்பா 9th ஃப்ளோர் யூனிட்ல இத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க உள்ள ஹீரோவோ புது கம்பெனிக்கு வந்த மாதிரி புதுசா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். தென் இப்போ லஞ்ச் பிரேக் வருது. எல்லாருமே கிளம்பிட ஜூன் ஹீரோவை அனுப்பி விட்டுட்டு நான் இருந்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டான். இங்கே வெளியே அந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா செங்ஷி, அவளை சாப்பிட பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க பொண்ணு கூப்பிட நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவள் ஓடிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட டீமும் சாப்பிட்றதுக்காக வர ஹீரோயினோட டீம் ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கூப்பிடவும் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டா. உட்காரும் போதே காலும் பட்டுருச்சு, இருந்தாலும் உட்காந்துச்சு. அடுத்து ஆன்லைனில் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கேம் குரூப்பில். ஹீரோயினும் இது மாதிரி டின்னரில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல யார் உன் பாய் ஃப்ரெண்டோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேச்சா நான்லாம் புது வேலையில் சேர்ந்து என்னோட கொலீக்ஸோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இனிமே ஜியாங்செங்கில் தான் இருக்கேன் அப்படிங்கிறா. அதே ஊரில் தானே இவங்க எல்லாருமே இருக்காங்க இப்போது. ஸோ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஒரு ஸ்கேனை போட ஹீரோயின் மட்டும்தான் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை ஸ்டிக்கிடோங்கிறது இவ்வளோ இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது எல்லாரும் ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ட்ரிங்க் பண்ணுவேன்னு ஹீரோ கேட்க நானா நல்லா ஓவர் குடிக்காரி தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோயின் கையில் ட்ரிங்க் வருது. வாங்க போனவ ஷைகையெல்லாம் நடந்துக்கணுமேச்சே. ஸோ ஹீரோவை பார்த்ததோ நல்லா குடிக்கவே மாட்டேன்னு போய் போட்டா. இதை பார்த்து ஜியாவோ என்ன போய் சொல்கிற, அன்னைக்கு வேலையை விட்டு நின்னப்போ இதை குடிச்சிட்டு தான் ஆட்டை போட்டுன்னு சொல்ல வர. சேச்சா அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சமாளிக்கிறா. இருந்தாலும் டவுட்டாக இருக்குது ஹீரோவுக்கு. நீ கேம்ஸ் விளையாடுவேன்னு சொல்லி கேட்க கேம் டெவலப்பராக இருந்துட்டு கேம் எப்படி விளையாடாமல் இருக்க முடியும்னு கேட்குறா. என்ன கேம் நீ விளையாடுவேன்னு சொல்லி கேட்க கோஷங்க கண்டிப்பாக அந்த கில்லிங் கேமே பிடிக்காது, அதனால் இதை சொல்லவே கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிவேன். கேண்டி கிரஷ் விளையாடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ FPS கேம் விளையாடுவியான்னு சொல்லி கேட்க சேச்சா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, கில்லெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்ட்டு இருக்கா. தென் இப்போ திரும்ப மெசேஜ் வர ஆரம்பிக்குது. எப்படியோ திரும்ப கிரஷ் கூடயே சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், கண்டிப்பாக நீ அவனை கரெக்ட் பண்ணிடுவேன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல இதை பார்த்ததும் ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஹீரோயினும் என்னோட ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஸோ நானும் கிளம்புறேன்ட்டு ஓடிட்டா. ஸோ இப்போ பின்னாடியே ஓடி வந்தவ ஒரு போஸ்டர் விழுந்தது பயந்துட்டா. அப்போதான் இவன் பின்னாடி வரானே இவனுக்கு தெரியும். தென் திரும்பவும் அவனை கூப்பிட்டு என்ன நீ காரில் ட்ராப் பண்ணுறியா, ஒருவேளை நீ அந்த வழியாக போகலன்னா பரவாயில்ல, நான் மெட்ரோவில் போய்க்கிறேங்கிறா. மெட்ரோ டைமிங்கே முடிஞ்சு போயிடுச்சு, சரிவா நானே உன்னை விடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இப்போது உள்ளே உட்காந்துக்கிட்டு இன்னும் பிஸியாக தான் இருக்கேன்னு கேட்க ஆமாங்கிறான். அப்படி என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க நான் சொன்னாலும் உனக்கு தெரியாது, ஸோ அமைதியாக வந்துட்டான். இப்போ சிக்னலை ஸ்டாப் பண்ண ஒரு தாத்தா ரோட் கிராஸ் பண்ணிருக்காரு. நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிராஸ் பண்ணுறாரு, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக ஹீரோ பிடிச்சிக்கிட்டான். என்னன்னு பார்த்தா அவரை கொஞ்சம் நல்லா பாரு, அவர் ஷூலாம் போட்டிருக்காரு, ஸோ உன்னோட ஹெல்ப் அவருக்கு தேவையில்லைங்க. அதே மாதிரி தாத்தா ஓடி போயிட்டு இருக்காரு. அட்டேங்கப்பா இவர் எவ்வளோ கூலுன்னு சொல்லி உண்மையான கேரக்டர் வெளியே வர அதுக்கப்புறமா அப்படியே அடக்கி வாசிக்கிறா. தென் இப்போ ஹீரோ காரை மூவ் பண்ண ஏன் நீ ஸ்லோவாக ஓட்ட மாட்டியான்னு சொல்லி கத்திட்டா. அதுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக போனாதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஹீரோவை இவ ட்ரா பண்ணி எல்லாம் சொல்லி வச்சிருக்கா. இன்னைக்கு நியூ இயர் ஈவினிங் ஃபயர் ஒர்க்ஸ் பார்ட்டி இருக்கு. ஸோ அப்படியே ரெடி எல்லாம் ஆகிட்டு இருக்கேன். கேமல்ங்கிற ஒரு கேமர் இருப்பார் இல்லையா, அவர் ஹீரோவுக்கு தெரிஞ்சவர் தானே. ஸோ அவரும் ஹீரோவும் மீட் பண்ண போகிறாங்க. அட்ரஸ் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. தென் இங்கே ஆஃபீஸில் ஜூன் அந்த புது செக்ரட்டரியான அந்த பொண்ணுக்கு இது 3 காப்பீஸ் எடுத்துருன்னு சொல்லி கொடுக்க அவ்வளோ பதட்டமாக வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்னைக்கு நைட் ஃப்ரீனா நீ ஓவர் டைம் பண்ணுங்க, ஓகேன்ட்டு இருக்கா. அப்படி இருந்தா நீ போய்க்கோன்னு சொல்ல அவ்வளோ பதட்டத்தில் பண்ணவன் மொத்தத்தையும் கீழே போட்டுட்டு இருக்கான். இவன் ஹெல்ப் பண்ணலான்னு குனிஞ்சா அவன் அந்த மெஷினையே தூக்கி அந்த விழுந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இவனுக்கு பயங்கர ஆச்சரியம், இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே ஹீரோவும் கேமலும் மீட் பண்ணிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டே லவ் பண்ணா ஒத்துக்கோடா, சேர்ந்து இருக்க பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு இருக்கான். சரி அந்த பொண்ணு எந்த ஊருன்னு சொல்லி கேட்க இதே ஊர் தானதும் அவன் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். அதான் உனக்கு அவளை பிடிச்சிருக்கல, அப்போ அவளை அவுட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, நான் அவளை லவ் பண்ணுறேன்னு நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்குறான். அதான் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதே உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டான்ட்டு இருக்கான். தென் இப்போ பார்த்தா டக்குன்னு ஹீரோயினுக்கு இந்த லொக்கேஷன் அனுப்பி ஃபுட்டையும் ஷேர் பண்ணி இங்கே தான் இருக்கவா மீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டான். இப்போ வர முடியாது, ஏன்னா நான் என் ரூம்மேட்டோட சுற்றிட்டு இருக்கேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு சொல்லிட்டான். தென் இப்போ கட் பண்ணால் நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அங்கே வந்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேமராவை ஜூம் பண்ண அங்கே ஹீரோ நிற்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்பாடா கூட நிற்கிறது பையன் தான் சொல்லிட்டு வரா. ஃபயர் ஒர்க்ஸும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நியூ இயர்க்கு 2 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ ஜாலியாக ஃபயர் ஒர்க்ஸை சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் இதை
ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ யாராச்சும் கேமுக்கு வரீங்களான்னு சொல்லி கூப்பிட, நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறேன்ப்பா நான் வரலன்ட்டு போறா. அதுவும் எடுத்த ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ண. அப்போ இவ இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினும் குதிச்சு ஹீரோவை எட்டி எட்டி தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ இப்படி 2 பேரும் ஒன்னா தேட ஆரம்பிச்சவங்க மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படியே விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கரெக்டா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண கவுண்ட் டவுனையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் தான் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. 2 பேரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. கவுண்ட் டவுன் முடிஞ்சு ஹாப்பி நியூ இயர்னு எல்லாரும் கத்த கூஷங்கோட ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் கூஷன் சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆன்லைனில் தான் ஹீரோயினுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அவளை தான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி தேடும்போது அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டான். ஸோ இப்படியே மற்றதெல்லாம் ஓட இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்கவே ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே கரெக்டாக அந்த கேமராவை வந்து உள்ளே பூந்துக்க டக்குன்னு திரும்பினதும் அப்படியே அந்த கூட்டம் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா இவனும் ஹீரோயின் அனுப்பின அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு அப்போ டோட் வெஸ்ட் இங்கே தான் இருக்காளா, அப்படி இதுக்காக வெயிட் பண்ணுற, சீக்கிரம் அவளை கூப்பிடுன்னு இருக்கான். ஆனால் ஹீரோ அதை பண்ண மாட்டேங்கிறா. டே உனக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த ஜென்மத்தில் கிடைக்காதுன்னு சாப்ப விட்டுட்டு இருக்கான். ஹீரோ சுத்தமாக கண்டுக்காம அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இங்கே இந்த பக்கம் ஹீரோவையே தான் தேடிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு வந்தா கூட கண்டுக்காம ஹீரோவே தேட போது வாடி அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவள் போனதுக்கு அப்புறம் அதே இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயின் தேடிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் ஒரு குளியல போட்டுட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஹீரோவும் அந்த ஃபயர் ஒர்க்ஸை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான். அப்போ ஸ்கூல் ஹங்கோ இதே ஊரில் தான் இருக்கானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோட்டு இருந்து மெசேஜ் வருது. என்னை பார்க்கலான்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன்னு கேட்க, அப்பாடா எனக்கு ஹார்ட் அட்டாக் வரல அதனால சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேங்கிறா. போதும் வச்சுட்டு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு மறந்துடாதங்கிறா. நாளைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த லயன் டான்ஸ் எக்ஸாம் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே எல்லாரும் அதுக்காக லைனாக நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சாரை பார்த்ததும், சார் ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டோம்னா திரும்ப ரீட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, ஒரு டைம் தான், திரும்ப ஃபெயில் ஆயிட்டேன்னா திரும்ப உன்னால உள்ளேயே வர முடியாது, ஏன் கிராஜுவேட்டே ஆக முடியாது பாத்துக்க அப்படி சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிட்டாரு. கிராஜுவேஷன் ஆக முடியாதா, டிலே ஆகுமான்னு சொல்லிட்டு, கூஷன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதுபடி பண்ணனா நம்ம கண்டிப்பா பாஸ் ஆகிடலாம். ஒருவேளை அது கேட்காம போயிட்டேன்னா என்னால நீயும் சேர்ந்து ஃபெயில் ஆகிடுவ. ஸோ கிராஜுவேட் ஆக முடியாதவன் எப்படி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றான் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிக்க. சரி சொல்லி தொலைங்கிறான். நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. பார்த்தா இப்போ ஹெட்டை வந்துட்டு ஹீரோ பிடிச்சிக்கிட்டா. இவ வால் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு டான்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி சில மூவ்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் கீழே இறங்கினவன் டிக்கியை ஆட்ட ஆரம்பிச்சவதான் ஆட்டிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. கியான்லி என்ன பண்ற, மூவ் பண்ணு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க. அவ அதை பண்ணவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறமா சுத்த ஆரம்பிச்சவங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. போதும் நிறுத்தினாலும் கேட்க மாட்டேங்கிறா. இதுல கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து உருண்டுகிட்டே வெளியே வேற வந்துட்டா. இதுல பயங்கர கியூட்டா எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கியான்லி என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நாய்க்குட்டி மாதிரி ஒழிச்சுக்கிட்டே இவன் கிட்ட வந்து காலை பிடிச்சிக்கிட்டு கடைசியில விட மாட்டேன்ட்டா. பாக்குறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இவளோ இப்படி பண்ணிட்டு இருக்கா. மார்க் போட வேண்டியவங்களும் சிரிச்சுட இவனும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே கிளம்ப பார்த்தா அவளும் விட மாட்டேங்கிறாளா. ஸோ அவளையும் சேர்ந்து இழுத்துக்கிட்டே போறான். கட் பண்ணி மார்க்க சொல்றாங்க. ஜூன் கூட 70 பாயிண்ட் எடுத்துட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹீரோயினுக்கு 60 பாயிண்ட். ஹீரோ மறைக்க ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. தென் இப்போ கட் பண்ணா அந்த கேம் குரூப்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிட்டு இருக்காளாமா. என்ன சாப்பிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, கொரியண்டர் லீஃப் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு இது பிடிக்கவே இல்லை. கேட்டதுமே வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. கட் பண்ணா இப்போ அதை தான் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கான். ஓ டோட் ட்விஸ்ட்டுக்கு எனக்கு இது பிடிக்கும்னு சொன்னதால தான் இதை நீ பண்ணிட்டு இருக்கியா. பயங்கரம் போன ஒரு தட்ட ரொம்ப நேரமா அந்த சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஹீரோ. இவன் தட்டுனதும் பட்டுன்னு உள்ள போயிடுச்சு. ஸோ மெல்ல ஆரம்பிச்சிட்டான். சுத்தமா முடியல. தண்ணியை குடிச்சுதான் உள்ள முழுங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வரா. அப்போ இவனுக்கு இது பிடிக்குமா அப்படின்னா கவலையே இல்லை. ஃப்யூச்சரில் எங்கள் குழந்தை குட்டியோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா பவுலோடு சாப்பிடுவோன்னு கனவு கண்டுட்டு இருக்கா ஹீரோயின். ஃபஸ்ட்டு அவனோட வீசாட் நம்பரை வாங்கப்பாரு. அதுக்கப்புறம் கனவு காமியாமான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு வரா. சரின்னு உள்ளே வந்தவன் அதையே தான் ஆர்டரும் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சவதா பார்த்துக்கிட்டே இருக்கா. எனக்கு என்னமோ இந்த கியான்லிக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல தெரியுமேன்ட்டு இருக்கான். அவன் நார்மல் பொண்ணு இல்லை, இன்னைக்கு லைன் டான்ஸில் எப்படி பண்ணா அப்படி சொல்லிட்டு அவனை வெறுப்பேத்தேன். ஹீரோவோ பில்லை பே பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே ஃப்ரெண்டோ பார்க்குறதெல்லாம் போதும் போய் நம்பர் வாங்குவியாமான்னு சொல்லிட்டு துரத்தி விட அவன் போயிட்டா. இவளுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாதாச்சே. ஸோ அப்படி போகும்போது ஹீரோவோட கார்டு ஒன்று மிஸ் பண்ணிட்டு போயிட்டான். அதை எடுத்து கொடுத்து இதான் உனக்கான வாய்ப்பு, இதை கொடுத்து பேசுங்கிறான். சரின்னு அதை தூக்கிட்டு அப்படியே ரெக்க கட்டி பறந்த மாதிரி ஓடி வந்து, குஷன் உன்னோட கார்டை நீ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் இல்லாமல் எக்ஸாமில் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, உன்னோட நம்பர் தர முடியுமா அப்படி சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்க இவனும் ஃபோனை எடுக்க, சரி நம்பர் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நீட்டிக்கிட்ட ஸ்கேன் பண்ண பார்த்தா
பாசன் அங்கேயே வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை பேசிக்கிட்டு அப்படியே பேக்கெட்குள்ளே போட்டுக்கிட்டா. இவளுக்கு பயங்கர இன்சல்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு நின்றுக்கிட்டு இருக்க ஒரு குண்டு பையன் கஷ்டப்பட்டு ஓடி வந்து உன்னை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். அப்புறம் தான் பார்த்தா ஹீரோயின் கொண்டு வந்து கொடுத்தது ஹீரோவோட கார்டு கிடையாது, இந்த பையனோடது. அதை வாங்கிக்கிட்டு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூன்னு பேச ஆரம்பிக்க ஹீரோயினோ கண்ணை காட்டி உருட்டி உருட்டி போன்னு மிரட்டிட்டு இருக்கா. ஆனால் அவனோ உன்னோட நம்பர் தர முடியுமான்னு கேட்க இவ்வளோ ஹீரோவை காட்டுறா. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுங்க. உடனே இவ்வளோ ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இவன் அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவானா என்ன? உனக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காடா அப்படி சொல்லிட்டு ஜூன் கிட்ட கேட்குறான். அடுத்து ஹீரோயின் கிட்டேயும் உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமாங்க? இவ்வளோ இல்லைன்னு சொல்லிட அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டு கிளம்பிட்டான். அந்த பையனும் திரும்பி கூட பக்கம் ஓடியா போயிட்டான். இப்போ கட் பண்ணா பயங்கர வெறியில ஹீரோயின் உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு போதும் இனிமேல் நான் அவனுக்காக எதையும் சேஞ்ச் பண்ணிக்க போறதே கிடையாது, நானாவே இருக்க போறேங்க. வாவ் இன்னைக்கு தாண்டி ஒரு உருப்படியான பேச்சை பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வர ஆமா என்னோட உண்மையான கேரக்டர் அவனுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்க இதைய வெட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. இவ்வளோ இது கூஷனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும்ட்டு இருக்கா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காட்டுறாங்க. அதான் ஹீரோவோட ஆஃபீஸும் இப்போ பக்கத்துலேயே வந்துடுச்சாச்சு. ஸோ இவ அப்படியே டீ குடிக்கிற மாதிரி வந்தவ அவனுக்கே தெரியாமல் அவனை திட்டுத்தனமாக ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. வா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு திரும்ப இப்படி நின்றுட்டு இருக்கான். நான் தனி எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு மக்க தூக்கிட்டு ஓடிட்டா. தென் இப்போ ஹீரோவோட ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கும் போடுறாங்க. வேங்கிறவர் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இவர் தான் இங்கே லீட் ஆர்டிஸ்டாக இருக்காரு. இப்போ ஹீரோவும் அவங்களுக்கான வேலையை பக்காவாக பிரித்து கொடுத்துட்டு வேயோட உட்காந்து பேசுகிறான். இவங்களுக்கு இன்னுமே ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு அதிக பேர் இல்லாததால் இன்னும் கிராஜுவேட் ஆகாத ஒரு பொண்ணு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கா. பட் ப்ராஜெக்ட் டீம்ல இருந்து அவளை அனுப்புறது கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் சொல்கிறது ஹீரோயினை தான், ஆனால் ஹீரோவுக்கு அது தெரியாது. இங்கே நம்ம ஹீரோயினும் அவள் சைனீஸ் ஸ்டைலில் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருக்கா. அதை கொண்டு வந்து காட்ட அவர் அதை ஃபுல்லாக ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம இப்போ ஒரு ஸ்டைலில் போஸ்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னா அதே ஸ்டைலில் போகிறது தான் பெஸ்ட்டு, திடீர்னு ஸ்டைலை மாற்றக்கூடாது. ஸோ நம்ம சக்ஸஸ் ரேட்டை பார்க்குறோமோ இல்லையோ எந்த விதத்துலையும் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பக்கம் ஜெங்ஷியை கட்டுறாங்க. அவளே பயந்து சுபாப்பமாச்சே. ஸோ ஜூன் கிட்ட போய் பேச போகிறது இங்கே நின்று ஒப்பிச்சுக்கிட்டு உள்ளே போய் அதையே தவறாமல் சொல்கிறா. சரி நம்ம அதை வாங்கிக்கிட்டு புது கேண்டிடேட்ஸோட நம்பர்லாம் இருக்கு, கொஞ்சம் அவங்க கிட்ட கால் பண்ணி பேசணுங்க சரின்ட்டு போறா. அதை எங்கேயோ உட்காந்து பண்ணுங்க. அவ்வளோதான் இவளுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணா ஒவ்வொரு காலையும் பயந்து பயந்து போட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் யாரும் எடுக்கல, மூணாவதா கால் பண்றா. எடுத்துக்கூடாதுன்னு தான் வேண்டா. அவனேரோ ஹலோன்னு அட்டென்ட் பண்ணிட பேரையெல்லாம் மாத்தி சொல்றா. நடுங்கிக்கிட்டே பேசிட்டு இருக்கா. நான் 9th floor யூனிட்ல இருந்து பேசுறேன், நீங்க தான் ரெசியூம் அனுப்பியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு திக்கி திணறி பேசுறதுக்குள்ள அவன் காலையே கட் பண்ணிட்டான். இப்படி பேசினா எப்படின்னு இவன் கேட்டதோ நான் வேணா ரிசைன் பண்ணிக்கிறேங்கிறா. நீ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், யார் இந்த வேலையை பண்ணுவாங்க? நாங்கள் எல்லாரும் பிஸியாக இருக்கோம், இதில் பேச வேண்டிய விஷயம் இருக்குது, அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உனக்கு எங்கே தோணுதோ அங்கே உட்காந்து பேசுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இவளுக்கு சைனீஸ் ஸ்டைலில் ட்ரா பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு போஸ்டரை மேக் பண்ணி இவளுக்குன்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அதில் போஸ்ட் பண்ணுறா. போஸ்ட் ஆனதும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வர வேய நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டில் மீட் பண்ணுறா. ஹீரோயினோட போஸ்டரை ரிஜெக்ட் பண்ணார் இல்லையா, அவர் தான் புது லீட் ஆர்டிஸ்ட். இந்த வேக்கு பதிலாக வந்து ஜாயின் பண்ணவர். ஸோ அவர் உன்னோட டிராயிங்கை வேணான்னு சொல்லிட்டாராமாவே அப்படிங்கிறது கேட்க ஆமாம் அவர் டீசெண்டாக இருக்கலான்னே மெயின்டைன் பண்ணுறாரு, நான் சைனீஸ் ஸ்டைல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறா. நானுமே அதை பார்த்தேன், ரொம்பவே நல்லா தான் இருந்தது. 9th floor யூனிட் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்களாச்சே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையான்னு சொல்லி கேட்க என்னால முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஆமா யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், ஆர்ட் ஒர்க்கை சப்மிட் பண்ண ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்கிறாரு. அவ்வளவுதான். இப்போ ஹீரோயின் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹீரோவோட ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஆர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரா. லிஃப்ட்டுக்குள்ள தான் ஹீரோவும் நின்றுட்டு இருக்கா. நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கமே கிடையாது, பயங்கரமா இதை தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஹீரோவோட ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்க இதை பார்த்து ஜூனு பாரு கியான்லி நம்ம ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல இவன் மேலதான் நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு தான் டெட்லைன். எனக்கு என்னமோ அவன் நமக்கெல்லாம் கேப்பபிளாக இருக்க மாட்டான்னு தோணுது. ஸோ அவள் கம்முன்னு அங்கேயே இருக்கிறது தான் அவளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் இப்போ உள்ள வந்த ஹீரோயின் திரும்பவும் என்ன மாதிரி கலரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ப்ராஜெக்டையே தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ஒரு ஐடியா கிளிக் ஆனதும் பயங்கரமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இவ பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் அந்த எண் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அடுத்த நாள் விடிஞ்சே போயிடுச்சு. இப்போதான் முடிக்கிறா. இன்னைக்கு தான் அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கான டெட்லைன். ஸோ கரெக்டாக ஹீரோயினை அப்லோட் பண்ண போக அது ஃபெயில்டுன்னு வருது. ஸோ ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போட்டு அதை அப்லோட் ஆகிடுச்சு. பார்த்தா அது ஹீரோயின் இல்லை. இவ வந்து பார்க்குறா, இன்னும் அப்லோடிங்னே தான் காட்டிட்டு இருக்கு. 8 மணிக்குள்ள சப்மிட் பண்ணி ஆகணும். 7:57 ஆகிடுச்சு. ஸோ இவ பென்ட்ரைவ்ல போட்டு காப்பி பண்ணிட்டு வேகமா ஓடுறா. இந்த இன்னுதான் பார்த்த வேலை போல ஏதோ ஒரு கேபிள் வந்துட்டு கனெக்ட் ஆகாம இருக்கு. இங்க கடைசியா ஒரு போஸ்டர் வந்துச்சு இல்லையா, அது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் மேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் வேகமா ஓடி வரா. சாரி எங்களோட ஆஃபீஸ்ல
இன்டர்நெட் இல்லை போல் அப்லோட் ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ இதை மட்டும் அப்படியே பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்க 8 மணிக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வர்றது வேஸ்ட்டுங்கிறான். நான் சப்மிட் பண்ணியிருப்பேன், எங்களோட ஆஃபீஸில் இன்டர்நெட் இல்லை, அதனால தான் சொல்கிறா. ஹீரோ காது கொடுத்து கூட கேட்கல. டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க மிஸ்டர் கோ. தேங்க்யூ மிஸ்டர் வே, நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறா. இதுக்கு இவ எவ்வளோ கஷ்டப்பட்டானே இவளுக்கெல்லாம் தெரியும். இப்படி ஆகிடுச்சு. வேயும் ஏதாச்சும் சொல்ல ட்ரை பண்ணுறாரு, பட் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அவர் கிளம்பிட ஹீரோனோடது கரெக்டாக அப்லோட் ஆகுது. யாரோ அந்த இன்டர்நெட்டை சரி பண்ணி விட்டுருப்பாங்க போல. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ கேமிங் சென்டரில் ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஃபைனல் ரவுண்டு 2 டீம் தான் லெஃப்ட். யார் வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கடையோட ஓனர்லாம் கத்திட்டு இருக்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டு தான் ஆப்போசிட் டீமில் இருக்காங்க. இங்கே பாரு, தோத்துட்டேன்னு மெஷினை எல்லாம் பிரேக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல மொத்தமாக மெஷினை காலி பண்ண மாட்டேன்னு வேணா ப்ராமிஸ் பண்ணுவேன்ட்டு இருக்கா ஹீரோயின். ஸோ இப்படி 2 பேர் சேர்ந்து மொத்தம் 2 டீமாக விளையாடுறாங்க. ஹீரோயினும் பயங்கரமாக கத்திக்கிட்டே தான் விளையாண்டுட்டு இருக்கா. தோத்தாலாம் ஜெயிச்சாலான்னு தெரியல. வெளியே வா அப்படி சொல்லிட்டு எட்டி ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கூப்பிட பார்த்தா உட்காந்துட்டு இருக்கிறது ஹீரோ. இங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இவ எந்திரிக்க. இவளுக்கு ஆப்போசிட் ஜூனு. ஸோ இப்போ ஹீரோ எழுந்து நீ நல்லா ப்ளே பண்ணுன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்ல, இப்படி நான் நல்லாவே விளையாண்டுருந்தா கூட உனக்கு தான் இம்ப்ரெஸ் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அட நீங்க தானே தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு அக்ரெசிவா விளையாண்டுருக்க மாட்டோன்னு சொல்லிட்டு ஜூன் சொல்ல, என்ன எங்களையே ரொம்ப இதான் நினைக்கிறீங்களா, வேணா இன்னொரு டைம் மேட்ச் வச்சுப்போமா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க ஹீரோயினும் நாங்கள் சும்மா வார்ம் அப் தான் பண்ணிட்டு இருந்தோம் மிஸ்டர் கோ, வேணா இன்னொரு டைம் விளையாடலாமாங்கிறா. இவையே திடீர்னு இவ்வளோ கோவப்படுறா அப்படி சொல்லிட்டு ஜூன் மெதுவா சொல்ல, என்ன பேசுற சவுண்டா பேசுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. கொஞ்சம் அடக்கி வாசிடின்னு ஃப்ரெண்டு சொல்ல, நான் கொஞ்சம் கோவமா இருந்தா இப்படிதான் நடந்துப்பேங்கிறா. அதனால தான் என் கல்லறையை நானே தோண்டிக்க விரும்பல, ஏன்னா திரும்ப மேட்ச் போட்டோம்னா நம்ம கண்டிப்பா வின் பண்ண மாட்டோங்கிறான். இவ்வளோ பெருசா கண்டுக்கவே இல்லை. வாடி படம் ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டா. ஏன்டா அவளை இப்படி நடத்துற, அவளோட டிராயிங் பார்த்தால சூப்பரா இருந்ததுல, போய் கொஞ்சம் பேசுடா அப்படிங்கறத சொல்ல அவளே மிஸ்டர் ஜியாங் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆல்ரெடி ஒருத்தர் அங்க இருந்து நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம், நமக்கு தானே இருக்கல, ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். தென் இப்போ நைட்டு கேமிங் சேட்ல கடுப்பா இருக்குன்னு போட என்னாச்சு எதுனாலன்னு கேட்குறான். க்ரஷ்ன்னு சொல்ல வந்தவ ஒர்க் ப்ராப்ளம்ட்டா. என்ன ப்ராப்ளம் சொல்லு எங்க கிட்டன்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதெல்லாம் வேணாம், இப்போ விளையாடுறமா இல்லையான்னு கேட்டதும் சரி வேற நான் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் தான் சண்டை போட்டுக்க போறாங்க. இறங்கினதும் பட்டுன்னு 2 டைம் சாகிடுச்சுன்னா ஹீரோயினை. அடுத்த டைம் வந்ததும் திரும்ப குண்டை போட அங்கிருந்து தப்பிச்சவ பாக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டாளா. இங்க பாரு, நீ ஹெட்ஷாட் வச்சு அடிக்கிற இல்லையா, அது எனக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகல, நீ என்னை இன்சல்ட் தான் பண்ற, கிட்ட வந்தேன்னு வையன் பல்லு இருக்காது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவ்வளவு பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. இப்படி திட்டுறது கேட்கும் போது ஹீரோயின் காலையில கூட இது மாதிரி தானே திட்டிருப்பா. ஒருவேளை கியான்லியோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். சரின்னு திரும்ப மேட்சை போட இந்த டைம் இவன் ஹீரோயின் எதுவுமே பண்ணல. ஹீரோயின் ஷூட் பண்ண மிஸ் ஆகிட்டு தான் இருக்கான். சரின்னு இவ பாம்பு போட அது அந்த பக்கமா போய் விழுந்துருச்சு. பாவம் பார்த்துட்டான் போல இவனே பாம்பு பக்கத்துல போய் நின்று சித்துட்டு இருக்கான். அடுத்து திரும்ப ஷூட் பண்ண வர இவ ஷூட் பண்ணுங்கிறதுக்காகவே கன்னை லோட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எழுந்து ஷூட் பண்ணவனும் ஒன்னு கூட அவன் மேல படல, அதுக்கு பதிலாக பின்னாடி தான் பட்டுட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா அது ஹார்ட் இன் ஷேப்ல இருக்கு. நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க, நான் வின் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இவ கேட்க, சேச்சா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கப்பா, உன்னையெல்லாம் என்னால் அப்படி பண்ண முடியுமாங்கிறான். ஸோ நான் மீட் பண்ணதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் நீ தான், ஸோ எதுக்கும் கோவப்படாத, தேவையில்லாம கருவலை தவிர வச்சுக்காதுன்னு இருக்கான். இவளுக்கும் இது கேட்டு கடுப்பாயிட்டு இருக்கு. கரெக்டா ஃப்ரெண்டு வர இது மாதிரி 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சோண்டி திடீர்னு அவன் என்ன வின் பண்ணணும்னு விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ எதனால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, முதல்ல உன்னை காலி பண்ண பார்த்தவன் இப்ப நீ வின் பண்ணணும்னு நினைக்கிறானா, அப்ப கண்டிப்பா அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கா. ஒருவேளை இந்த பையன் கோ விட ஹேண்ட்ஸமா இருந்தா ரெண்டா தானே இருக்கும்னு சொல்ல கோ ஹேண்ட்ஸமா இல்லைன்னா கூட நான் அவனை தான் லவ் பண்ணுவேன், ஏன்னா அவன் தான் என்னோட ட்ரூ லவ்ன்னு இருக்கா. அப்போ இங்கே ஹீரோவும் ஆன்லைன்ல மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கான். நீ என்னை இன்சல்ட் பண்ணிட்ட, ஸோ நான் பேச மாட்டேன்ட்டு இருக்கா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வர சோன்ற பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். எங்கே தள்ளுன்னு சொல்லிட்டு இவன் அதை வாங்கி உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணி வின் பண்ணி கொடுத்துட்டாளா. கரெக்டாக இதை வந்து ஹீரோ பார்த்துட்டான். இவனுக்கு நான் கேட்டப்போ இதெல்லாம் விளையாட தெரியாதுன்னால சொன்னான் அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து யூசர் நேம் பார்த்தவன் அதானே இவளாட எப்படி டோட்டிவ்ஸ்டாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ வா விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட லோ ரேங்க் பிளேயரோடலாம் விளையாட மாட்டேன்ட்டு போயிட்டு இருக்கான். தென் இப்போ நைட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்ப ஹீரோ பார்க்குறான். இப்போ அவனே கூப்பிட்டு உன்னோட டிராயிங்கை பார்த்தேன், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்க, நான் தான் முன்னாடி உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன்னு சொல்ல பாராட்டி என்ன பிரயோஜனம், அதுதான் யூஸ்லெஸ் ஆயிடுச்சாச்சு அப்படி சொல்லிட்டு பாராட்டிட்டானேன்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு போறா. இப்போ ஃப்ரெண்டு கூட உட்காந்து சாப்பிட வந்தவளோ அதை பற்றி எதை யோசிச்சுட்டு இருக்காலாம். முதல்ல கோ என்கிட்ட பேசவே மாட்டான், ஆனால் இப்போ பேசுகிறான், அதுவும் என்ன ப்ரைஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அதுக்காக நான் அவனுக்கு டின்னர் வாங்கி தர போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட நூடுல்ஸே புடுங்கிட்டு போயிட்டான். இங்க வந்து பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு
உன்னோட நியூ இயர் பிளான்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நம்ம வேணா இங்க போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவளும் பேசிக்கிட்டே இருக்க. என்னால வர முடியாதுங்கிறான். ஏன்னு சொல்லி கேட்க, ஏன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டோட நான் நியூ இயரை ஸ்பெண்ட் பண்ண போறேன்ட்டான். அவ்வளவுதான். இதை கேட்டதும் அவளுக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சு. பயங்கர சோகத்துல வர யாரை பார்த்தாலும் ஹீரோ அவள் லவ்வரோட சந்தோஷமா இருக்க மாதிரியே இவளுக்கு தெரியுது. பார்த்தா அது வேற ஒருத்தர் தான். நேரா ரூமுக்கு வந்தவன் பூஷனுக்கு இது மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட தான் இருப்பான்னு சொல்லிட்டு, விடு விடு, இந்த உலகத்துல எத்தனை பசங்க இருக்காங்க, இவன் இல்லைன்னா இன்னொருத்தன், இதுக்கெல்லாம் அழுகாத, நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி ஃப்ரெண்டு தேத்திட்டு இருக்கா. ஸோ இப்போ அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க ஹீரோவோ அவனோட பிசினஸ்ல ஃபோக்கஸ்டா இருந்து அந்தந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் அவளோட ஆர்ட் ஒர்க்கையும் பண்றா. ஸோ இப்படியே 3 மாசம் ஓடிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்க ஜியா ஓடி வந்து டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக வெளியே போறாங்க. எல்லாரையும் கூட்டு போறாங்க. ஸோ அப்படி போறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பர்ல, நானும் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கூஷன் கண்டிப்பா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு தான் வர போறான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, இல்ல என்னால வர முடியாது, எனக்கு கிராஜுவேஷன் இருக்கு அப்படின்ட்டா. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற? 9th floor யூனிட்ல கூட 2 பேர் கிராஜுவேஷனுக்கு தான் இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இங்க தானே வர போறாங்க, ஸோ நீயும் வந்து ஆகணும்னு சொல்லிட்டா. தென் இப்ப கட் பண்ணா இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜூன் கிட்ட ஹீரோயின், அதான் ஃபேமிலி மெம்பர்ஸையும் இங்க கூட்டிட்டு வரலான்னு சொன்னாங்க இல்லையா, ஏன் நீயும் கூஷனும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வரலான்னு சொல்லி கேட்க, கூஷனுக்கு எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதுங்கிறான். இவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஆனா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டீங்க, யார் இந்த பொய்யெல்லாம் பரப்புறது, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு இருக்கான். இது வரைக்கும் டேட் கூட பண்ணதே கிடையாதுங்க. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அவனே சொன்னானேன்னு சொல்லி கேட்கிறா. அவன் சொன்னானா, அது அவன் கேர்ள்ஸை ரிஜெக்ட் பண்றதுக்காக அப்படி சொல்லுவான். இப்போ 2 வருஷமா அந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் ஒரே சந்தோஷம். அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. என்ன கூஷனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னதும் முகம்லாம் செவந்து போய் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன்னு சொல்லி கேட்க, சேச்சா இல்லவே இல்லைன்னு இருக்கா. சரி, மாஸ்க் பார்ட்டிக்கு நீ என்ன மாதிரி வியர் பண்ண போறேன்னு சொல்லி கேட்க, கூஷன் என்ன கலர்னு சொல்லி இவன் கேட்கிறா. அவன் கோல்டன் கலர்னு சொல்லி சொல்றான். தென் இப்ப கட் பண்ணா அந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோயினும் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஹீரோவை தான் தேடிக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டவர் இருக்க, இது பார்க்க கூஷன் மாதிரியே இருக்கே, அப்ப கண்டிப்பா இதான் கூஷனா இருக்கும்னு சொல்லி பக்கத்துல நின்னுட்டா. இப்ப கேமும் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெட் லைட் கிரீன் லைட்னு சொல்லிட்டு நாம ஒரு கேம் விளையாட போறோம். அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க காஸ்டியூம் வைஸ் ஒரு பெரிய சர்ப்ரைஸான கிஃப்டோ இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. கோல்டன் ட்ரெஸ்ஸோட இன்னொரு பையன் வந்து நிக்கிறான். இவனும் பார்க்க கூஷன் மாதிரியே இருக்கான். 2 பேர்ல யாருடா கூஷன் சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கோல்டா தான் ஹீரோவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா போல. இப்ப கேமையும் ஸ்டார்ட் பண்றாங்க. STOP ஸ்டாப்னு நம்மளாம் விளையாடுவேன் இல்லையா, அதுதான் இவங்க கிரீன் லைட் ரெட் லைட்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கோல்டன் கலர் தான் ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு அவனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கா. ஸோ இப்போ அந்த கேம்ல கடைசியா நிக்கிறது ஹீரோயினும் அந்த கோல்டன் ட்ரெஸ் போட்ட பையனும் தான். ஸோ ஒரு பொண்ணு பையனும் இருக்க. பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இப்படி பையனும் பொண்ணும் இருக்க. என்ன ரிவார்டு கொடுக்கலாம்னு யோசிச்சவங்க ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணை 30 செகண்ட் பார்க்கணும்னு சொல்றா. ஆனா கீழே இருக்க எல்லாரும் கிஸ் பண்ணணும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடடே, எல்லாரும் கிஸ் பண்ணணும்னு கேக்குறாங்களே, அப்போ அதுதான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ எல்லாரும் அவங்கவுங்க மாஸ்கை கழட்டி ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாருமே கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் கழட்டிக்கிட்டு பக்கத்துல பார்த்தா அது வேற பையன். இவனோட பேரு சூ. பார்த்தா ஹீரோ பிளாக் ட்ரெஸ்ஸோட கீழே நின்றுட்டு இருக்கான். நீ என்ன கோல்டன் மாஸ்க் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க, பார்த்தா ரெஸ்ட் ரூம்ல ஹீரோவோட மாஸ்கை பார்த்துட்டு இது என்னோட அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மாஸ்கையும் ஹீரோவோட மாஸ்கையும் மாத்திக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஹீரோனும் என்ன பண்றது நின்றுட்டு இருக்க. கீழே இருக்கவங்க எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கேன்னு சொல்ல ஷூவும் ஆமா வேணாம் நம்ம வேற ஏதாவது பண்ணலாங்கிறான். ஹீரோவும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இங்க இவங்களும் அப்ப சரி 30 செகண்ட்க்கு உங்களோட நோஸை டச் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல அவன் கிட்ட வர ஹீரோயின் பின்னாடி போய்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இதை நோட் பண்றான். ஆனா எல்லாரும் டச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ நானே இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிக்கிட்டான். ஹீரோயினும் பேன்னு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஷூவை பிடிச்சி இவங்க 2 பேரும் நோஸ் டச்சிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவளுக்கு இது பிடிக்காததால இவன் இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ தேங்க்யூன்னு சொல்ல நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கீழே இறங்கிக்கிட்டான். ஸோ இப்போ ரூம்ல வந்து படுத்தா பயங்கரமா கத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஜியா வந்துக்கிட்டு எல்லாருமே குடிக்க போறாங்க, நம்ம இது குடிக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன 9th floor குடிக்கிறாங்களா, அப்போ கூஷனை குடிப்பான்னு சொல்லிட்டு இதை கொண்டாந்து வாங்கிக்கிட்டு ஓடிட்டா. பார்த்தா ஹீரோவும் சோந்தா பயங்கரமா குடிச்சுக்கிட்டு நடக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் கியான்லி நீ பயங்கரமா சூப்பரா ப்ளே பண்ணன்னு விழ போக ஹீரோயின் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அதுவும் நீ ஷூட் பண்ண விதம் இருக்கே பயங்கரமா இருந்தது, ஏன் நம்ம 2 பேரும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு கிட்ட போக பார்க்க ஹீரோ அவனை பிடிச்சி ஒரே தள்ளுதான். அவன் கீழே போய் விழுந்துட்டான். இவனும் ஹீரோயினை பிடிக்க
அவளோட பார்வையை பார்க்கணுமே பேபன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவனால நிற்கவே முடியல. ஏதோ சொல்ல வர ட்ரை பண்ணுறான். இவனை உத்து கேட்டுட்டு இருக்கேன். பார்த்தா அப்படியே அவன் மேலே சாஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. அவனும் ஓவராக குடிச்சதுல மட்டையாகிட்டான். இவ்வளோ இப்படி ஹீரோவை பார்த்தவன் கிஸ் பண்ண வந்துட்டு இருக்கா. இப்படி கிட்ட போனவன் இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது தானாகவே நடக்கும். இப்போ பண்ணவே கூடாதுன்னு சொல்லி அவனை பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணா பெட்டில் விழுகிறான். அப்படியே விடியுது. டைம் என்னன்னு சொல்லிக்கிட்டு எழுந்திருக்கிறான். மத்தியானமே ஆகிடுச்சு. நேற்று நைட்டு என்ன நடந்ததுங்க? என்ன மறந்துட்டியா? உனக்கும் கியான்லிக்கும் என்னடா நடந்தது? அவதான் கொண்டு வந்து ஒன்று விட்டான்னு சொல்ல இவனும் யோசிச்சு பாக்குறா. அவதான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து ஜூன் கிட்ட ஹீரோவை ஒப்படைச்சிட்டு நல்லா பாத்துக்கோ, நிறைய குடிச்சிருக்கான், மறக்காம இதை குடிக்க வச்சிருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவேன். இவனுக்கு கொடுத்து பாக்குறான். ஹீரோ குடிக்காததும் மொத்தத்தையும் ஜூனே குடிச்சுக்கிட்டான். இதுதான் நடந்திருக்கு. ஆனா மேற்கொண்டு ஹீரோக்கு சுத்தமா எதுவும் ஞாபகம் வரல. இப்போ ரிட்டன் ஆனது ஒரு மேட்சை போடுறாங்க. ஹீரோயின் சந்தோஷத்துல நல்லா விளையாண்டுட்டு இருக்கா. என்ன உனக்கும் உன் க்ரஷுக்கும் நல்லா போகும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு நிறையவே ஹோப் வந்துருச்சு. கண்டிப்பா எனக்கு அவன் கிடைச்சிருவான்னு சொல்ல எப்படி 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது எப்படி நான் சொல்ல முடியும்? அவன் என்ன ஒரு சுச்சுவேஷன்லேருந்து பயங்கரமாக காப்பாற்றினான். ஸோ ஒரு பையனோட மனசு இன்னொரு பையனுக்கு தானே தெரியும். நீயே சொல்லு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க அது எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு பேசிக்கான டீசென்சி, சரியா? ஒரு நாய்க்கு ப்ராப்ளம்னா கூட அவன் ப்ரொடெக்ட் பண்ண தான் போறான்னு சொல்ல அவன் அப்படி கிடையாது, கொஞ்சம் கோல்டு டைப்பு, அவன் அதிகமாக பேசக்கூட மாட்டான்னு சொல்ல இங்க பாரு, அப்படி உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா நீ அவன் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லி கேட்க இவ்வளோ யோசிக்கிறான். இங்க பாரு, டைரக்டா போய் அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணு, அப்பதானே எதா இருந்தாலும் தெரியும்னு சொல்லி கேட்க இவ்வளோ யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். என்ன பயப்படுறியா? ஜஸ்ட் ஒரு கன்ஃபெஷன் தானே, கண்டிப்பா சங்கடம்லாம் வரும், இருந்தாலும் ட்ரை பண்ணாதானே எதுவாக இருந்தாலும் தெரியும். நீ கிராஜுவேட்டும் ஆக போற, ஸோ ரிக்ரெட்ஸோட வெளியே வரதுன்னு சொல்றான். இவளுக்கும் பயம். உடனே நான் கிராஜுவேஷன் ஆக போறேன், எனக்கு டைமே கிடையாதுன்ட்டு போயிட்டு இருக்கா. ஆனாலும் கன்ஃபஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாக்கு வந்துட்டா போல. இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜ்ல காட்டுறாங்க. என்னடா டோட் ட்விஸ்ட் அப்போ அவளோட க்ரஷ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண போறாளாம். அப்போ உன் ஆளை நீ சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க யாரு சாக்ரிஃபைஸ் பண்ணா? கேம்ல மட்டும்தான் அவ ரஃப் அண்ட் டஃப், லவ்னு வந்துட்டா அவ ஒரு பயந்தாங்கோலி. அவ கண்டிப்பா கன்ஃபஸ் பண்றதுங்கிறது டவுட் தான். ஸோ பயந்து அவ சொன்னா கூட அது சக்சஸ் ஆகுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஸோ வாய்ப்பு கம்மிதான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இங்க நைட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸோ நாளைக்கு தான் கிராஜுவேஷன், எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சு பாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு கன்ஃபெஷன் போயிட்டு இருக்கு. ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ண, இன்னொரு பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக கேம் குரூப்ல இருந்து மெசேஜஸ் வருது. விளையாடுறதுக்கு கூப்பிட, இல்லப்பா எனக்கு நாளைக்கு கிராஜுவேஷன் இருக்கு, நான் வரலான் இருக்கா ஹீரோயின். நாளைக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ண போறியான்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கேன். என்ன இவன் ஓப்பனாக கேட்குறங்கிற மாதிரி இவ திட்டு பார்க்குறா. எதுக்கு நீ பயப்படுற? நீ இன்னும் ரிஜெக்ட் ஆகல, ஸோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு அதை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஐடியா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கு கிராஜுவேஷன் டே. ஸோ அப்படியே அழகா ரெடி ஆகிட்டு வெளியே வந்தா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, எனக்கு கூஷன்னா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் கூஷனோட கோ ஒர்க்கர் தானே, ஸோ அவருக்கு என்ன மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் அவர் அவுட்டிங் கூப்பிடணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல நான் அவனோட அவ்வளோ க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் இன்னைக்கு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னதும் இருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அடித்தடியாக கேமிங் விளையாடுற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனே ஒரு கேம் கம்பெனி தானே நடத்திட்டு இருக்கான். ஸோ எந்த ஒரு பொண்ணுனால நல்லா கேம் பிளே பண்ண முடியுமோ அவங்கள தான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பயங்கரமாக கேம் பிளே பண்ணு, அவனை கரெக்ட் பண்ணிடலான்னு சொன்னவ மனசுக்குள்ளே நினைக்கிறா, இந்த மாதிரி போய் எல்லாம் சொன்னாதான் அவன் ரிஜெக்ட் ஆவான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஸ்கூல் ஹங்கா நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருப்பான், நல்ல பிள்ளையா நடந்துக்கோ, கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இவகிட்ட போய் சொல்கிறோன்னு நினச்சி இப்போ எல்லா உண்மையும் உளறிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஹீரோ வரும்போது நிஜமாவே கரெக்டாக இதெல்லாம் நடந்துமான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா ஆக்சுவலாக நான் வந்துட்டு ரொம்ப குவைட்டான ஒரு பொண்ணு, அவனுக்காக தான் இப்போ அரகண்டா அப்படியே நடிச்சிட்டு இருக்கேன். எதனால? சும்மா அவனோட ஃப்ரெண்டா இருக்கலான்னு மட்டும்தான், மற்றபடி லவ் கிவ் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல கரெக்டா இதை ஹீரோ கேட்டுக்கிட்டு, அப்போ அரகண்டா இருக்க மாதிரி நான் மட்டும் நடிச்சிட்டு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தென் இப்போ எல்லாரும் ஒன்னா கிராஜுவேஷன் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. முடிஞ்சதும் நிறைய பொண்ணுங்க நம்ம ஹீரோ கிட்ட தான் போய் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் இன்னொரு பையனோட விளையாண்டுருக்கா அப்படிங்கிறது நோட்டிபிகேஷனை காட்டுது. அதாவது ஸ்டிக்கிடோ இன்னொரு பையனோட கேம் பிளே பண்ணிருக்கா. ஸோ இதை பார்த்ததும் ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் தான் உன்னோட க்ரஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படிங்கிறா. அப்போ நீ உண்மையாவே அவன் கிட்ட கன்ஃபஸ் பண்ண போறியான்னு கேட்க, ஆமா அப்படிங்கிறா. அந்த சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல இவனுக்கு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்க கீழே ஹீரோயினோ கன்ஃபஸ் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்கா. ஸோ இப்படியே அவன் டென்ஷன்ல போக இவ்வளோ கன்ஃபஸ் பண்ண பயந்து வந்துட்டு இருக்கா. இப்போ அவன் கிராஸ் பண்ண தைரியத்தை வர வச்சு, குஷன் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்,
எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறா. அப்போ கரெக்டாக ஸ்டிக்கிடோ கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சதும் நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி முன்னாடியே நம்ம ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணிட்டா போல அது இப்போதான் டெலிவர் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோயினும் உனக்கு என்னை பற்றி அவ்வளோ தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இவ பேசவே எனக்கு உன்ன பிடிக்கலன்ட்டான். இது சுற்றி இருக்க எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அவனோட ஷர்ட்டில் மைக் இருக்கு, அதை ஆஃப் பண்ணாமல் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவும் கிடையாது எப்பவும் கிடையாது, ஏன்னா நீ என்னோட டைப் கிடையாது, 2 பேருக்கும் ஒத்தே போகாதுன்ட்டான். அப்படியே கட் பண்ணா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினும் ரொம்ப சோகமா அந்த மழை பெய்யறது கூட தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ ஃப்ரெண்டு கிட்ட கொடையை கொடுத்து இதை அவட்ட கொடுத்துட்டான்னு சொல்ல அவன் வாங்க மாட்டேங்கிறான். என்ன அவளை பார்த்து பயப்படுறியான்னு சொல்லி ஒரு மிரட்டு இருந்தோம். எனக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட போய் கொடுக்குறான். பின்னாடி ஹீரோ நின்றுட்டு இருக்கிறத பார்த்தவன் எனக்கு ஒன்றும் இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மழையிலே வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டா. இப்போ ரூமில் வந்து உட்காந்தவன் கையில் அவனோட பெயிண்டிங்கை வச்சுக்கிட்டு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவனோட இருந்த எல்லா மூமெண்ட்ஸையும் நினச்சி பார்த்துக்கிட்டே கடைசியாக அவன் சொன்ன வார்த்தை எனக்கு உன்னை பிடிக்கல, இப்போவும் எப்பவும் உன்னை எனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ என்னோட டைப் கிடையாதுன்னு சொன்னா இல்லையா. அதையெல்லாம் நினச்சி பார்த்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. கட் பண்ணா இப்போது கேமுக்கு வந்துட்டா. வந்து இறங்கினதும் படன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டா கண்ணை மூடிட்டு. இதில் பாம்பு எடுத்துகிட்டு போனவன் செத்து போயிட்டா போட்டு. திரும்பவும் உள்ளே வந்தவன் அதையே பண்ண ஓட ஜூன் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினதும் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு சாகணும்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் மனசு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. என்ன ப்ரப்போஸ் பண்ணி அவன் வேணான்ட்டானாங்க ஆமாங்கிறா. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் அடக்கிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு நான் உங்க எல்லாருக்கும் டின்னர் வாங்கி தரேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிங்கன்னு சொல்லிட்டு போறான். இங்க நான் மனசோடிஞ்சு நின்றுட்டு இருக்கேன், நீ எல்லாருக்கும் டின்னர் வாங்கி கொடுக்குறியா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை யார் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லு, பேரை மட்டும் சொல்லு, அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து ஆளையை க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாரும் சொல்ல. அப்போ அதையே பண்ணுங்க, டாங்கிங் யூனிவர்சிட்டிக்கு போய் கூஷங்னு ஒருத்தன் இருப்பான், அவனை கண்டுபிடிச்சு எனக்காக அவனை சாப் பண்ணிடுங்கிறா. கண்டிப்பா அதையோ பண்ணிடுறோன்னு சொல்ல ஆனால் கோஷனுங்கும் போது அப்புறம் தான் ஞாபகம் வருது. இங்கே ஹீரோ அப்படியே ஸ்டாச்சு ஆகிட்டான். ஹீரோயின் இந்த பக்கம் ஓன்னு அழுதுட்டு இருக்கா. இப்போ திரும்ப கேம்குள்ளே வந்து ஹீரோவோ அவட்ட ஓடி போய் காலையில் ஒருத்தரோட விளையாடுனேல அவன் தான் உன்னோட க்ரஷ்ன்னு சொன்ன அப்படி சொல்லி கேட்க இன்னைக்கு கிராஜுவேஷன் டேங்கிறதால என்னோட அக்கௌண்ட்டை என்னோட கசின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்கிறா. அப்போது இன்னைக்கு மார்னிங் பேசினது நீ கிடையாதா அப்படிங்கிறா. ஆமாம், நான் கோஷன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தேங்கிறா. இல்லை, என்ன கோஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், எல்லாரும் முன்னாடியும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அழுகிறா. இதை கேட்டு அதிர்ச்சியில கண்ணை கீழே போட என்னடா இவன் இப்படி பண்றான் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அவன் இதை கேட்டதும் செத்துட்டானாமா, அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். இப்போ எங்கிருந்தோ வந்த குண்டு ஹீரோவோட காலை தாக்கிட அவன் முட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக நீ ப்ரே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க என்னை ஷூட் பண்ணிட்டாங்க எனக்கு வலிக்குதுங்கிறான். இவ்வளோ கண்ணு ஃபுல்லா தண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் குஷன் மேல நம்பிக்கை இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாஸ் இல்லாத மாதிரி, நூடுல்ஸை வாங்கி ஃபோர்க் இல்லாத மாதிரி, டாய்லெட்டுக்கு போய் தண்ணி வராத மாதிரி, இப்படி இருக்கு என் ஹோப்புங்க. அடுத்த அம்பு வந்து ஹீரோவை தாக்குது. இருந்தாலும் நீ ஏன் இதெல்லாம் இப்படி பெருசாக எடுத்துக்கிற, ஒருவேளை அவன் தெரியாமல் ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லையான்னு சொல்கிறான். வேணும்னு பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது அப்படின்னா அவன் டிப்ளமோவை டேப் பண்ணுவேன், அவன் ஷூட் கேஸை கிழிச்சு எல்லாரும் முன்னாடி தூர போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த ஒரு அம்பு ஹீரோ மேல. இருந்தாலும் அவன் வேணும்னு பண்ணிருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இவனே அப்படியே சப்போர்ட் போட்டு பேச அடுத்த அம்பு வருது, ஆளு க்ளோஸ். இங்க ரியாலிட்டியிலும் அதே நிலைமையில தான் கிடக்கான். இந்த பக்கம் ஹீரோயினோ இப்போ ஃப்ரெண்டோடு சேர்ந்து குடிக்கிறதுக்காக வந்துட்டா. அவ்வளோதான், அழுகிறா அழுதுகிட்டே குடிச்சுக்கிட்டே இருக்கா. இப்படி எல்லாவோ போயிடுச்சே, நான் எத்தனை நாள் ஆசை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. இப்படி இவ பயங்கரமா புலம்புனதை பார்த்த பக்கத்துல இருக்க பையன் உன்னோட நம்பர் தர முடியுமான்னு கேட்டு வர, இங்க பாருப்பா உன் வயசுக்கு டேட்டிங் எல்லாம் வேணாம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் நம்பர் தானே கேட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போக விட மாட்டேங்கிறா. இந்த வயசுல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உன்னோட கரியர் தான், அதுல எப்படி சக்சஸ் ஆகுதா பார்க்கணும்னு இருக்கா. கொண்டா உன் நம்பரை கொண்டா, சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கூஷன் இருக்கானேன்னு ஆரம்பிச்சவன் அவன் தலையை போட்டு ஆட்ட அது வெகு மண்டே கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்படி இங்கே அலப்பறை பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணா இப்போ இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்புறாங்க. சும்மா அவனை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காத, எதுனாலும் சரி எங்களுக்கு உடனே கால் பண்ணும் சரியான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. தென் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தா 3 வருஷத்துல எப்படி சிஇஓ ஆகிறதுங்கிற புக்கை வாங்கி வச்சிருக்கேன், ஸோ அதுக்கான எஃபர்ட்டை போட்டு அதுவாக பாப்பன்ட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட மூஞ்சி தொங்கி போச்சு. கரெக்டாக ஹீரோயினே வந்ததும் அப்படியே ஸ்ட்ரைட்டாலாம் நின்றுட்டு இருக்கான். அவளுக்காக இவனே லிஃப்ட் பட்டனெல்லாம் ஆன் பண்ணி விடுறா. அவள் சுத்தமாக கண்டுக்கல. தென் இப்போ அவள் இறங்கினதும் பின்னாடியே இவனும் இறங்கிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ வந்தவன் இதை மட்டும் ஸ்டாம்ப் பண்ணி கொடுங்களேன்னு சொல்லி கேட்க அந்த அம்மாவும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு, இருன்னு சொல்லிட்டு இருக்கு. கேப்பு கிடைச்சதும் இவளே வச்சுக்கிட்டு இதை ஜஸ்ட்டு ஸ்டாம்ப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேட்க கரெக்டாக ஹீரோ வரான். மிஸ்டர் கோ என்ன நேரில் வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் ஏம்மா தாயே என்கிட்ட கேட்குறேங்கிற மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்குறதுக்காக வந்தங்க. இங்கே ஹீரோயின் கடுப்பாயிட்டா.
மேம் நான் தான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்தேன், மிஸ்டர் கோ லைனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறா. சரி நம்ம போட்டு கொடுத்துட்டு இவன் வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டா. எவனும் இப்போ அவசரமாக பின்னாடி ஓடி வரான். நேற்று நடந்ததை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நில்ல அப்படி சொல்லிட்டு சொல்ல. நேற்று என்ன நடந்ததுங்கிறா. ஓ நேற்று எல்லார் முன்னாடி நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டல, இப்போ நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நம்ம ப்ரொஃபஷனலாக மட்டும்தான் பேசிக்க போகிறோம். ஸோ தேவையில்லாமல் பேச வேணான்னு கிளம்பிட்டா. தென் இப்போ கட் பண்ணால் ஹீரோக்கும் மிஸ்டர் ஜாங் இருக்காரு இல்லையா பிஎம், அவருக்கும் ஸ்டெல்லாவோட ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. அவங்க ப்ராஜெக்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இதுக்கு எப்படியும் 3 வருஷம் ஆகும், அது வரைக்காவது நீ தாக்கு பிடிப்பியாங்கிற மாதிரி பிஎம் கேட்க, நாங்கள் அதை 2 வருஷத்துலேயே முடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இப்படி வெறியாகிட இவர் எங்க ப்ராஜெக்ட் டீம் கிட்ட வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இப்போ திட்டு வாங்கிட்டு வெளியே வந்த லீட் ஆர்டிஸ்ட்டு இப்போதைக்கு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல சில பெண்டிங் ஒர்க் இருக்கு, ட்ரா பண்ணணும், யாராவது பண்றீங்களான்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் கையை தூக்கிட்டு இருக்கா. ஏன்னா கிடைக்கிற வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணுமாமா, அப்போதான் சீக்கிரமா சிஇஓ ஆக முடியுமாமா. தென் இப்போ லஞ்ச் பிரேக்ல ஹீரோயினுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக அவளும் வரா. ஸோ இப்போ வெறும் ட்ரைவை தூக்கிக்கிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட போய் நான் ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்க, சாப்பிட்டு முடிச்ச ட்ரைவெல்லாம் அந்த பக்கமாக போடணுங்கிறா. ஜியா பார்த்துட்டு சரி சரி எங்ககிட்டயே இருக்கு வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட ஹீரோவும் உட்காந்துக்கிட்டான். உடனே இவ எழுந்து போக பார்க்க ஜியா பிடிச்சிக்கிட்டா. இப்போ இவளும் ஹீரோவை பார்த்து நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டே இருக்கு, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்கிறான். சரி உங்ககிட்ட யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினை பார்த்தபடியே ஆமாங்கிறான். இவ்வளோ மிஸ்டர் கோ எதுக்காக என்னையே பார்க்குறீங்க, ஓ ரொம்ப ஆர்டினரியான ஒரு பொண்ணு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி என்ன பார்த்து சொல்கிறீங்களா, புரிஞ்சு நீங்கள் சொல்ல வரது புரிஞ்சுட்டு இருக்கா, ஏன்டி இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட தட்டில் இருந்து தான் எடுத்து சாப்பிட்றான். அது பயங்கர காரம், பாவம் தாங்க முடியாமல் இரும்பவே ஆரம்பிச்சிட்டா. ஆனால் இவ்வளோ ஐயோ நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணது நல்லாவே இல்லை, இதை டேஸ்ட் பண்ணுங்க இன்னும் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்னொன்று எடுத்து வச்சுட்டு இருக்கா. பாவமா அதையும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு பயங்கரமாக இருமிட்டு இருக்கான். இருங்க நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜியா போயிட்டு இருக்கா. இவனும் இங்கே நேற்று நடந்ததை பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, முடிஞ்சதை பற்றி பேச விரும்பலங்கிறா. என்ன ஆனாலும் சரி நான் அதை பற்றி சொல்லி ஆகணும்னு சொல்லி ஆரம்பிக்க, அடே சூ இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விட்டுட்டா. அதுக்கப்புறம் நானும் சூவும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பற்றி பேசணும், நீங்கள் எழுந்து போனால் நல்லா இருக்குன்னு ஓப்பனாகவே கேட்டா. சரி நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிட்டான். நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டா, என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி கேட்க, இப்போதான்டா இன்னும் க்யூட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு போகிறான் இவன். இங்கே வந்து சூ என்ன பேசணும்னு சொல்லி கேட்க, நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. தென் இப்போ கட் பண்ணா அந்த கேமிங் குரூப்பில் பேசிகிட்டு இருக்கா. நான் திரும்ப அந்த கூஷனை மீட் பண்ணேன், அவன் என்ன பண்ணா தெரியுமான்னு ஆரம்பிச்சிட்டா. இதை ஹீரோவும் பார்க்க ஆரம்பிச்சவன் மொத்த ஹோப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. தென் இப்போ நம்ம ஹீரோயின் புது வீடு பார்த்துட்டு இருக்கா ஸ்டே பண்ணுறதுக்காக. கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சல, ஃப்ரெண்ட்ஸு கூட கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ இவ்வளோ ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டதால ஸ்டே பண்ணுறதுக்காக வீடு பார்த்துட்டு இருக்கா. இந்த ஓனரமாவோ இந்த வீடு பயங்கர ராசியான வீடுமா, இந்த வீட்டுக்கு வந்தாலே லவ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். நீ என்ன சிங்கிளான்னு கேட்க, ஆமாம். லவ் பண்ணுறியான்னு கேட்க, இல்லை. அப்போ கவலையப்படாத, கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் லவ்ங்கிற காதல் மரம் வளர ஆரம்பிச்சிடும் இருக்காங்க. பாட்டி எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, வீடு மட்டும் கொடுத்தா போதுங்க. சரிமான்னு சொல்லி கான்ட்ராக்டெல்லாம் சைனை போட்டு போகிறாங்க. பார்த்தா ஹீரோவோட வீடும் அங்கே தான் இருக்கு. இவனுக்கும் ஹீரோயின் கிட்ட எப்படியாச்சும் சாரி கேட்டு எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகவே இருக்கான். ஸோ கேமிங் குரூப்பில் போய் நம்ம ஹீரோயின் கிட்ட நான் ஒன்று பேசணுங்க சொல்லுங்கிறான். ஆக்சுவலாக நான் அவங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்க. இவளுக்கு கரெக்டாக அப்புறம் கால் வருது. இங்கே ஹீரோவோ நான் தான் கூஷன், அதை வேணும்னு பண்ணல, எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்க, ஃபோன் பேசுனது ஹீரோயின் மறந்து போய் பப்ளிக் சேட் குரூப்பில் எதுக்காக சாரின்னு கேட்டுட்டா. ஸோ இவங்க இப்படி ப்ரைவேட்டாக கூட பேசிக்கலாம் போல இப்போதான் தெரியுது. பப்ளிக் குரூப்பில் கேட்டதோ மற்ற 3 பேரும் என்னது அப்பாலஜியான்ட்டு வந்துட்டானுங்க. அவ்வளோதான், டைப் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்டுட்டான் ஹீரோ. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஜியாவுக்கு ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கும் போல், அவர் இன்னைக்கு தான் நேரில் பார்க்க போகிறா. ஸோ என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ்க்கு நீ ஒரு விட்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னையும் கூப்பிட்டு வந்திருக்கேன்ட்டு இருக்கா. அவள் சொன்ன மாதிரியே ஒரு ஆள் வராரு, ஜியாவா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கொஞ்சம் வயசானவராட்டே இருக்காரு, அதுவும் தலை மண்டை சொட்ட விழுந்திருக்கு. நான் தான் டோனி, உனக்காக தான் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா நல்லா சொல்லிட்டு இருக்காரு. அவள் டிபி எடுத்து காட்டி, ஏன் உங்களோட டிபிக்கும் உங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறா. அது இன்டர்நெட் ஃபோட்டோமா, அது என்னோடது கிடையாது, நீ நேரில் தான் என்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸை பார்க்கணுன்னு தான் நான் என் ஃபோட்டோவையே அனுப்பலன்ட்டு இருக்காரு. நான் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் உண்மையை சொல்லணும்னு சொல்லி இவ கேட்க, அப்படியெல்லாம் சொன்னால் தானே ஆகும், அப்புறம் ஏன் உண்மையான ஃபேஸை பார்த்து என் மேலே அதிகமாக மயங்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு இருக்கான். இதை கேட்டுதான் அவளுக்கு பயங்கர வெறியாக ஆரம்பிச்சிச்சு. எல்லா பொண்ணுங்களும் பசங்க அழகாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அதுவும் உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்ததே கிடையாது, இவ்வளோ டெரிபிள், ஒழுங்கா கிளம்புறியான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி திட்ட, நான் ஜியா கூட தான் பேச வந்தேன் உன் கூட இல்லைன்ட்டு இருக்கான். யாரு கூட பேசினா என்ன, இவன் நீதானான்னு கேட்டு கூட நீ அந்த உண்மையை இவகிட்ட இருந்து மறைச்சிருக்க. இதையே இவகிட்ட போய் சொன்னவன் ஃபியூச்சரில் உன்னோட ரிலேஷன்ஷிப்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் போய் சொல்லுவேன்.
பொய் சொல்கிறவன எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஒழுங்காக கிளம்பிடுன்னு சொல்லி இவ பாட்டுக்கு திட்டி அனுப்பிவிட கரெக்டாக ஹீரோ வந்து இவ இப்போ பேச ஆரம்பிச்சா இல்லையா அது எல்லாத்தையும் கேட்டுட்டான். இங்கே பாவம் ஜியாவோ அழுக ஆரம்பிக்க, விடு 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 டெலிட் பண்ண ஃபோட்டோவை, வா போலாம் நான் இருக்கல செல்லக்குட்டி, வேற ஆளை பார்த்து போவான்னு சொல்லி அவளை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போக கரெக்டாக ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டா. இவனை பார்த்தது ஒரு முறை தான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ லிஃப்ட்டுக்கு வந்து நின்னா பர்ஸை மறந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜியா ஓடிட்டா. ஸோ இவன் லிஃப்ட்டில் ஏற கரெக்டாக ஹீரோ வந்து இவளோட ஜாயின் பண்ணிக்கிட்டான். உள்ளே வேறு யாரையும் ஏறவும் விடலை. இப்போ ஹீரோயினோ, மிஸ்டர் கோ நீங்கள் நிறைய டைம் என்கிட்ட பேசணும்னு வந்துட்டீங்க. சரி, நானும் ஓவராக பண்ணக்கூடாது. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது உங்களோட உரிமை, நான் அதை எதுவும் சொல்ல விரும்பலை. நீங்கள் என்னதான் ரூடாக என்ன வேணான்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு நீங்கள் இப்போ சாரி கேட்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா நான் அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்க, ஆக்சுவலாக நான் தான் கேம்பஸ் கங்குன்னு சொல்லி இவனோட கேமிங் ஐடியா சொல்லிட்டான். இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. தெரியுமே, நீ தான் டாங்லிங் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் கங்குன்னு ஊருக்கே தெரியும். அதை என்கிட்டலாம் திரும்ப ஷோ ஆஃப் பண்ணாத. இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஜஸ்ட் கொலீக்ஸ் தான். ஸோ ப்ரைவேட்டாக பேச எதுவும் கிடையாது, என்கிட்ட வந்துடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ இந்த பக்கம் செங்ஷியை காட்டுறாங்க. ஜூன் இவகிட்ட பேப்பர்ஸில் ஸ்டாம்ப் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். சரி, காஃபி கீஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வெளியே ஒரு ப்ராக்டிஸை போட்டு நேராக அந்த மேடம் கிட்ட போய் உங்களுக்காக காஃபியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னால பேசிக்கிட்டே இதில் அப்படியே ஸ்டாம்ப் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுக்க அந்த அம்மா வாலின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீ கொண்டு வர காஃபியெல்லாம் நாங்கள் கேட்டோமா, வேலை என்னவோ அதை கரெக்டாக பார்க்கணும், அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியேன்னு சொல்லி திட்டாங்க. அவ்வளோதான், ஏற்கனவே இவளே பயந்து சுபாவும் பதட்டத்தோடவே இருப்பாளாச்சு. இவங்க வேற பேசுற இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கரெக்டா வெளியே வர ஜூன் வரான். என்ன வாங்கிட்டே இல்லையா, என்ன இவ்வளோ நேரம் அப்படி சொல்லிட்டு கேட்க கரெக்டா உள்ள இருக்க அம்மாவோ இப்ப வர பிள்ளைங்கெல்லாம் கரெக்டா வேலையே பண்றது இல்ல, அதுக்கு பதிலா எப்படி ஐஸ் வைக்கலாம் தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியும் பேச, ஸ்டாம்ப் வாங்கலன்னு தெரிஞ்சு போச்சு, சரி விடு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல வேலையாகல, நீங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்களேன்னு சொல்லிட்டு போனை பேசிட்டு கிளம்பிட்டான். பாவம் இவ்வளோ அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ கம்பெனி ஸ்டாஃப் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு பயங்கரமாக குடிச்சிருக்கான். அப்போது ஹீரோயினோட ஆஃபீஸில் இருந்த ஒருத்தன் வந்து உங்கள் கம்பெனியெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி ப்ரொவோக் பண்ண இவன் அதில் டெம்ப்ட் ஆயிட்டான். ஸோ நம்ம பவர் என்னன்னு காட்டுறதுக்காக தான் நான் அவன்கிட்ட நம்மளோட பெயிண்டிங்ஸை காட்டினேன். இப்படியெல்லாம் காட்டினா தானே அவங்களுக்கும் நம்ம மேலே பயம் வரும்னு சொல்ல இப்படி லீட் டிசைனராக இருந்துட்டு நம்ம ப்ராஜெக்டை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்கிறியே, நம்மளோட அனிமேஷன் எல்லாம் லீக் ஆகுது இல்லையா, இதுக்கு நீ என்ன மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்க, அவங்களும் நம்ம கொலீக்ஸ் தானே, அப்படியெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் லீக் ஆகாதுன்னு சொல்லி திமிரா பதில் சொல்கிறான். நீ குடிச்சிட்டு இருந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, அப்படி நீ காட்டினப்போ எத்தனையோ பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதில் யாராச்சும் ஒருத்தர் அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணா அதுக்கப்புறம் அந்த நிலைமையை நினச்சி பார்த்தியான்னு சொல்லி கேட்டதும் இவனுக்கு சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நம்மளோட பவரை காட்டணும்னு மட்டும்தான் நினச்சேன்ட்டு இருக்கான். திரும்ப இது மாதிரி பண்ணவும் மாட்டேன்னு சொல்லி கெஞ்ச நேராக ஹெச்ஆர்ட்ட போய் ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிடுன்ட்டான். அவனும் பயங்கர சூடில் போக ஆப்போசிட்டில் வந்து ஜூனை வேற இடிச்சிட்டு திட்டிட்டு போகிறானா. இதை பார்த்து ஜூனோ ஹீரோட்ட வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, இவனும் இல்லைனா நமக்கு வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல இல்லைடா அவன் ஓவரா பண்ணிட்டான், வேலை பண்ணால் மட்டும் பத்தாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தென் இப்போ நைட்டு நம்ம ஹீரோவும் ஜூனும் ஹீரோவோட ஃப்ளாட்டுக்கு கொஞ்சம் பொருளை தூக்கிட்டு வரானுங்க. அப்போ வெளியே நிறைய பொருள் இருக்கிறத பார்த்துட்டு, டே கூஷன் உனக்கு நெய்பர்லாம் வர போகிறாங்க போலியேன்னு சொல்ல ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நகர காலையே வந்து ஒரு பொட்டி அடிக்குது. உனக்கு கண்ணு இல்லையா அப்படி சொல்லிட்டு திட்ட வர பார்த்தா அது ஹீரோயின். அப்போது பக்கத்து வீட்டுக்கு நீ தான் வரியா, அப்போ நீ இனிமேல் நெய்பரா அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ நீ தான் பக்கத்தில் இருக்கியான்னு கேட்டுட்டு அவளோட திங்ஸை காலையே எட்டி ஓச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ ஹெல்ப் பண்ண வந்தாலும் தள்ளு, விலகி நில்லு, ஸ்பேஸ் விட்டு நில்லுன்னு சொல்லி கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. வெளியே இன்னும் பெரிய பாக்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படி சொல்லிட்டு கேட்கலான்னு கதவை தட்ட போனவன் ஜூனை கூப்பிட்டு நீ கேளுடா அப்படி சொல்லிட்டு அனுப்ப, அவன் கிட்ட தான் போன, தட்ட கூட இல்லை. கரெக்டாக ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணி துணியாலேயே வேணும்னு பட்டுன்னு அடிச்சுட்டு உள்ள கிளம்பிட்டா. டே இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சுதான்டா என்ன அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் போய் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோயின் ஆட்டுக்குடல் சமைச்சு சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கா. அவர்கிட்ட நல்ல விதமா தேங்க்யூ எல்லாம் சொல்லி வாங்கிக்கிட்டு போக, பாத்தியாடா அவ எல்லார்கிட்டையும் நல்ல விதமா நடந்துக்கிறா, உன்னை தவிர அவளுக்கு இந்த ஆட்டுக்குட்டி குடல் கூட சாப்பிட பிடிச்சிருக்கு. எதிர்காலத்துல உன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன்னா இதெல்லாம் நல்லா சமைக்க கத்துக்கோ, கண்டிப்பா ஒரு நாள் காப்பாத்துன்னு இருக்கான். கரெக்டா சொன்னடா மச்சா, அப்போ சரி போய் வாங்கிட்டு வா, நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இங்கே உள்ளே வந்த ஹீரோயினும் அதை சமைச்சிக்கிட்டே உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வேறு ஏதாவது ஃப்ளாட் காலியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அப்படி இல்லைன்னா நான் வேணா போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்ன நீ இப்படி பேசுகிறேன், வேறு காலியெல்லாம் கிடையாது, உனக்கு டக்குன்னெல்லாம் ரீஃபண்ட் கொடுக்க முடியாது, அப்படி நீ டக்குன்னு போயிட்டேன்னா எனக்கு இந்த மாதம் வாடகையே கட் ஆகிடும், ஸோ என்ன சொல்கிறியாமா அப்படி சொல்லி கேட்க நான் போகவே இல்லைன்ட்டா. தென் இப்போ ஏசியை போட்டால் ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேட்டரி காலி, வேணா பக்கத்து வீட்டு பையன்கிட்ட வாங்கிக்கோ, சேம் மாடல் ஏசி தான், ரிமோட் ஒர்க் ஆகும்னு சொல்ல நான் பேட்டரியே வாங்கிக்கிற தாயேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு வரும்போது கேம் குரூப்பில் நான் இப்போ கூஷங்கோட நெய்பர் ஆகிட்ட என்னால் நம்பவே முடியலன்னு சொல்ல பாத்தியா விதிதான் உங்களை சேர்த்து வைக்குதுன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லிஃப்ட்டில் ஏற அங்கே ஜூனோ இருக்கான். பாத்தியா
கோவோட நெய்பர் ஆகிட்ட, எப்போ வேணா பார்க்கலாம் பேசலாம்னு சொல்ல அப்படி இருந்தா மட்டும் நான் என்ன பேச போறேன், அவன் இருக்கிறதும் இல்லாத எனக்கு ஒண்ணுதான் இருக்கா. அப்போ மூணாவது ஒருத்தன் உள்ள ஏறிக்கிட்டு, ஹலோ பியூட்டி, நான் 3rd ஃப்ளோரில் இருக்கேன், நீ 4th ஃப்ளோரில் இருக்கியா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, ஏன் உனக்கு திட்டு வாங்கணும்னு ஆசையா இருக்கா, வாயை திறந்த தாங்க மட்டும் சொல்லி அவனை பயமுறுத்திட்டு இருக்கா. இப்போ இதையெல்லாம் ஜூன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், டே வாய மூடுறா, இந்த வெயில் காலத்துல இந்த ஃபுட்டை சாப்பிட்றா, இதெல்லாம் என்ன டேஸ்ட் கருமமோன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட இவனும் தெரியாம ஆன் பண்ணிட இறங்க போன ஹீரோயினுக்கு இது கேட்டுருச்சு. நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத, அவன் என்னதான் சொன்னான்னு சொல்ல வர, ஆமா எனக்கு டேஸ்ட் இல்லதான்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம் பயங்கரமா ஒரு முறை போட்டுக்கிட்டு போறா. இப்போ பேட்டரியை மாட்டிக்கிட்டு ஏசியை போட திரும்பவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சரின்னு சாப்பிட கிளம்புறா. இந்த பக்கம் இவனுங்க மூக்குலெல்லாம் பஞ்ச மாட்டிக்கிட்டு அது சமைக்க ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க, ஸ்மெல் அடிக்கும் இல்லையா குடலு. ஸோ 2 பேரும் சேர்ந்து பயங்கர கஷ்டப்பட்டு ஒரு வழியா சமைச்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் ஜூன் தான் சாப்பிட்டு பார்க்குறான், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீரோக்கு கொடுத்தா, எனக்கு வேணாப்பா சாமி, திருநாய் நிறைய எனக்கு தெரியும், நான் அதுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான். பார்த்தா ஹீரோயினுமே நாய்க்குட்டிக்கு தான் அதை வச்சுட்டு இருக்கான். அப்போ இது நாய்க்கு தானா அப்படி சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு, என்ன கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட சேர்ந்து உட்காந்துக்க, அடிடே நீயும் கொடுக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாய்க்குட்டிக்கு வச்சுட்டு இருக்கா. அவள் கையில் எப்படி பிடிச்சி ஊட்டிட்டு இருக்கவும் இவனுக்கு ஸ்மெல் தாங்கல. என்னோட ஐடின்னு சொல்ல வந்தவனுக்கு வார்த்தை மேலே வர மாட்டேங்குது, அந்த பக்கமாக திரும்பி வாந்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இங்கே பாரு குஷன், உனக்கு என்னை பார்க்க பிடிக்கலனா தயவு செஞ்சு என்னை பார்க்காத, என்னை விட்டு தள்ளியே இரு, நீ ஈஸ்ட் கேட் எடுத்துக்கோ, நான் வெஸ்ட் கேட் எடுத்துக்கிறேன், வாரத்தில் 3 நாள் நீ எலிவேட்டர் யூஸ் பண்ணிக்கோ, நான் படியில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி படப்படன்னு பேசிக்கிட்டு ஹீரோ சொல்கிறதே கேட்கல கிளம்பிடா. தென் இப்போ ஹீரோ பால்கனியில் வந்து ஹீரோயினோட ரூமை எட்டி பார்த்துக்கிட்டே கேமரா ஐடியிலேருந்து மெசேஜை போட்டுட்ருக்கான். ஹீரோயினும் எனக்கு கடுப்பாக இருக்குது, இதில் இந்த ஏசி ரிமோட் வர ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல பக்கத்து வீட்டில் வாங்க வேண்டியதானு சொல்லி கேட்குறான். அவன்கிட்ட வாங்குறதுக்கு நான் இந்த இயற்கை காத்தையே சுவாசிச்சுப்பேன், இதுவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி யோகாவெல்லாம் பண்ணுவேன். பார்த்தா ஒப்பசை தாங்காமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தலையை விட்டு ஆட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் வந்து எட்டி பார்த்தா ஹீரோவும் வெளியே தான் நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான். நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓனர் சொன்னாங்க உன்னோட ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லி, அதான் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி உள்ளே பூந்துக்கிட்டான். சரி நீ இப்போ சேரை போட்டு மேலே ஏறும்போது கொஞ்சம் பிடிச்சிக்கவேன்னு சொல்ல நான் பிஸியாக இருக்கேன்னு கையை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். சரின்னுட்டு இவனே மேலே ஏறிக்கிட்டு அதை செக் பண்ணிட்டு இருக்கான். சரி ஏதோ சரிதான் பண்ண போறான்னு பார்த்தா இவனோட ரிமோட்டை தூக்கிட்டு வந்து ஆன் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ முன்னாடியே இந்த ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதான்னு சொல்லி கேட்க, இல்லை இன்னொரு விஷயம் அப்படிங்கிறான். என்ன ஒர்க்கான்னு சொல்லி கேட்க, இல்லைன்னுதும் அப்போ வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லி அவன் பேசுறது கூட கேட்கல, பிடிச்சி தள்ளி விட்டா. சரி கேம் குரூப்லயாவது சொல்லலான்னு பார்க்க, இப்போ கொஞ்சம் நாளாக நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாததால உன்கிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு இவன்கிட்ட சொல்லவும் இவனுக்கு மேலே பேச வரல, சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ இப்போ ரூம்க்கு வர ஜூன் பார்த்துட்டு, என்னடா வெண்ணும் கோவமாக தான் இருக்காளா, சரி ஏதோ போனேன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லைங்கிறான். சரி என்ன பண்ணுறதா உத்தேசம்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட்டு அவட்ட பேசி நம்மளோட வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான் இருக்கேன், ஸோ இப்போதைக்கு கேமராகவே இருந்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல ஆக்சுவலாக நீ கியான்லியை லவ் பண்ணுறியா இல்லையா, டோ ட்விஸ்ட்டை நீ லவ் பண்ணுற, சரி டோ ட்விஸ்ட் தானே கியான்லி தானே டோ ட்விஸ்ட், ஸோ டோ ட்விஸ்ட்டை லவ் பண்ணுறேன்னா கியான்லியை லவ் பண்ணுறேன்னு தானே அர்த்தம், நீ அவளை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கப்பை வச்சு கேட்டுட்ருக்கேன். இவன் சொல்ல வரான், அதுக்குள்ளே ஒரு கால் வருது, அட்டன் பண்ணால் பேட் நியூஸ் ஆமா. வேகமாக ஆஃபீஸ்க்கு தான் ஓடி வரான். இவங்க கேமுக்கு சம்மந்தமான அனிமேஷன் கேரக்டர்ஸ் எல்லாம் லீக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஹீரோக்கு பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம வேலையை விட்டு நிறுத்தணும் இல்லையா, அவன் தான் இதை பண்ணியிருப்பான், கவலையப்படாத, அவன் அக்ரிமெண்ட்டில் சைனை போட்டு தான் போயிருக்கான், ஸோ கேஸ் கொடுத்தோம்னா நம்ம தான் வின் பண்ணுவோன்னு சொல்லி எல்லாம் ஜூன் சொல்கிறான். இந்த பக்கம் மிஸ்டர் வேயும் அங்கே ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணுக்கிட்ட நம்ம தான் இதை எப்படியாச்சும் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல கவலையப்படாதீங்க, ஃபைனலைஸ் ஆகாத சில வேரியேஷன் கூட என்கிட்ட இருக்கு, ஸோ அதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்படி அங்கே இருக்க எல்லாரும் பரபரப்பாக வேலையை பார்த்துட்டு இருக்க ஹீரோவோ கூலா வரான். என்னடா 2 மணி நேரத்துல இவ்வளோ பிக்சர்ஸ் அதிகமா ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு ஜூன் வந்து கேட்க, அது கொஞ்சம் நல்லா ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ இதெல்லாம் யூஸ் ஆகாத போட்டோஸ்ல, அப்போ சரி நான் கூட பயந்தே போயிட்டேன்னு சொல்றான். ஸோ இப்படி எவனோ ஒருத்தன் உண்மையான போட்டோவை ரிலீஸ் பண்ண, ஹீரோ தேவையில்லாத மற்ற போட்டோஸையும் சேர்ந்தே ரிலீஸ் பண்ண, இது அவங்களுக்கு தானா ஒரு ப்ரொமோஷனாக அமைஞ்சிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயத்த ஜியா நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. எங்க இரு நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்க ரொம்ப அழகழகான டிராயிங்ஸும் இருக்கு. ஸோ இதை பார்த்ததும் நானும் இதை ட்ரை பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு டிராயிங்கையும் பண்ணி இவளோட அக்கௌண்ட்லையும் போஸ்ட் பண்ணிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோ கிட்ட ஜூன் வந்துட்டு, அப்போ நீ தான் மற்ற மேன்ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்க, இன்வேலிடான பிக்சர்ஸ் எல்லாம் நேற்று என்கிட்ட கேட்கும் போதே எனக்கு தோணுச்சுடா, வேஸ்ட் கூட பரவாயில்ல இவ்வளோ யூஸ் ஆகுது பாருன்ட்டு இருக்கான்.
அதெல்லாம் சரி, வேலையை விட்டு தூக்கணும் இல்லையா, அவன் மேலே நீ கேஸ் போட போறியா இல்லையான்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலாக நான் அவன்கிட்ட பேசினேன், அவன் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா நேற்றே அவன் கால் பண்ணி நான் தான் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கேன்ல, அப்படி இருக்கும்போது இதை ரிலீஸ் பண்ணால் என்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்கன்னு எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக அதை ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ சத்தியமாக நான் அதை பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஸோ எப்படி லீக் ஆகியிருக்குன்னா, இப்போ வேலையை விட்டு நின்னா இல்லையா, இவனோட ஃபோன் ரிப்பேர் ஆகியிருக்கு, சரி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கான். ரிப்பேர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணும்போது தெரியாதனமாக அதுவே அப்லோட் ஆகியிருக்கு. ஸோ அவனும் வேணும்னு எதுவும் பண்ணலை, எது பண்ணாலும் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறான். தென் இப்போ அந்த கேமில் லின்சிங்கிற கேரக்டர் தான் வந்துட்டு லீக் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கான கீ அனிமேஷனை நானே பார்த்துக்கிறேன், பழசை யூஸ் பண்ண வேணாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு கமெண்ட்ல நம்ம ஹீரோயினோட அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி அவங்க சூப்பராக ட்ரா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவனும் உள்ளே போய் பார்க்க அதில் நம்ம ஹீரோயின் லாஸ்ட்டாக ட்ரா பண்ணி போட்டிருக்கா இல்லையா, அதுவும் இருக்கு. இதை ஹீரோ கிட்ட காட்ட பயங்கரமா இருக்கே அப்படி சொல்லிட்டு ஹீரோவுக்கும் தோணுது. ஆனால் இந்த ஐடியா நீ முன்னாடியே என்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். எப்போ சொன்னா என்ன சொன்னா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ நம்ம ஹீரோ அந்த அக்கௌண்ட்க்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஸோ அவனோட நிறைய டிசைன்ஸை கொண்டு வந்து பிஎம் கிட்ட காட்டினா, அவருக்கு இதில் ஒன்று கூட பிடிக்கல, போய் ஒழுங்கா திரும்பவும் டிசைன் பண்ணிட்டு வா, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சா கண்டிப்பாக நீ தான் அடுத்த லீட் ஆர்டிஸ்ட், ஸோ இதை கவனத்தில் வச்சுட்டு பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ முன்னாடி அனுப்புனா இல்லையா, உங்களோட டிராயிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ உங்களோட பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் இப்போ தான் ரிசீவ்ட் ஆகுது. அப்போ கரெக்டாக ஹீரோயின் கிளம்ப ஆப்போசிட்டில் ஹீரோவும் வர கரெக்டாக 2 பேர் இடிச்சுக்கிட்டாங்க. ஹீரோயினோட ஃபோன் கீழே விழுந்துடுச்சு. டக்குன்னு ஹீரோ தான் அதை குனிஞ்சு எடுக்க அந்த மெசேஜை பார்க்கறதுக்குள்ளேயே ஹீரோயினோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதில் உள்ள மெசேஜை ஹீரோவும் பார்க்கல, ஹீரோ அனுப்பின மெசேஜை நம்ம ஹீரோயினுமே பார்க்கல. இதை எடுத்து ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கொடுக்க அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கூட பண்ணல, அப்படியே கிளம்பிட்டான். தென் இப்போ நம்ம ஹீரோ ஷூவோட டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு பாராட்டுறான். உனக்கு இது தெரியுதா, நானும் அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், பட் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் உன் கூட பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி சொல்லிட்டு போகிறான். ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு சின்ன ரெகக்னேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ ஹீரோவும் பண்ணியிருக்கான். ஹீரோவும் ஹீரோயினோட டிராயிங் அக்கௌண்ட் நேமை வச்சுக்கிட்டு இதை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக கேமிங் சென்டருக்கு வரான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணையெல்லாம் நீ ரீச் பண்ணணும்னா இன்னும் நிறைய ப்ளே பண்ணு, சீக்கிரம் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போது ஹீரோ நேராக வந்து அந்த பொண்ணோட ரியல் நேம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, அவள் எந்த டைமுக்கு வருவான்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா கொஞ்ச நாளாக அவள் வரது இல்லைங்கிறாரு. சரி அவளோட நேம், அவளோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்க, நம்ம எதுக்காக ரியல் நேம் எல்லாம் கேட்க போகிறோம், கேம் நேமை வச்சு தானே எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கோம், ஸோ அதெல்லாம் கேட்க மாட்டோன்ட்டாரு. சரி கடைசியாக அவள் எப்போ வந்தான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, அதான் லாஸ்ட் டைம் காம்படிஷன் வச்சால, நீ கூட அங்கே இருந்தல, அப்போ அவ்வளோ இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் யோசிச்சு பார்க்க ஹீரோயின் தான் அந்த இடத்துல இருந்தா, ஒருவேளை அவளை தான் இருப்பாளோ அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் செங்ஷி ரிசைன் லெட்டர் எழுதி வச்சிருக்கா. இதை யதார்த்தமாக அந்த பக்கம் வந்து ஜூன் பார்த்துட்டான். ஸோ இப்போ நேராக அவகிட்ட வந்து ஒரு முக்கியமான விஐபி கேமோட இன்டர்வியூ இருக்குது, மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணிவிடு, நாளைக்கு அதனோட மொத்த டீட்டெயில்ஸும் உன்னோட டெஸ்க்குக்கு வந்துடும், ஏதாச்சும் டவுட்டுனா கவலையே படாது என்கிட்ட வந்து கேளு சரியா அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். தென் இப்போ நைட்டு வந்த ஹீரோயினோட அந்த அக்கௌண்ட்டை தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். லாஸ்ட்டாக பண்ண அந்த டிராயிங்க்கு நல்ல கமெண்ட் வந்திருக்கு. இவங்க கேம் கூட ப்ளே பண்ணுவாங்களாமான்னு சொல்லி நிறைய பேர் பேச, அப்போ கண்டிப்பாக இவ தான் போலியா அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான். அதனால நெக்ஸ்ட் டே குப்பை போடுறதுக்கு வந்தவன் ஹீரோயினை கிராஸ் பண்ணதும் ஸ்லீப் அன்டில் வேக்குங்கிறா. என்ன அப்படி சொல்லிட்டு திரும்பினதும், நீ தான் ஸ்லீப் அன்டில் வேக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா நான் தான் வேக் நேச்சுரலிங்கிறான். உன்னை பற்றி நீ பயங்கரமாக ஃபீல் குட் பண்ணி வச்சிருப்ப போலியே அப்படி சொல்லிட்டு இவ கேட்க, நான் கேமிங் சென்டரில் உள்ள ஐடியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி இவன் சொல்கிறான். இவளுக்கோ பல்ப் ஆகிடுச்சா. ஸோ வேகமாக கிளம்பிட, பதில் வரலையே நீ தானே அது, வா வேணா 2 பேரும் ஒன்றா போகலாம், நல்லா கூப்பிட, நான் உன் கூட வரமாட்டேன்னு கத்திட்டு போகிறான். நான் கேம் விளையாட கூப்பிட்டேன்னு இவன் இங்கே நின்றுட்டுருக்கான். இவ்வளோ இங்கே பாஸ்ன்னு சொல்லிட்டு கேமிங் சென்டருக்கு கத்திட்டு வந்து என்னோட நேமை சேஞ்ச் பண்ணணுங்கிறா. எல்லாருக்கும் ஐடி நல்லா தெரியுமா, சூப்பரான ஐடி ஏன் மாத்துறாங்க, நான் சேஞ்ச் பண்ணணும்னு கத்துறா. சரி என்ன பண்ணணும் சொல்லுன்னு சொல்ல, பெப்பர் கொத்துமல்லின்னு இவ சொல்ல, நீ ஏன் உன்னோட ஐடி நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டான். இவர் ஹீரோவை பார்த்ததும் இதான்ப்பா அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இவ இங்கே திரும்பி, இங்கே பார் குஷன், நம்ம 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் கூட கிடையாது, எதுக்காக திரும்ப என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்க, இனிமேல் என்கிட்ட வராத, என் கூடயும் வந்து பேசாத அப்படி சொல்லிட்டு கிளம்ப, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்னு இவன் சொல்கிறான். கட் பண்ணா 2 பேரும் உட்காந்தாச்சு. உன்னோட ஆஃபீஸ்க்கு என்ன வர சொல்கிறியான்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிறான். நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணுறியா அப்படின்னு இவ கேட்க, என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுதுங்கிறான். இவ்வளோ ஆமாம் அப்படிதான் தெரியுதுன்ட்டு இருக்கா. அப்போ நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வர மாட்டியான்னு கேட்க, முடியாதுங்கிறா. இப்படி சீக்கிரமாக ரிஜெக்ட் பண்ணாதன்னு சொல்ல, சரி என்ன திங்க் பண்ண விடுங்கிறா.
அதுக்கப்புறம் திரும்பி ஆஃபீஸ்க்கு வர மாட்டேங்கிறா. ஒன்றுமே பேசல. ஹீரோ பாட்டுக்கு எழுந்து போயிட இவளும் பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்தா டக்குன்னு பின்னாடிலேருந்து வந்து உனக்கு ட்ரிபிள் ஏ கரெக்டாக சூட் ஆகும்னு நினைக்கிறேங்கிறான். உனக்கு யார் இதை சொன்னான்னு சொல்லி இவ கேட்க, நீ தான் சொல்லிட்டு இவ ட்ரா பண்ணி போஸ்ட் பண்ணா இல்லையா, அந்த போஸ்டரை காட்டுறான். ஓ இதை பார்த்து தான் சொல்றியா, அது போர் அடிக்கும் போது சும்மா பண்ணுவேன்னு சொல்லி இவ சொல்ல, பார்த்தா போர் அடிக்கும் போது ட்ரா பண்ணுற மாதிரி இல்லையே, எங்களோட ப்ராஜெக்ட்க்கு உன்னோட டிசைன் நல்லாவே ஷூட் ஆகுது, ஸோ நீ வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல, அப்போ ட்ரிபிள் ஏக்கு நான் வந்தே ஆகணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறான். உனக்கே தெரியும் எங்களோட டிசைன்ஸ் எல்லாம் லீக் ஆயிருக்குன்னு, ஸோ அர்ஜென்ட்டாக எனக்கு ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி கேட்க, அது எப்படி நீ என்னை இவ்வளோ நம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா இன்டர்வியூக்கு நீ பண்ண ட்ராயிங்கை கூட நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்தது, அதனால தான் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, அவள் தான் இதை கேட்டதோ ஆஃப் ஆக்கிட்டா. ஒர்க் வேற அஃபைர் வேற, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க பூஷன், எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும், அதனால தான் சொல்கிறேன் எனக்கு இது தேவை கிடையாதுன்ட்டு போயிட்டா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே இந்த விஷயத்தையெல்லாம் ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் ஏறு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பார்சலை விட்டுட்டு போயிட்டா போல, அது எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. ஹீரோவும் அங்கே தான் அவனோட பார்சல் ஏதோ வாங்க வந்திருப்பான் போல. ஸோ இவ்வளோ பார்த்ததும் நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க, ஒன்றும் தேவையில்லை, இது ஒன்றும் அவ்வளோ வெயிட் கிடையாதுன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். நான் உன்னோட டீயை பிடிச்சிக்கு வந்தால் கேட்டேன்னு சொல்ல பல்ப் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஐயோ ரொம்ப தேங்க்யூ, அதெல்லாம் தூக்கி ஏன் டயர்ட் ஆகிறீங்க, நானே பார்த்துக்கிறேன்ட்டு போறா. அட ஏறுன்னு சொல்ல அந்த பாக்ஸ் மேலே டீயை வச்சு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டா. இவனே இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனே ப்ரொடெக்ஷனுக்கு வந்துட்டான். பார்த்து கீழே முட்டிப்பேன், பார்த்து ஒரு ஆள் வராருன்னு சொல்லிட்டு இவனே தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அடுத்து சைக்கிள் மேலேருந்து தப்பிச்சு ஆன்டி மேலே விழ போக, நீ ஒரு ஆம்பளை பையன் தானே, அதை நீ தூக்கிறத விட்டுட்டு அவளுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. இவ்வளோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தூக்கிட்டு போக, பொத்துன்னு அது கீழே போடுவாளா, அதை பிடிக்க இவன் வந்தவன் அவளோட சேர்த்து அதையும் பிடிச்சிக்கிட்டான். அதான் தூக்குறேன்னு சொல்கிறேன்லங்க, சரி தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ டீயை குடிச்சிட்டு அந்த பக்கமாக நின்றுக்க இவனை பார்த்துட்ருக்கான். எதுக்காக இப்படி பார்த்துட்ருக்க நாய்க்குட்டி மாதிரிங்க, அது மாதிரியே ஒழுத்து காட்டிட்டு தூக்கிட்டு போகிறான். அப்படி இல்லை இப்படி வான்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக கூட்டிகிட்டு போகிறா இவ. இது வந்துட்டு இங்கே ஒரு நாய்க்குட்டி சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அது மழையிலையும் வெயிலையும் காஞ்சிட்டு இருக்கிறதால அதுக்காக வேண்டி ஒரு வீடை வந்து ஆர்டர் போட்டிருக்கா. இது மாதிரி தான் அதை செட் பண்ணணும்னு சொல்லி காட்ட, அடிடே இது எவ்வளோ ஈஸி, நானே பண்ணிக்கிறேன்ட்டு இருக்கான். அப்போ சரி குட் லக் அப்படி சொல்லிட்டு இவ கிளம்பிட, இவனும் அதை பிரித்து எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இதில் ஸ்க்ரூ டிரைவர் இல்லையான்னு சொல்லிட்டு கடைசியில் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபிக்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். பாவம் நைட்டே ஆகிடுச்சு, இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து நின்று பார்க்க கரெக்டாக இடி மின்னலெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அவனுக்கு கொண்டு போகவா அப்படி சொல்லிட்டு இவன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன நினச்சாலோ நான் இதுக்காக அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இங்கே இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஹீரோயின் வரா, அப்போ ஹீரோவை காணோம். தெரியும் அவனாவது இங்கே இருக்கிறது அவன்னு சொல்லிட்டு இவன் அதை உட்காந்து சரி பண்ண உட்கார, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோ வரான். நான் நீ ஒர்க் பண்ணுறியா இல்லையான்னு செக் பண்ண வந்தேன், நினச்ச மாதிரியே காண பார்த்தியான்னு சொல்லிட்டு இவன் அவனுக்காக கொண்டு வந்திருக்கா. அது அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி விட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. இவனும் நான் டார்ச் எடுக்க போனேன், நீ இங்கே இருக்காத, நல்லா மழை பெய்யுது பாரு, இங்கே இருந்தேன்னா உனக்கு தான் கோல்டு பிடிச்சிக்கும், நாளைக்கு மார்னிங்குள்ளே நான் இதை சரி பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துக்கிட்டான். ஆனால் அவனால் அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு அதை கரெக்டாக செய்ய முடியல. அப்படி எப்படி ஏதோ ட்ரை பண்ணுறா, சுத்தமாக முடியல. கிளம்புன ஹீரோனும் இதை பார்த்துட்டு அவன் கொடையை வாங்கிக்கிட்டு இவன் கொடையை கீழே வச்சுக்கிட்டு இவன் லைட்டாக திரும்ப என்ன பக்கத்தை வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவனுக்காக கொடையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. இவனுக்கும் ஒரே ஹாப்பி, அப்படியே இவளை பார்த்துக்கிட்டே வேலையை செய்ய, என்னை பார்க்காத வேலை செய்யின்னு இருக்கா. ஸோ அப்படியே செஞ்சுக்கிட்டே எதுவும் எடுக்க போக, நகராத என்ன வேணும்னு கேளு நான் எடுத்து தரேங்கிறா. ஸ்க்ரூ வேணும்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க இவளும் அதை எடுத்து கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டா. ஸோ இப்படியே ஒரு வழியாக அதையும் முடிக்க கூடவே மழையும் நின்றுச்சு. அப்போ ஹீரோ அவகிட்ட, இங்கே பாரு கியான்லி, நீ தான் எங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆள், கண்டிப்பாக நீ எங்களுக்கு தேவை, ஸோ எங்களோட ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோவே அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் பேச அவள் எழுந்து போயிட்டா போல. திரும்பி பார்த்தா ஆளையே காணோம். நல்லா கனவு கண்டுக்கிட்டே இருன்னு சொல்லி கொடையில் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. தென் இப்போ திரும்ப வந்தவங்க கேம் குரூப்பில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் இது மாதிரி ஹீரோவோட கம்பெனிலேருந்து என்ன ஆர்ட் ஒர்க்கு கூப்பிட்றாங்க, போகிறதா என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு போக பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு கரெக்டாக தெரியலை, அந்த அளவுக்கு எனக்கு கேப்பபிள் இருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரியலை, ஏன்னா எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதே, என்னை நம்பி அவங்களும் தோத்துடக்கூடாது இல்லையா அப்படிங்கிறா. சரி அவங்க உன்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறேன், உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலாக இந்த ட்ரிபிள் ஏ கேம் பற்றின டெவலப்மெண்ட் சைக்கிள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது காரணமே எனக்கு கூஷனை பிடிக்குங்கிறதுக்காக தான். ஆர்ட்டில் மேஜர் முடிச்சிருக்கேன், எனக்கு கேம்ஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும், என்னோட இன்டர்ன்ஷிப்பும்
கீ அனிமேட்டராக ஆகிடுச்சு. எனக்கு அது பிடிக்கலன்னா கூட நான் இப்போ அதில் நல்லாவே ஃபெமிலியராக இருக்கேங்கிறா. கூஷன் எங்களோட கம்பெனிக்கு வந்ததுமே அவன் இந்த AAA கேம் தான் டெவலப் பண்ண போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதை பற்றி என்னென்னலாம் என்னால் தெரிஞ்சுக்க முடியுமோ அது எல்லாமே நானும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேங்கிறா. கூடவே நான் இப்போது ட்ராயிங் பண்ணுறது எல்லாத்தையும் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. ஸோ என் மேலே எனக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக யோசிக்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்தா தானே சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஹீரோயினுமே கரெக்ட் அப்படி சொல்லிட்டு அதை ஒத்துக்கிறா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே இங்கே ஹீரோவோட ஆஃபீஸில் ஜூன் வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கூட ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறான். ஹீரோஸ் பார்த்தனா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, பட் இந்த ஐடியாலாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது செங்ஷி பேச ஆரம்பிக்கிறா. இத்தனை வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் புது புது ஐடியாவோட கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகாதுன்னு தான் நினச்சாங்க. ஆனால் சக்ஸஸ் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி தான் ஹீரோஸ் பார்த்தோட இந்த இதுவும். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தா தானே எதாக இருந்தாலும் சொல்ல இவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது உங்களோட நம்பர் தாங்களே அப்படி சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்க, ஜெங்ஷிக்கிட்டையும் வந்து நம்பர் கேட்குறாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து அவ்வளோ தொட அவள் டக்குன்னு கையை தான் உதறி இருப்பா. அது பட்டத்தில் அவருக்கு பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளை விடுங்க, நான் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் நல்லபடியாக போச்சு, கடைசியில் லைட்டாக சொதப்பிக்குச்சு. ஸோ இப்போது இன்டர்வியூ சூப்பராக போச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்காக டின்னர் வாங்கி கொடுக்குறான். ஆனால் என்ன ரெக்யர்மெண்ட்க்கு தான் நான் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, நான் தான் கடைசியில் சொதப்பிட்டுன்னு சொல்லி சாரி கேட்டுட்ருக்கா. இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல, நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அதுலேருந்து கண்டிப்பாக 2 பேர் ஒன்றா ஓவர் கம் பண்ணி வரலாம். ஆனால் நீ எப்போவும் எதுலேருந்தும் கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறான். இவளுக்கு பயங்கர ஷாக்கு இவன் பேசுகிறத பார்த்து. ஒருவேளை என்னோட ரிசைன் லெட்டர் தான் பார்த்துட்டாரோன்னு யோசிக்கிறா. இங்கே பாரு, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் சரிங்க சிரிக்கிறா. அப்புறம் ஒரு விஷயங்க, அது அப்படியே தட்டி கீழே விழுக போயிடுச்சு பியரு. அதை டக்குன்னு அவனும் படிக்க இவன் கை மேலே பிடிச்சிட்டா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வாயை திறந்து பேசணும், எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு இவன் சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறா. ஆர்டர் பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ கத்தி சொல்கிறா. பத்தலை சத்தமாங்க. இவளும் கத்த, அவனும் பத்தலைங்க, பயங்கரமாக கத்தி சொல்கிறா. கேட்டுச்சு கொண்டு வரேன்னு அங்கேருந்து கத்துறாங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு நம்ம ஹீரோயின் நாய்க்குட்டியை பார்க்க வர ஹீரோயினோட கூடையை தான் வச்சு விட்டுருக்கான். ஸோ உள்ள இருக்க நாய்க்குட்டியை பார்த்துட்டு கொஞ்சிட்டு கிளம்ப, இந்த பக்கம் ஹீரோவோ சிக்கனை சாப்பிட்டுட்டு இந்த சிக்கன் செம்மையா இருக்கே அப்படி சொல்லிட்டு இருக்கான். இப்போ வெளியே வந்தா என்னோட டெலிவரி ஃபுட்டை காணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, யாராச்சும் தூக்கிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்க, நீயும் என் வீட்டு பக்கத்தில் தானே இருக்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. சரிவா, கேமரா இருக்குல்ல, நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்படி எத்தனைமா இதில் மதிப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்க, 10,000 மதிப்பிலான சிக்கன் உள்ள இருக்குது, நீங்கள் கம்மனு தேடுங்கன்ட்டு இருக்கா. சரின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக டெலிவரி ஐட்டத்தை வச்சுட்டு போகிறான். பார்த்தீங்களா இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் இப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து எடுத்துகிட்டு போகிறான். கூஷன், அப்போ நீ தான் திருடுதான் சொல்லி கேட்க, ஐயோ நான் தெரியாம தான் எடுத்துகிட்டேன், வேணும்னு எடுக்கலன்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக கால் பண்ணி, நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வேறு ஏரியாவில் தவறுதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம், ஸோ இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லி சாரி கேட்டுட்ருக்காங்க. இவனும் பாத்தியா என்னதையுமே யாரோ தூக்கிட்டாங்கன்னு சொல்ல, இவ்வளோ எனக்கு லாயர் வேணும்னு கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோவை குப்பத்தொட்டிலெல்லாம் அலசி ஆராய விட்டுட்டான். அவன் சாப்பிட்டது உண்மையாகவே இவ ஆர்டர் பண்ணது தான், இது கூட தெரியாம தான் நீ சாப்பிடுவியா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஆர்டர் பண்ணப்போ ஒன்று தான் இருக்குன்னு சொன்னா, அதனால தான் நான் எதுவுமே கண்டுக்காம சாப்பிட்டுட்டேங்கிறான். கூட கொஞ்சம் செட்டா டால்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, நான் வேணா அதை உனக்கு வாங்கி தரேன் அப்படி சொல்ல, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை நான் அது எல்லாத்தையும் உனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்தா என்னோட சஜஷனை நீ ஏத்துப்பியான்னு சொல்லி கேட்க, சரி ஆனால் ஒரு கண்டிஷன், செகண்ட் ஹேண்டாகவும் வாங்கக்கூடாது, ஏஜென்ட் மூலமாகவும் வாங்கக்கூடாது, நீயே சிக்கனை வாங்கி அது மூலமாக கலெக்ட் பண்ணணும் அந்த பொம்மைகளை, அப்போதான் உன்னோட சின்சியாரிட்டி எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும்ட்டு போறா. இந்த பக்கம் ஜூனும் செங்ஷியும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் தெரியாம பாட்டில் மேலே காலை வச்சு ஜூன் மேலே விழ வர, இவ்வளோ அவனை அடிக்க தான் வரான்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமா கையெல்லாம் முறுக்கி அவனை அடிச்சு ஓடவே விட்டுட்டா. ஜூனே பார்க்குறான், எப்படி இதெல்லாம் பண்றேன்னு. நான் கராத்தே கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன், ஸோ எனக்கு தெரியுங்கிறா. பரவாயில்லையே, பெரியலாம் தான் இருக்கு, வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்காக அந்த பொம்மைகளை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேய், இதெல்லாம் கியான்லி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றியா? அப்படி இல்லைன்னா அப்படின்னு இழுக்க, ஒர்க் வேற பிரைவேட் விஷயம் வேற, அவளை கீ அனிமேஷனுக்கு இன்சார்ஜ் ஆக்கணுங்கிறத என்னோட நோக்கம், அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அவ கேட்டது 8 கேரக்டர்ஸ் தான், ஸோ ஈஸியாகவே கலெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருக்கான். சரிப்பா, இதை கலெக்ட் பண்ணுறது ஈஸி, வாங்கின இந்த ஃபுட்டை எல்லாம் யார்கிட்ட தள்ளுறதாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா அது நம்ம ஹீரோ வந்து க்ளீன் பண்ணுற லேடிக்கு கொடுக்குறான். என்ன மிஸ்டேக் திரும்ப என்கிட்ட வந்து கொடுத்துட்டே இருக்கீங்களே, எனக்கு பொட்டப்புள்ள கூட கிடையாதுன்னு சொல்ல, இந்தங்க வச்சுக்கோங்கன்ட்டு இருக்கான். சரி யாராச்சும் கேட்டால் நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஹீரோயின் கேட்ட அந்த 8 கேரக்டர்ஸையும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி ஹீரோயினுக்கு கொடுத்துட்டான். அட்டேங்கப்பா, 8 கேரக்டர்ஸையும் நீ கண்டுபிடிச்சிட்டியா, இந்த எம்பரர் சூப்பராக இருக்காரு அப்படி சொல்லிட்டு ஜியா ஒன்றை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கலெக்ட் பண்ணல, எனக்கு ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தாங்க. என்னோட ஒரு பொம்மையை தூக்கி வீசினதால
மொத்த செட்டையும் கிஃப்ட் பண்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க, அதான் பண்ணியிருக்காங்கங்கிறா. பரவாயில்லையே, ப்ராமிஸ் பண்ணதுக்காக எப்படியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜியா. ஸோ இப்போ நேராக நம்ம ஹீரோயின் பிஎம் கிட்ட வந்து நம்மளோட நாலேஜை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா தானே நம்மளும் பயங்கரமாக டெவலப் ஆக முடியும். ஸோ அதனால நான் படிக்கலான் இருக்கேன்னு சொல்ல ரொம்ப சூப்பரான விஷயம், என்ன படிக்க போறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் 9th பிஸ்னஸ் யூனிட்க்கு போகலான்னு இருக்கேன்னு சொல்ல நோ வே அப்படின்ட்டாரு. நான் அங்கிருந்து என்னோட சப்போர்ட் கொடுக்குறேன்னு இவ்வளோ அள்ளி விட உன் ஐடியாலாம் ரிஜெக்ட் பண்ணியாச்சு, போ சீட்டுக்கு போ அப்படின்னு கிளம்பி விட்டுட்டாரு. இப்போ அடுத்த நாள் எப்படி இவரை ஓகே பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்ததும் இது மாதிரி AAA கேம் வெஸ்ட்ல ஒரு கேமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ ட்ரை பண்ணலாம், ஒரு ட்ரைங்க அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அடுத்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு டைம் ட்ரை பண்றேனேன்னு சொல்லி கேட்க வேணாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. திரும்ப அடுத்த நாளும் அவரை பிடிச்சிட்டு கேட்க சரி உனக்கு கொடுத்த மொத்த ஓகேயும் மொத்த டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணி 2 நாளுக்குள்ள நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. எப்படி டக்குன்னு ஒத்துக்கிட்டாருன்னு பார்த்தா இவர் நேராக ஹீரோ கிட்ட போய் என்ன ஏன் இன்னொரு ஆளை திட்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு கார்டை கொடுத்து எனக்கு எம்ஏ கேமர்ங்கிற ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் எனக்கு தெரியும், நீங்க கியான்லி எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் ப்ராஜெக்டை அவர்கிட்ட ப்ரமோட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறான். இதனால தான் இப்போ இவர் ஓகே சொல்லிருக்காரு. தென் இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ கேம் விளையாட உட்காரு. ஹீரோயின் ஓடி வந்து பிஎம் ஒத்துக்கிட்டாரு, எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எப்போ வேணா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல சரி நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினதும் இவனோட கேமர் ஐடியோட முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்தா அவ்வளோதான் சொல்லிட்டு இங்கெல்லாம் தண்ணி குடிக்க கூடாதுங்கிறா. அவள் அப்பவும் போக பார்க்க டக்குன்னு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நானே ஓப்பன் பண்ணி தரேன்னு சொன்னேன்னு சொல்லி கொடுக்குறான். சரி நான் தண்ணி வாங்கி கொடுக்குற கேப்பில் அதை ஆஃப் பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே குடிச்சு முடிச்சிட்டா. ஸோ அவன் முன்னாடி இப்படி போய் நின்றுக்கிட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்க எனக்கு ஸ்நாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறாளாம். ஸோ அவள் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அவளை பிடிச்சி செவத்துல சாச்சு நகராதுபடி அவர் 2 கையும் பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ திரும்பவும் அந்த கேம் சைடு திரும்பவும் அந்த பக்கமாவே மறைச்சிக்கிட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ கேட்க நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணுங்கிறான். சரி சொல்லுன்னு சொல்லி இவளும் கேட்க தயாராகிக்கிட்டா. இவங்க இன்னும் இப்படியே நின்றுட்டு இருக்க. கரெக்டா ஜூன் வரான். சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு உடனே ஓடிட்டா ஹீரோயின். ஹீரோக்கு அவங்க இப்போதான் உயிரே வருது. என்னடா நடக்குது, லவ்ஸை போட்டு ஆரம்பிச்சிட்ட போல ஒர்க்கை விட்டுட்டுன்னு சொல்லி கேட்க வாய மூடுறியா அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். சரி விடு, அவளோட நம்பர் கூட ஒர்க் விஷயமா நான் அவகிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி கேட்க ஏன் உனக்கு தண்ணி தான் அடிக்குதா இல்ல நம்ம கேம் விளையாடலாமான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ உங்ககிட்டயே அவன் நம்பர் இல்லையாங்க, செம்ம பல்பு ஹீரோக்கு. ஸோ இப்போ லஞ்ச் பிரேக்ல நம்ம ஹீரோயின் கிட்ட நம்பர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வரான். அப்போ ஜியாவும் நம்ம ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி அவங்க கூட நல்லா ஒர்க் எல்லாம் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்க இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப ஒஸ்டா இருக்கான்னு சொல்ல கரெக்டா ஹீரோ வரான். இவகிட்ட எப்படியாச்சும் இன்னைக்கு நம்பரை வாங்கிடணும்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்துக்கிட்டு நேரா இந்த லுக்கோட இவளை பார்த்துக்கிட்டு வர இவ பயந்துட்டா. நான் போய் ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எஸ் ஆகிட்டா. நான் ஏன் அவனை பார்த்து இப்படி பயப்படுறேன்னு சொல்லி இவளுக்கே ஒன்றும் புரியல. ட்ரிங்கை பிடிச்சிக்கிட்டு திரும்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டானா அவன் மேலேயே ஃபுல்லா கொட்டிடுச்சு. திரும்பவும் நீயாங்கிற லுக்கோட நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க நானும் ஜூஸ் பிடிக்கலான்னு தான் வந்தேன், மேலேயே கூட்டிடுச்சு பாருன்னு இருக்கான். சரி உன்னோட கோட்டி எவ்வளோன்னு சொல்லு, நான் அதுக்கு பே பண்ணுறேங்க, தேவையில்லை நானே வாஷ் பண்ணிப்பேங்கிறான். அப்போ உன்னோட நம்பர் கொடு, கிளீனிங் ஃபீஸை நானே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கேட்க எப்படியோ ஒன்று அவளோட நம்பர் எப்படியாச்சும் கிடைச்சா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு பே பண்ணுறதுக்கு காட்டாமல் வீசாட்க்கு காட்டிகிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க என்னை வீசாட்டில் ஆட் பண்ணுங்கிறான். எவ்வளோ நாள் நாம இவன்கிட்ட கேட்டிருப்போம், இப்போ இவனே கொடுக்குறானான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம்ல, ஸோ கண்டிப்பாக தேவைப்படும், நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டா. அப்போ ஹீரோயின் தலையில் ஒரு குப்பை இருக்கு, அதை எடுக்க வர நகராத எனக்கு மென்னு அலர்ஜின்னு இருக்கா. அவனும் டக்குன்னு அந்த குப்பையை எடுத்து விட இவ்வளோ இதுக்கு தானா அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா. தென் இப்போ நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஹீரோ லாக் பண்ண சேர்ந்தா இவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இது என்னடா வம்பா போச்சு, இது திரும்ப ஞாபகம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு படுக்கலான்னு படுத்தா கனவுலையும் அவன் லாக் பண்ண சீனே தான் வருது. ஆனா எக்ஸ்ட்ராவா இவ திருப்பி ஹீரோவை லாக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண போற மாதிரி வர என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேருந்து முழிக்கிறா. அப்போ கரெக்டாக ஒரு கால் வருது. டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, அது ஓகே ஆகிடுச்சு, ஸோ வெனஸ்டேக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வந்துடுறேன். ஆனால் நான் இப்போது ஒர்க்கிங் பிளேஸில் வேறு பக்கம் இருக்கணும்னு சொல்லி கேட்க அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுமா, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம ஹீரோயினும் கிளம்பி வந்துட்டா. அப்போது அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக இன்னொரு பையன் வந்திருக்கான். நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் பிஸியாக இருக்காங்க, அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், கூட நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி லக்கேஜ் எல்லாம் வாங்கிக்கிறான். எல்லாம் என் அம்மா பார்த்த வேலை, என் அப்பா வருவாருன்னு சொல்லிட்டு இவன் அனுப்பி வச்சிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்னோட அப்பா அம்மா டேட் பண்ணு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உன்னால சொல்றது இல்லையான்னு சொல்லி கேட்க அந்த கூட்டுக்குள்ளத்தல எல்லாம் என்னோட பேரண்ட்ஸ் விரும்ப மாட்டாங்கங்கிறா. சரி உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னா உன்னோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்க ஹேண்ட்ஸமா இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறா. சரி என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க இவளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சும்மா ஜோக் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு மற்றதெல்லாம் பேசுறான். இருந்தாலும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்க குரூப்ல கேட்கறான், இது மாதிரி ஒரு பையன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டுட்டு என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கறான். அப்போ அவன் இழுக்க யார் அவன் சொல்லி கேட்கறான். இவன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான், சின்ன வயசா இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் விளையாடுவோம்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோவுக்கு
சைல்ட்ஹுட்டு ஸ்வீட் ஹார்ட்டான்னு சொல்லிட்டு குறுக்க இன்னொருத்தனானு பயங்கரமாக ஷாக்காக ஆரம்பிச்சிட்டான். சரி ஃபஸ்ட்டு அவன் தான் உங்ககிட்ட தானா வந்து பேசினான்னு சொல்லி கேட்க ஹீரோ நீங்கள் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். பயங்கர வெயிட்டிங்கில் ஹீரோ இங்கே நிற்க முடியாமல் நடந்துட்டு இருக்கான். நான் செக் பண்ணி பார்த்தேன், அவனை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்ல அடி லூஸு அவன் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல உண்மையாவா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறா. அவன் உன்னை நெக்ஸ்ட் டைம் வெளியே கூப்பிட்டான்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுங்கிறான். அந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் எங்கே போவேன் இவ சொல்ல லாங் டிஸ்டன்ஸ் லவ்னு சொல்லு நான் என் பாய் ஃப்ரெண்டோட தான் வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுவேன்னு சொல்லுங்கிறான். அவன் ஒரு வேளை நம்மள நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்க நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டை நடிக்கிறேன்னு சொல்கிறான். இவ்வளோ சரின்ட்டா கரெக்டாக அந்த புது பையனும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க ஆமாங்கிறா. பரவாயில்லையே இவ்வளோ அழகாக இருக்க, கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் தான். நானும் ரொம்ப நாளாக கரெக்ட் பண்ண பார்த்தேன், எப்படி தான் உன்னை கரெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டு சரி உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறா. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன இது கூடவே தெரியாமல் இருக்குன்னு கேட்க இல்லை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறா. வேலை இருக்குது ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்காருங்கிறா. அப்போ உனக்காக அவன் டைம் கூட ஒதுக்க மாட்டேங்கிறான்னு கேட்க இல்லையே அவன் என்னோட வீடியோ கேம்ஸ் விளையாடுவானேங்கிறா. அதுவும் அவன் ஸ்கூல்லேயே ஃபேமஸ் ஆன பையன், எத்தனை பொண்ணுங்க அவங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா, எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்கான். ஏன் அந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இவ பாட்டி காட்சி விட அவனும் கேட்டுட்டு இருக்கான். அதுவும் கேமிங்னு வந்துட்டு அவ்வளோதான், என்னை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த கேமை வச்சே பேச ரியல் லைஃப்பில் எப்படி நல்லபடியா பார்த்துப்பானா அப்படி சொல்லிட்டு கேட்க நல்லதான் பார்த்துப்பா அப்படிங்கிறா. ஆனால் இங்கே இருக்க ஹீரோவுக்கும் சுத்தமாக முடியல, அங்கே இங்கேன்னு தலையை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன அவன்கிட்ட சொன்னையே இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்க சொல்லிட்டேன் ஆனால் ராங் ஐடியாவாக தோணுதே அப்படின்ட்டு இருக்கா. சரி விடு நான் அவனோட வீட்டுக்கு போகிறேன் அப்புறமா பேசுகிறேன்னதும் இங்கே ஹீரோவால் தாங்கவே முடியல. என்னது அவன் உங்கள் வீட்டுக்கு வரானவன்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து வந்தவன் சரி அவள் எங்கே தங்கி இருக்கா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் அம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த புது பையனுக்கும் நல்ல வரவேற்பு அம்மா கிட்ட இருந்து கிடைக்குது. இவனுமே ஹீரோயின் கிட்ட ஜின் எல்லாருமே வராங்க, நீ எங்க கூட ஜாயின் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் ஓகே சொல்றாளோ இல்லையோ நானும் இவங்க அப்பாவும் வெளியே போறோம், ஸோ நீ கூட்டிட்டு போயிடுப்பான்னு தான் வாய் திறந்து சொல்லலை, மற்றபடி ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரி ஆஃப்டர்நூன் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ இப்போ கட் பண்ணா நைபர்ஸோட சேர்ந்து நம்ம ஹீரோயினும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டான். அந்த புது பையனும் இருக்கான். இவனோட பேரு டேன். இந்த பக்கம் ஹீரோக்கோ பயங்கர டென்ஷனில் இருக்கானா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணேன். நான் வெளியே சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறா. யாரோடன்னு கேட்க நெய்பர்ஸோட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கவும் நான் தான் சொல்கிறேன்ல அவனுக்கு நிஜமாவே ஒன்று பிடிச்சிருக்காதான் இப்படிலாம் பண்ணுறான், அவன் கூப்பிட்டா வெளியே போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க நீ இப்போ கம்னேரு, அவனுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, அவன்லாம் என்ன விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு நீ பார்க்காதப்ப கூட சீக்ரெட்டாக சைலண்ட்டாக உன்னை பார்ப்பான், இதை வேணா நீ செக் பண்ணி பாரு அப்படிங்க. நம்ம ஹீரோயின் அதை கண்டுக்கல. ஸோ அப்படியே இந்த பக்கமாக திரும்ப அவனும் ஹீரோ சொன்ன மாதிரியே பார்க்குறான். இப்போ இவ்வளோ டக்குன்னு எதார்த்தமாக திரும்ப இவன் பார்க்குறது பார்த்துட்டா அவ்வளோதான் ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் ஹீரோவோ ஹீரோயினை கூட இவன் திருட்டுத்தனமாக பார்த்துருப்பான் இல்லையா, அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு ரெண்டாவது அவனோட வீசாட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பப்ளிக்கில் போட்டிருப்பான். ஏன்னா அவனை பற்றி நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்காகன்னு சொல்ல இப்போ ஹீரோயினும் பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட டேங்கோட வீசாட் மூமெண்ட்ஸ் எல்லாம் விசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அடா ஆமாம் எல்லாம் விசிபிள் இருக்கே அப்படின்னு சொல்கிறா. இங்கே ஹீரோவோ ஹீரோயினோட வீசாட் மூமெண்ட்ஸ் தான் பார்க்குறான், அதுவும் பப்ளிக்கில் தான் இருக்குது. தென் இப்போ மூணாவது ஃபிசிக்கலாக டச் பண்ணா ரொம்ப ஷையாவான் அப்படின்னு சொல்ல அதேதான் தெரியாதனமாக கைப்பட பயங்கரமாக வைக்கப்படுறான். இந்த பக்கம் ஹீரோவோ ஹீரோயினோட பாக்ஸை பிடிக்கும்போது அவளையும் சேர்ந்து டச் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த சீனை நினச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இங்கே திரும்ப ஹீரோயினும் அவனையே பார்க்க அவனால் பார்க்க கூட முடியல. அவளை நான் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி எழுந்து ஓடிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும் ஐயோ சாமி நானே ஸ்டன் ஆகிட்டேன், நீ சொன்ன எல்லாத்தையுமே அவன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி கேட்க உன்னோட ஃபோன் நம்பர் எனக்கு கொடு, வேற ஏதாச்சும் எமர்ஜென்சினா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை ரெஸ்கியூ பண்ண வந்துடுவேன்னு சொல்லி கேட்க அவளும் நம்பர் அனுப்பி விட்டுட்டா. இவனும் டோர் ட்விஸ்டன் சேவ் பண்ண போக கரெக்டாக ஃப்ரெண்டு வரான். ஆமாம் நீ கொடுத்தீல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே உண்மைதானாடான்னு கேட்க எல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி தான் சொல்கிறேன், உனக்கு ஏதாச்சும் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே ஹீரோவோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வீசாட் மூமெண்ட்ஸை விசிபிளாக வைக்கணும்ல, இவனே இப்போ இதை பண்ணுறான். அப்படி பண்ணிக்கிட்டு கீழே இருக்க புக்கை பார்த்தா அதில் இவனும் ஹீரோயினும் இருக்க மாதிரியே இருக்குது. கண்ணை கசக்கிட்டு பார்த்தா கூட அப்படித்தான் தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ண நைட் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் டேங்கோட தான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கால் பண்ணி என்ன வேற யாரோடவோ வெளியே இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்க ஆமாம் அவன் பக்கத்தில் தான் இருக்கான், நான் சேஃபாக தான் இருக்குங்கிறா. அவன் உன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கானான்னு கேட்க ஒரு அளவுக்கு ஆமா எதுக்காக நீ இப்போ கால் பண்ணேன்னு கேட்க என்ன டைமுக்கு நீ வீட்டுக்கு போய் பழகிற, பையனோ பிள்ளையோ நேரத்தில் வீட்டுக்கு போகணுமா இல்லையா, ஆமா நீ இன்னும் என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குறான். இவ்வளோ ஆமாம் ஐ லவ் யூன்னு சொல்ல அவனுக்கு இது நல்லா கேட்குதா. ஸோ இதை தான் ஹீரோவும் எதிர்பார்த்தான். அப்போ சரி என்னை லவ் பண்ணுறியாச்சே பார்த்து வீட்டுக்கு போ, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு காலை கட் பண்ணிட்டு அவள் ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு சிரிச்சிட்டு இருக்கான். இவ்வளோ இங்கே என்னோட பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அதான் அப்படின்ட்டு இருக்கா. அப்படியே இவங்களும் வந்து சேர்ந்துட விடு
அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொரு பையனோட வெளியே போனால் அப்படி தான் கேட்பாங்க யாராக இருந்தாலும். இந்த வீட்டுக்கு வந்துட்டு நீயே கால் பண்ணி சொல்லிடுன்னு சொல்லி அவளோட மொபைலை பிடுங்கி ஹீரோக்கு கால் பண்ணி கொடுத்துட்டான். அதுவும் வீடியோ கால். என்னது வீடியோ காலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர பதட்டம். அட்டன் பண்ண ஒரு கை போக இன்னொரு கை வச்சு தடுத்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனும் குண்டாக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு இருக்கான். கடைசி வரை எடுக்கவே இல்லை. அவர் பிஸியாக இருப்பாருன்னு சொல்ல உன்னோட காலை விட அவனுக்கு வேலை அவ்வளோ முக்கியமா? என்னதான் பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி கேட்க அவர் வீடியோ கேம் கீது விளையாட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன வீடியோ கேமுக்கு அடிக்ட் ஆகிற பையனை நீ லவ் பண்ணிட்டு இருக்கியாமா? அவனை விட டேங்க் ரொம்ப நல்ல பையன், அவனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவனை அண்ணன் மாதிரி பார்க்குறேன், கம்முன்னு போங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா இவ. தென் இப்போ ரூமுக்கு போனதும் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹனி என்ன பெட்டுக்கு போயிட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்க என்னோட பேரண்ட்ஸ் நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கல, ஸோ பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்ல என்னது பிரேக்கப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறமா அப்போ என்னோட பிரேக்கப் பண்ணிட்டு உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கூட சேர போறியான்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நீ ஏன் என்னோட வீடியோ கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லி கேட்க ஒருவேளை அட்டன் பண்ணி நான் நடிக்கிறது அவனே கண்டுபிடிச்சிட்டானே என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல உனக்கும் அறிவு தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா வாட்டர்மெலன்ஸ் அப்படியே கீழே கூப்பிடுறாங்க. இவன் வரேன்னு சொல்லி கத்த என்ன லவ் பண்ண மறந்துடாதுன்னு சொல்லி இவன் கத்தான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே டென்னிஸ் விளாடலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வர ஹீரோயின் கரெக்டாக ஊர்லேருந்து வரா. இவளை பார்த்ததும் நல்லா வரலடான்னு சொல்லிட்டு இவக்கிட்ட வந்து அடிடே ஊர்லேருந்து திரும்ப வந்துட்டியா, உன்னோட ஹோம் டவுன்ல இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு எடுக்க நானே எடுத்துக்கிறேன் கொண்டான்னு இவ கேட்டுட்டு அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். சைனாலேயே நல்ல பக்கத்து வீட்டுக்காரு நான் தான் அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போறான். ஆமா நான் என்னோட ஹோம் டவுன்லேருந்து திரும்ப வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்க லோக்கல் ஐட்டமாக வாங்கிட்டு வந்திருக்க பார்த்தாலே தெரியாதா அப்படிங்கிறான். இதில் கட் பண்ண ஹீரோயின் நீ முதல் கொண்டு அப்படி சொல்லிட்டு இவளோட லக்கேஜை வாங்க பின்னாடி சைக்கிளில் இடிச்சு வீழ போயிட டக்குன்னு ஹீரோ தான் அவளோட கையை பிடிச்சி அவளை விழாமல் சேவ் பண்ணுறான். இவ இப்படி கையை பார்த்ததும் டக்குன்னு விட்டுட்டான். ஸோ உடனே இவளும் கிளம்ப அடு குடு நானே ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்துட்டு இருக்கான். நீ என்ன திடீர்னு இன்னைக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வரா. இவ்வளோ வந்து உட்காந்ததும் அதான் லைசன்ஸ் வாங்கியாச்சாச்சே. ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து மொமெண்ட்ஸாக போட்டுட்ருக்கா. அப்போ டக்குன்னு ஹீரோவோட அக்கௌண்ட்குள்ளே போய் பார்க்க அவனோட மொமெண்ட்ஸ் எல்லாமே விசிபிள் இருக்குது. அவனே தானே கேமர் ஐடியிலேருந்து என்ன சொல்லியிருப்பான் லவ் பண்ணுறதுக்கான சிம்டம்ஸ்ன்னு சொல்லி இது மாதிரி வீசாட் மூமெண்ட்ஸ் எல்லாம் விசிபிளில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அது போல் இப்போ இவனும் வச்சுருக்கேன். இவன் என் மேலே க்ரஷ் வச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு நான்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செட்டிங்கை போடுறா. இங்கே ஹீரோவுக்கு ஹீரோயினோட மூமெண்ட்ஸ் காட்டுது. எடுத்து பார்த்தா ஒன்லி 3 டேஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குமாமா, அதுக்கப்புறம் ஹைட் ஆகிருமாமா. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.